இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் லெட் திஸ் கிரீவிங் சோல் ரிட்டையர். இது பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பண்ற மாதிரியான ஒரு சீரிஸ். அண்ட் ஆப்வியஸ்லி உள்ள மேஜிக் எல்லாமே இருக்கும். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம 6 பேர் ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய புதையில கொள்ளையடிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து செட்டில் ஆயிட்டு நமக்கான பேரும் புகழையும் வந்து நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பானுங்க. அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துருக்கான். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு உலகத்துல புதையல் வேட்டையாடுறவங்களா தான் அதிகமா வந்து மதிப்பாங்க. அதனாலேயே இருக்கிற எல்லாருமே அவங்க புதையலை தேடி போக ஆரம்பிப்பாங்க. புதையல்களை தேடுறது மூலமா அவங்களுக்கான பேரும் புகழும் கிடைக்குதுங்கும் போது ஆப்வியஸா அதுக்கான ரிஸ்கா அவங்களோட உயிரை வந்து பணைய வச்சாகணும். ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் டிமன்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு புதையலை வந்து பெறத மட்டும் இல்லாம அது மூலமா தான் அவங்களுக்கான சமூகத்துல ஒரு மரியாதையுமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் லைன் கட்டி இருந்திருப்பாங்க. என்னன்னா 1000 தான் புதையல் வந்து கொள்ளையடிச்சாலுமே தனியா இருந்து எதுவும் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு பார்ட்டி வந்து தேவைப்படும். சோ அதாவது பார்ட்டி அப்படின்னா ஒரு 4-5 பேர் ஒன்னா இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி நிறைய பார்ட்டில ஒன்னா சேர்ந்ததா கிளான்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு கிளானுக்கு தான் ஒரு நம்பர் 1 கிளான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரானா அங்க உள்ள போறதுக்காக லைன்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு ஹாய் சார், என் பேரு தான் ரூதா. இங்க இருக்கிறதுல நீங்க தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு சாஃப்டா தெரியுறீங்க. சோ இந்த மாதிரி எனக்கு லெவல் 3ல இருக்கிற ஒரு டஞ்சனை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல. ஆனா அப்ப சைட்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அப்படியே சிரிப்பான். என்னது லெவல் 3 கூட நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியலையா? உன்ன மாதிரியான ஆளுங்களை எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரியான ஒரு கிளான்ல வந்து ஜாயின் பண்றதுக்காக வரீங்க? ஹே மிஸ்டர் பார்த்து பேசுன்னு அந்த ரூதாவும் சொல்லும்போது என்ன சண்டைப்பட வரையான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல கத்தி எடுத்து நிப்பாங்களா. ஆனா அப்ப அந்த ஒரு கிளானோட சில காட் இருப்பானுங்க. அவனுங்களா வந்துட்டு ஹண்டர்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள வெப்பன் எடுக்க கூடாது தெரியாதா, மறுபடியும் இப்படி பண்ணுவீங்கன்னா கிளான்ல சேர்த்திக்க முடியாதுன்னு வார்ன் பண்ணும்போது இவனுங்க கிட்ட வர மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ ஓரமா நின்று இருப்பான். எனக்கு சம்மந்தம் இல்லாதங்க மாதிரியே. ஆனா அதுக்கப்புறம் அந்த கிளான்குள்ள போகும்போது பயங்கர கூட்டமா இருக்குமா. என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லி அந்த ரூதா வந்து பயங்கர ஷாக்கிங்ல இருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய கிளானுக்கு 5 தடவை போயிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு பெருசா ஷாக் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த இடத்துல வெள்ளை கலர் சோக்கா போட்டுட்டு ஒரு பார்ட்டி ஒன்னு இருக்கும், ஒரு குரூப் ஒன்னு இருக்கும். அவங்க யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான் அவங்க இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பார்ட்டியாமா. பிளஸ் அதுல ரோடின் அப்படிங்கிற அந்த ஒரு லீடர் தலைமையில கிட்டத்தட்ட 7வது லெவல் ட்ரெஷர் வரைக்கும் அவங்க ஹண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல. எனது 7வது லெவலான்னு சொல்லி அதுக்கே அந்த ஒரு பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே ஒரு சேர் மட்டும் எம்டியா இருக்குமா. ஆமா அது என்னதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது ஆனா அப்போ வெளியில அந்த ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தர் வம்பு பண்ணிருந்தான்ல. சோ அவன் வந்துட்டு என்ன உனக்கு அது கூட தெரியல, அதுக்குள்ள இந்த ஒரு கிளான்ல வந்து ஜாயின் பண்ணிட்டியான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு சரி விடு என் பேரு வந்து கிரெக் சரியா. பிளஸ் அந்த இடத்துல எம்டியா சீட் இருக்குதுல்ல, அந்த ஒரு சீட் கிரீவிங் சோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டிக்கு வந்து சொந்தமானது. இங்க இருக்கிறதுலே வந்து அவங்க தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான பார்ட்டின்லாம் சொல்ல. நம்ம ஹீரோவும் ஆமா அவங்க தான் இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான பார்ட்டி. ரொம்ப முக்கியமா அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க எல்லாருமே வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவன் தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பையன் பூந்துட்டு நான் தான் லெவல் 4ல இருக்கிறேன்டா, நான் தான் பெஸ்ட் ஹண்டரா மாறணும், அதனால கிரீவிங் சோல்ஸ்ல யாரா இருந்தாலும் வாங்க போட்டு பொழந்துடுறேன் அப்படிங்கும் போது அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு கிரீவிங் சோல்ஸ் எதுக்கிறதுக்கு நீ யார கோமாளின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடலான்னு போக ஆஹா நம்ம இங்க வந்ததே டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக பாப்பானா. அந்த ஒரு பொண்ணுமே அந்த பையனை வந்து அடிக்கிறதுக்கு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ இருக்கிறத சென்ஸ் பண்ணி வேகமா அந்த அட்டாக்ல இருந்து எஸ்ஐ டைரக்டா நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு கிரீவிங் சோலோட லீடர் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேப்பா. இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. எனது கிரீவிங் சோலோட லீடர் இந்த ஒரு பொடி பையனான்னு அங்க அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் வந்து கட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு டஞ்சனை வந்து கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம ஹீரோவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா 5 பேர், அவங்க எல்லாருக்கும் வந்து பவர்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோக்கு தான் எந்த ஒரு பவருமே கிடையாது, வெறும் ஆர்டினரியான ஒரு பர்சன் மட்டும்தான். சோ எப்பவுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட தயவால தான் தான் தப்பிச்சு பொழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி நான் இந்த ஒரு பார்ட்டில இருந்து விலகிக்கிறேன், உங்க மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்ல, அதே நேரத்துல நான் இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க கிரேட்டஸ்டான ஒரு ஹண்டரா மாறுவீங்க அப்படிங்கும் போது. ஆனா அப்ப அதுல இருக்கிறவங்க எல்லாம் சரி சரி நாங்களும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை பத்தி. அது மட்டும் இல்லாம நம்மளோட பார்ட்டிக்கு வேற ஒரு லீடர் இல்லையா, வேணும்னா நீ லீடரா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தங்க பார்ட்டியோட லீடரா மாத்தி உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பயங்கரமா டெவலப் ஆகி ஒரு பெரிய ஒரு பார்ட்டி அதை பில்ட் பண்ண. சோ அவங்க பில்ட் பண்ண அந்த ஒரு பார்ட்டியோட லீடரா தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஹோலி ஸ்பிரிட் சன்னோட கிளான சேர்ந்த அந்த ரோடின்ங்கிற அந்த லீடர் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பானா. கூடவே அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து சண்டை போடலான்னு இருந்துட்டு நம்ம ஹீரோவை கூட கண்டுபிடிச்சிருப்பாள்ல. சோ பேர் வந்து டீனோ. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரோடின் அப்புறம் என்னப்பா உங்க பார்ட்டியில புதுசா யாரையாவது சேர்த்துக்கிறதுக்காக ஒருத்தையே யாராவது கிடைச்சாங்களான்னு கேட்கும்போது எங்கதான் கிடைச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைப்பான். நிறைய பேருமே அந்த கிரீவிங் சோல்ஸ் புதுசா மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படிங்கறங்காடி தான் இந்த கிளானுக்கே வந்திருப்பாங்க. நான் யாரையும் செலக்ட் பண்ணல, பட் வேணும்னா உன்னோட குரூப்புக்கு ஒருத்தர் வந்து நான் செலக்ட் பண்ணி தரட்டுமாங்கும் போது அந்த ரோடினுமே வந்து சரின்னு ஒத்துக்கிறானா. அவனோட பார்ட்டியை சேர்ந்த யாருக்கும் அதுல விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே அந்த ரோடின் வந்து அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ஹீரோவும் எப்ப போலதான் பறந்து
விரைஞ்ச மனசு இந்த ரோடினுக்குன்னு சொல்லிட்டு அங்க அந்த டீனோ கூட சண்டை போடுறதுக்காக ஒரு பையன் வந்திருப்பான்ல, அவன் பேர் வந்து கீபர்ட். ஆமா, சோ அவனை வந்து சேர்த்திக்க சொல்றான். இந்த ஒரு பையனுக்கு திறமை இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த ரோடின் இந்த கீபர்ட்டை ட்ரெயின் பண்ணானா இன்னும் பெட்டரா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில வந்து ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு பேட்டிலையும் ஹண்டர் ஆனதுல இருந்து தோத்ததே இல்ல அப்படின்னு சொல்லுவானா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பிளஸ் நம்ம ஹீரோவுமே சண்டை போட்டாதான் தோக்கறதுன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் கையில இருக்கிற ஒரு ரிங்கை வந்து கழட்டி அந்த கீபர்ட்ட கொடுக்க போக உள்ள போன அந்த டீனோ அந்த கீபர்ட்டோட வாயை உடைச்சு அப்படியே அந்த ரிங்கை வந்து எடுக்க போவாலாம். இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு ரிங்கை வந்து எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கலவரம் ஆயிரும். ரூதாக்கும் கிரகுக்கும் நம்ம ஹீரோ ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவானா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல நேத்து அவன் பண்ண அலப்பறை எல்லாமே வந்திருக்கும். ஐயோ என்னையா போய் ஒரு கிளான்ல வந்து கலவரம் பண்ணி எடுத்து இருக்க, அதை என்னால தடுக்க முடியல. ஆனாலும் கலவரம் நடந்தாலும் எந்த ஒரு உயிருக்கு சேதாரம் ஏற்படல, பில்டிங் தானே டேமேஜ் ஆச்சு, இதெல்லாம் பாத்துக்கலாமானா. கூடவே இதை பத்தி அந்த ரோடின் ஏதாவது சொன்னான்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு இல்ல அவர்ல எதுவும் சொல்லல, பட் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன்ல இருந்து உங்களை கூப்பிட்டு இருந்திருக்காங்க போது எனது அங்கிருந்தா இல்ல என்னாலாம் போக முடியாதுமா. ஐயோ இல்லையே அவனை வந்து கூப்பிட்டு இருந்திருக்காங்க, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கம்பல் பண்ண. சரி சரி அங்கதானே என்ன பண்ணிட போறானுங்க, போய் அவனுங்களை வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவுளத்தா கிளம்புவான். ஆனா அடுத்த சீன்லயே அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷனோட லீடர் கிட்ட ஐயா சாமி என்ன வந்து மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், ஏதோ தெரியாதனமா ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டேன், அவனு வந்து இப்படி அடிச்சுக்கோனுங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல, சும்மா ஏதாவது ஒரு சின்ன காம்படிஷனா இருக்குங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சேன், அதான் எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படல ஐயா, ப்ளீஸ் என்ன வந்து விட்டுருங்க, ஒரே ஒரு பில்டிங் தானே போச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே காலில் விழுந்து கதறன்னு கதறிட்டு இருக்கும் போது சரின்னு சொல்லி அவங்களும் மன்னிச்சு விட்டுட்டு, ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மிஷின் வந்து தராங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கேம். என்னன்னு பார்த்தா பேசிக்கா இங்க வந்து நிறைய ஹண்டர்ஸ் இருக்கிறாங்களா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லெவல் வந்து இருக்கும். ஆனா அவங்க லெவலுக்கு மீறின அவங்களால செஞ்சு முடிக்க முடியாத சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்குமா, அது எல்லாத்தையும் வந்து பனிஷ்மெண்ட் கேம்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ சூஸ் பண்ண சொல்லும் போது சரி லெவல் கம்மியா ஏதாவது சூஸ் பண்ணிட்டு கொண்டு போய் அந்த ரோடினோட தலையில கட்டிடலாம்னு சொல்லி லெவல் 3ல இருக்கிற மாதிரியான ஒரு மிஷினை வந்து சூஸ் பண்ணுவானா. அதுக்கப்புறம் அங்க இருந்து போக அப்ப அந்த அசோசியேஷனோட லீடரும் இன்னொரு பொண்ணும் பேசும்போது எதுக்கு அவன் இருக்கிறதுலே கஷ்டமானதை சூஸ் பண்ணிருக்கான்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா போய் அந்த ரோடினை மீட் பண்ணலான்னு போனா அவங்க இருக்க மாட்டானா. அதுக்கு பதிலா அந்த டீனோன்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ தான் இருப்பா. அவ நம்ம ஹீரோட அந்த ரிங் இருக்குதுல்ல அதை அவ தான் வச்சிருந்திருப்பாள. சூப்பர் ரிங் எடுத்துட்டேன், பட் இருந்தாலும் என் கூட வரைய அசோசியேஷன்ல இருந்து ஒரு வேலை வந்திருக்குங்க போது உடனே அந்த பொண்ணு உடிச்சுட்டுங்கிறது எஸ்கேப் ஆயிருவாளா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு செயின் வச்சிருந்திருப்பானா, அது பார்த்தா ஒரு பெட்டு மாதிரி மாறிட்டு அப்படியே போய் அந்த ஒரு டீனோ பொண்ணை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். மாஸ்டர் இப்படி பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குது, அசோசியேஷன்ல இருக்கிற வேலையெல்லாம் கொடுக்காதீங்க, அவனுக்கு வந்து காசும் தர மாட்டானுங்க, அதே நேரத்துல நீங்க 5 பேரை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வர இந்த ஒரு வேலையில வந்து வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்க, நீங்க உங்களோட சபார்டினேட்ஸோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்கள வந்து புஷ் பண்றதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் கூட்டிட்டு போய் சாகடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாகடிச்சிடுறதா, ஒருவேளை உனக்கு கம்பெனிக்கு யாராவது வேணுமான்னு சொல்லி அந்த ரூடா கிரெக் கீபர்ட் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் அந்த டீனோ கூட வந்து அனுப்பி வைக்க முடிவு பண்றான். கூட சேர்ந்து பத்திரமா அந்த மிஷனை முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல நின்று அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பாப்பானா. ஆனா அந்த இடத்து முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இல்லப்பா வேணாம் போக வேணாங்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னடே நீ தான்டா ரெஜிஸ்டர் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்த, அப்புறம் என்ன தயங்குற, நீ தான் லீடரு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோடனே அதுல லூக்குங்கிற ஒருத்தன் இங்க இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரெஷரர் யாரா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பானா. சும்மா இருற அப்படின்னு அங்க இருக்கிற லிசன் ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கவே, அதுக்கப்புறம் அந்த லூக் அங்க இருக்கிற ஒருத்தன்ட்ட இங்க பாத்தியா நான் வந்து உடன் ஸ்வார்ட் தான் யூஸ் பண்றேன், ஏன்னா என்னோட டீம் லீடர் தான் சொல்லியிருந்தாரு ஒரு ஆக்சுவலான ஸ்வார்டை யூஸ் பண்றவன் உண்மையான தைரியசாலி இல்லன்னு, அதனால அதை பயன்படுத்தாரான்லாம் சொல்ல என்ன எதுக்கு தேவையில்லாம உனக்கு இழுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவனோட பார்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பாப்பானா. ரிசப்ஷன்ல இருக்கிற லேடியுமே உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேரையும் ஒரு லோகோவையும் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ ஓகே ஃபைன் நான் வந்து ஒரு மொக்கையான பேரை சூஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இவங்க யாருக்கு அந்த ஒரு பேர் வந்து பிடிக்காம போகும், என்ன வந்து லீடர் பொசிஷன்ல இருந்து இறக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிரீவிங் சோல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எலும்புக்கூடு மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து வைப்பானா. பார்த்தா அவங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து முதல்ல கலாய்ச்சிருவாங்க, ஈவன் கிரீவிங் சோல்ஸ்ங்கிற அந்த ஒரு பேரை கூட கலாய்ச்சிருவாங்க. ஓகே உங்களுக்கு இந்த பேர் வந்து பிடிக்கலையா, பாத்தீங்களா என்ன வந்து நீங்க லீடர் ஆக்கணும் இந்த மாதிரி மொக்கையான பேரை வந்து வச்சுட்டு இருக்கிறேன், எனக்குலாம் பேரே வைக்க தெரியலையே என்னதுக்கு லீடரா வச்சிருக்கீங்க போது அவங்க எல்லாரும் டக்குன்னு என்ன கோச்சுக்கிட்டானோ அப்படிங்கிற சொல்லிட்டு இல்ல பேர் நல்லா தான் இருக்குது லோகோ நல்லா இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பிளானும் நாசமா போச்சு. சோ இதுல இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் நம்ம ஹீரோட பார்ட்டியான கிரீவிங் சோல்ஸ் பயங்கரமா வளர்ந்துருக்கும். பிளஸ் அதோட லீடரான நம்ம ஹீரோவும் வேற லெவலான ஒருத்தன் அப்படின்னு வெளியில சொல்லப்படும். அங்க சீன் கட் பண்ணா பிரசன்ட்ல இப்ப நம்ம ஹீரோ அந்த ஒரு டீனோக்கு ஒரு வேலை வந்து கொடுத்திருப்பான்ல, அந்த டீனோ கூடயே அந்த கிரெக் கீபர்ட் அதுக்கப்புறம் அந்த ரூதாங்கிற பொண்ணு, சோ இவங்க 3 பேரும் போகிறதா இருக்கும். அந்த கிரெக் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு தான் அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் அப்படிங்கிற நிக் நேம் வந்து கொடுத்தாங்களா அப்படின்லாம் சொல்லி ஷாக் ஆக அந்த கீபர்ட்னால மட்டும் ஏத்துக்கவே முடியாது, இவன்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, ஆளே வந்து மொக்க பீஸ் மாதிரி இருக்கிறான், இவன்லாம் எப்படி பெரிய ஆளா இருக்குங்கும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் இருக்குல்ல, சோ அவங்க தான் வந்து இங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஐ மீன் பிளேயர்ல இந்த ட்ரெஷர்
ஹண்டர்ஸ்க்கு வந்து நிக் நேம் கொடுப்போம். சோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ்ல இருக்கிற 1000 ட்ரிக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு உயர்வான ஒரு நிக் நேமை நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் நான் ஒர்த்தே இல்லைங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவான். ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த லூக்குங்கிற பையனும் அந்த லிஸுங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து தம்பார் அடிச்சு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அப்பவும் பார்த்தா அந்த கீபர்ட்ங்கிற பையன் இருக்கனால அவனால வந்து நம்ம ஹீரோ ஏத்துக்கவே முடியல, சுத்தமா ஏத்துக்க முடியல. ஏன்னா பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டியோட லீடர் எப்படியோ இருப்பான்ல நான் வந்து கற்பனை பண்ணேன். ஆனா உன்ன மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு கீழே வேலை செய்ய முடியாதான்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த டீனோ இருப்பாள்ல, அவ வந்து மாஸ்டரை எதிர்த்து குரல் உயர்த்தி வேற பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறதுக்காக ரெடியா இருந்துகிட்டு இருப்பாளா. சடனா நம்ம ஹீரோ சரிடா கீபர்ட், உனக்கு எங்க கூட ஒர்க் பண்றதுக்கு பிடிக்கலன்னா உன்னை நாங்க விட்டுறோம்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த கீபர்ட் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் நான் வந்து உன்னை ஃபாலோ பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன வந்து தோக்கடிக்கணும். என்னை விட பவர் கம்மியா இருக்கிற ஒருத்தனுக்கு கீழே என்னால வந்து வேலை செய்ய முடியாது, அதனால என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்ல பார்த்தா அந்த டீனோ இருக்கிறாள். சோ அவ மாஸ்டருக்கு பதிலா நான் சண்டை போடுறேன்னு சொல்லி அந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனா அப்பவுமே அந்த ஒரு கீபர்ட், முதல்ல இவ்வளவு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை வந்து உதைக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து தெனாவட்டா பேசிட்டு அந்த டீனோ உன்னை எனக்கு கொலை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால என் வெப்பனை வந்து பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி வெறும் கையில சண்டை போடலான்னு இருப்பாள். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், பேசிக்கா டீனோவும் சரி அவனும் சரி 2 பேரும் லெவல் 4 தான். பட் இருந்தாலும் டீனோ கிட்ட வந்து ராவான நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்குது. இருந்தாலுமே ஆப்போசிட்ல அந்த ஒரு கீபர்ட் அவன் இருக்கிற அந்த ஒரு ஸ்வாட் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சோ மேபி டீனோனால எழுத்து நிக்க முடியாதோன்னு நினைக்கும் போதே டக்குன்னு அந்த ஒரு கீபர்ட், நீ வெப்பனை யூஸ் பண்ணினா நானும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் ஸ்வாட தூக்கி போடுவானா. முட்டா பையன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்து நினைப்பான். சோ ஆப்வியஸ்லி மேட்ச் ஆரம்பிச்ச உடனே அந்த டீனோ அடிக்க வருவாள். அதுல இருந்து எஸ்கேப் ஆக காலை வச்சு ஒரே உததான் பறந்து போய் விழுகும் போது திருப்பி அவன் சண்டை போடுறதுக்காக வருவானா. நான் அப்பவுமே அவன் வந்து பயங்கரமா அடிச்சுட்டு அப்படியே பார்த்தா காலில் வந்து புடிச்சு அப்படியே கழுத்து வந்து நெரிக்க ஆரம்பிச்சிருவா. இதோட நீ முடிஞ்சாடா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மாஸ்டரே வந்து எதிர்த்து பேசியிருப்ப, அவரை நான் கடவுள் மாதிரி பாக்குறேன், தினமும் 3 வேளை அவரை நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலா அவனை எந்திரிக்க முடியாத மாதிரி அதே இடத்துல அடிச்சு போடும் போது அந்த கீபர்ட் வந்து யோசிக்கிறான். சோ சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு ஹண்டர் ஆகணும் தான் நினைச்சிட்டு இருந்தான். அவன் ரொம்ப சீக்கிரமாவே வந்து மத்தவங்களோடவுமே ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் தான் ட்ரை பண்ணா. இந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கான காரணமும் அவனுக்கான ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்குறதுக்காக தான். ஆனா என்ன என்னால இப்ப எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்படியே படுத்திருக்கேன். அப்ப அந்த டீனோ இருக்கிறாள், அவ வந்துட்டு டே மச்சி இது மட்டும் ஒரு ஆக்சுவலான பேட்டிலா இருந்ததுன்னு வையேன், ஆல்ரெடி நீ செத்துருப்ப, உனக்கு இன்னும் கட்ஸ் இருந்ததுன்னா வேணும்னா பிளேட் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சண்டை போடலாங்க போது ஆமா இல்ல அது உண்மையான சண்டையா இருந்தா நான் ஏற்கனவே செத்துருப்பேன்ல நினைச்சுக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா நீ ஏற்கனவே இருந்த அந்த ஒரு பார்ட்டியில உன்னோட எல்லாரும் பவர் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்தியான்னு கேட்க பார்த்தா அதுதான் உண்மையா இருக்கும். அவனோட மத்தவங்க பவர் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டி வந்து உருவாக்கலாம்னு வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ அப்படிலாம் விட்டுட்டு வரக்கூடாது கண்ணு, என்னதான் பவர் இல்லைனாலும் அவங்க கூடயே இருந்து அந்த பார்ட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவான். கேட்கும் போது அந்த கீபர்ட்டுக்கு என்னமோ நம்ம ஹீரோ தான் பவர்ஃபுல், ஒன்னும் அவனோட பார்ட்டியில இருக்கிற எல்லாரும் அவனோட பவர் கம்மியா இருந்தாலும் அவங்கள கூட வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோ யோசிப்பான், அவங்க தான் என்ன விடாம இருந்தாங்க அப்படின்னு. அந்த ஒரு கீபர்ட் இன்னும் நம்ம ஹீரோவை பெரிய லெவல்ல நினைக்க ஆரம்பிப்பான். ஆஹா இந்த ஒரு கிரீவிங் சொல்லி பயங்கர மிஸ்டீரியஸா இருக்குது. ஆனா இந்த ஒரு லீடர் பார்த்தா 8th லெவல் தான். 8th லெவல்ல இருந்துகிட்டு எப்படி இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான், யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட வந்துட்டு அவனோட ஸ்வாட் இருக்கும்ல அதை வந்து சும்மா காலில் உதைக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருந்து அப்படியே ஃபிளேம்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிக்குமா. ஆஹா இந்த ஸ்வாடோட பவர்ஸ் நல்லா எஃபிஷியன்டா தான் இருக்குது, உன்னால வந்து நல்லாவே பயன்படுத்த முடியும்ல சொல்லிட்டு இருக்கேன். அந்த கீபர்ட்டுக்குல பயங்கரமான ஷாக் ஆயிரும். என்னடா அது வந்து என்னோட ஸ்வாடானா அதை நான் கூட அந்த லெவலுக்கு பயன்படுத்தினது இல்லையே, அதுவும் அவன் ஸ்வாட வந்து கையில கூட பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவங்க 3 பேரையும் ஒரு மிஷன் முடிக்கிறதுக்காக அமுச்சு வச்சிருப்பான்ல, அந்த இடம் என்ன ஏதுன்னு சொல்லி அதை பத்தின டீடைல்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பான். இந்த ஒரு உலகத்துல பார்த்தா மேஜிக் வந்து இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து சிதறி கிடக்கும், மானா அப்படின்னு சொல்லுவாங்க, யாரோட கண்ணுக்குமே தெரியாது. ஆனா அந்த ஒரு மேஜிக் எல்லாமே ஒவ்வொரு டஞ்சன்ல இருந்து தான் வெளிப்படும். மேபி அந்த ஒரு டஞ்சன்ல அது இருக்கிறதுக்கான ரீசன் அனதர் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. இன்னும் இந்த ஒரு மேஜிக் பத்தி முழுசா எந்த ஒரு ஸ்டடியுமே மேற்கொள்ளப்படல. எது எப்படியோ ஆனா அவங்களை அமிச்சு அந்த ஒரு டஞ்சன் வந்து உல்ஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சில்வர் மூன் சொல்லப்படுற சில உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா உபாதை எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அவன் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸ் கூட சொல்லுவான். ஏன்னு பார்த்தா அந்த கீபர்ட் வந்து அவனோட பார்ட்டியை ஏன் விட்டுட்டு வந்தான் அப்படிங்கிற ரீசன் இந்த ஒரு பொண்ணு தான் சொல்லியிருந்திருப்பாள. அதை போய் தான் அந்த ஒரு கீபர்ட் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் காமிச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணுமே நீங்க அந்த இடத்துல சோட வச்சு ஏதோ வித்த காமிச்சிங்களாமா அது எப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து சின்னதா ஒரு நேக்கான ஒரு விஷயம் தான், ஆக்சுவலி அதை யாரு வேணா பண்ணலாம், ஈவன் அந்த கீபர்ட் நினைச்சா கூட பண்ணலாம், அவனுக்கு அது எப்படி பண்ணணும் தான் தெரியல, அதான் இருக்கலே சம சிரிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட காசுல வந்து ஏகப்பட்ட ரிங் வந்து வாங்கி வச்சிருப்பான். அந்த பொண்ணு திட்டுவா, ஏன் இந்த மாதிரி தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இல்லப்பா ஒவ்வொரு ரிங்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் எல்லாத்தோட பவர் வந்து வித்தியாசமா இருக்கும், அது வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவோட பார்ட்டி மிஷன்ஸ் எல்லாம் முடிப்பாங்கல்ல, அது மூலமா காசு வருமா, பட் இவங்களோட பார்ட்டி யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வர காசை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா
பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ எந்த ஒரு வேலையும் பார்க்காம நிறைய காசு வருது, அதை வச்சு நிறைய ரிங்குமே வாங்கிட்டு இருக்கிறான். அது மூலமா மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியுது. அவன் இருக்கிற ஒரு செயினை அந்த டீனோவை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பான்ல, சோ அதை ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அவங்க ஒரு மேட்டர் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி இங்க பார்த்தா ஒரு ஃபேண்டம் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னும் சில பேர் வந்து அட்டாக் பண்ணி இருந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு உல்ஃப் டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஷர் ஏரியா வந்து இருக்குது. இப்போதைக்கு அந்த இடத்துக்கு போக கூடாது, ஏன்னா அங்க இருக்கிற ஃபேண்டம் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்குதுங்க போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. ஏன்னா டீனோ அங்கதான் அமுச்சு வச்சிருக்கான். அதுக்கும் மேல 5th லெவல்ல இருக்கிற சில ஹண்டர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்து காணாமலும் போயிருந்திருப்பாங்களாமா. உடனே நம்ம ஹீரோ ஆஹா நான் டீனோ வர அமுச்சு வச்சிருக்கேன், டீனோ வந்து லெவல் 4 தான் ஆச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவ கூட இருக்கிறதுல ஒருத்தர் லெவல் 4 இன்னொருத்தர் லெவல் 3 இருக்கிறாங்க போது அவங்க 2 ஹண்டர்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது அவங்கள போய் அங்க அமுச்சு வச்சிருக்கீங்களா? அப்படி ஷாக்கு கிடையாது. கிரீவிங் சோலோட லீடருக்கு பாத்தியா என்ன தைரியம்னு லெவல் 4 இருக்கிற ஒருத்தரையே வந்து அமுச்சு வச்சிருக்கான் அப்படின்னா இவங்க தான் 1000 ட்ரிக்ஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கு வந்து ஏத்தவங்க. எவ்வளவு தில்லு பாத்தியா என் தலைவனுக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஒரு கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு வெளியே வந்தோமா, ஆஹா ஏதாவது போய் பிரச்சனைக்கு இது மாட்டிக்குவாங்களோ, பரவாயில்ல இருந்தாலும் அந்த ஒரு கீபர்ட் கிட்ட அந்த ஸ்வாட் வந்து இருக்குது, பட் அந்த ஸ்வாட்ல இருந்து ஃப்ளேம்ஸ் வேற நான் யூஸ் பண்ணனே, அதை வேற அவன் ரீசார்ஜ் பண்ணானான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருப்பான். எஸ் இந்த மாதிரி இங்க இருக்கிற ஏதோ ஒரு வெப்பனை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது திருப்பி வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அதுவே இங்க அவங்க 4 பேர் அந்த ஒரு ட்ரெஷர் வால்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல, என்ன இடமே ஒரு மாதிரி தினுசா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா அப்ப டீனோ உங்களை கூட்டு வரக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வேலையை நம்ம மாஸ்டர் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஏனோ தானெல்லாம் கொடுத்து வந்திருக்க மாட்டாரு. அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த இடத்துல எதுமோ இருக்குதுன்னு. சோ அதனாலதான் நம்ம எல்லாரையும் வந்து அவரு கால்குலேட் பண்ணி அனுப்பி இருக்காருன்னு சொல்ல அந்த கீபட்டும் என்னத்தை கால்குலேட் பண்ணி அனுப்பி இருந்தான், பட் இருந்தாலும் அவனை 1000 ட்ரிக்ஸ்டர்னு சொல்றாங்க. சோ மேபி அவன் வந்து ஏதாவது பண்ணிருந்திருக்கலாம். ஈவன் அந்த கிரெகுக்கு நேத்து தானே என்னையும் ரூதாவையும் வந்து மீட் பண்ணனா, பட் அதுக்குள்ள எங்களை பத்தி என்ன அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எதுக்கு எங்களை வந்து அசைன் பண்ணிருந்தான். மேபி நேத்து அந்த ஒரு பில்டிங்ல வந்து ஒரு சண்டை நடந்துச்சுல, அது கூட வந்து ஹீரோட பிளானா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் இவனுங்க இல்லாதது போலாத எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம டீனோ ஆமா மாஸ்டர் வந்து பயங்கர கால்குலேட்டிவான ஒரு ஆளு, அவரு எதையும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏனோ தானோ பண்ண மாட்டாரு. சோ இந்த ஒரு மிஷன் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்க போது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆஹா தெரியாம அவங்களை வந்து அமுச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல சீக்கிரமா போய் அவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட இடத்துல ஒரு சீக்கிரட்டான பிளேஸ் இருக்கும் அதுக்குள்ள போறான். நீங்க நடந்து போயிட்டு இருந்தவங்க டக்குன்னு அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வரும், ஒரு பெரிய உல்ஃப் மாதிரி இருக்க அந்த ஒரு டீனோ மாஸ்டர் இந்த ஒரு வேலையை கொடுக்கும் போதே நினைச்ச இந்த மாதிரி பெருசா ஏதாவது இருக்கும்னு ஒரு கை பாத்தரலான்னு சொல்லி எழுத்து நிப்பால. அதுவே நம்ம ஹீரோ அவனோட ஆர்மரியில இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிங் வந்து தேடிக்கிட்டு இருப்பான். ஆஹா அந்த ரிங் வந்து காணோம்னு. சோ அதுக்கப்புறம் வால்ட்டுக்குள்ள ஏதோ வச்சிருப்பான் போல, அதை வந்து எடுக்கலான்னு போக அந்த ஏவா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவ வந்துட்டு ஏன் மாஸ்டர் நீங்க தான் பயங்கர கால்குலேட்டிவா வந்து அவங்களை அனுப்பிச்சிங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க போது இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வெளியில வந்து ஒரு வாக்கிங் போலாம் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேட்மேன் மேன் அப்படியே ஒரு சூட்டை வந்து போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போவானா. அதுல வந்து பிரேக் கிடையாது, கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அப்பவும் மாஸ்டர் அதை பயன்படுத்துறாருன்னா உண்மையிலே பயங்கர திறமசாலி தான், இருந்தாலும் சேஃபா போவாரா அப்படிங்கிற அந்த ஏவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னன்னாலும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பறந்துட்டு இருப்பான்ல, மூஞ்சி எல்லாம் காத்துக்கு அப்படியே அங்கங்கன்னு பிச்சுட்டு போயிட்டு இருக்கும். முதல்ல நம்ம ஹீரோ அவனோட கிரீவிங் சொல்லுங்கிற பார்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பானா. சோ அதுக்கப்புறம் ஒரு மிஷினை வந்து முடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அது சாதாரண ஒரு காப்ளினோட கேவ் தான், பட் இருந்தாலும் அந்த இடத்துல லெவல் 4 ஆன ஒரு சைக்ளோப் இருந்ததுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப இதை கேட்டு அங்க இருந்த ஒருத்தன் சின்ன பசங்களா என்ன சைக்ளோப்பை வந்து தோக்கடிச்சிங்கன்னு சொல்லிட்டு சும்மா பெனாத்திக்கிட்டு இருக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாம சாதாரண காப்ளின் கேவ்ல சைக்ளோப் வந்து இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சைக்ளோப் கிட்ட இருந்து நீங்க உயிரோட தப்பிச்சிருக்கீங்க, இதெல்லாம் நான் நம்பிட்டு இருக்கணுமாங்க போது அப்ப அதுல தலைங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து காட்டுவாங்களா. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணு இருக்கும், அதை பார்த்து பயங்கரமா பயந்துருவான். நம்ம ஹீரோவுமே நான் தான் கொன்ன தலையை வந்து எடுத்துட்டு வர வேணான்னு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க சீன் கட் ஆகுது. டீனோவும் அவங்க ஆளுங்களும் வந்து இருப்பாங்கல்ல, அங்க காட்டுல இருந்த அந்த ஒரு மிருகத்தை அந்த கீபர்ட் பார்த்தா அவன் சோடா யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவான். சோ அதுக்கப்புறம் அந்த டீனோ சரி நீ வந்து உன்னோட ஸ்வாட்ல இருக்கிற அந்த ஃப்ளேம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல எப்படி பண்றதுன்னு தெரியலனாலும் சும்மா ட்ரை பண்ணும்போது பார்த்தா எதுவும் வரலையா, அப்பதான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ அதை பயன்படுத்தி இருந்தான்ல. அதுக்கப்புறம் தான் நான் சார்ஜ் பண்ணவே இல்லையங்கும் போது அந்த ரூதாங்கிற பொண்ணு அப்படின்னா என்ன இங்க இருந்து கிளம்பலாமான்னு கேட்க அந்த ஒரு கிரகுமே நம்ம யார் இங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோமோ அந்த ஒரு நபருமே உயிரோடு இருப்பாங்களான்னு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லும் போது ஆனா அதுகிட்டீனோ பிளான்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நம்ம கண்டிப்பா அந்த ஒரு ட்ரெஷர் வால்ட்டுக்கு போறோம், நம்ம யாரை ரெஸ்கியூ பண்ணணுமோ கண்டிப்பா அந்த ஒரு டார்கெட் அங்க உயிரோட தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை செலக்ட் பண்ணி ஒன்னா சேர்த்து இந்த ஒரு மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு அனுப்பிச்சது நம்ம ஹீரோ. அவரு கண்டிப்பா எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாரு. ரொம்ப முக்கியமா மாஸ்டர் கீபர்ட் உன்னோட பிளேட்ல இருக்கிற மேஜிக்கை குறைச்சிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருப்பாருங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு அவங்க எல்லாரையும்
கூட்டிட்டு போக. அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரெஷர் வேர்ல்டுக்கும் போவாங்களா. ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய ஏதோ உல்ஃப் மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டீனோ தான் சொல்லுவா, இந்த இடம் வந்து லைக் பெருசா பில்ட் பண்ணப்பட்டதுக்கு இங்க ஆல்ரெடி ஒரு உல்ஃப் வந்து இருந்துச்சு, இப்ப அது இல்ல, பட் இருந்தாலும் இதுதான் நம்ம டார்கெட்டுங்கும் போது கீபர்ட் வேணும்னா நான் முதல்ல உள்ள இறங்கிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிரும்னு சொல்ல, இல்ல நீ வந்து போக கூடாதுன்னு டீனோ சொல்லுவாளா. என் ஸ்வாட் வந்து அந்த மேஜிக் இல்லைனால பவர்ஃபுல்லா தாங்கும் போது இல்ல நீ அந்த மாதிரி ரெக்லஸா எதுவும் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல இப்போதைக்கு நான் தான் ஒரு லீடர், மாஸ்டர் கண்டிப்பா என்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்ப்பாரு, ஒரு லீடரா இங்க இருக்கிற எல்லாரையும் நான் வந்து உயிரோட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முதல்ல டீனாவும் ரூதாவும் போய் அந்த மான்ஸ்டரோட கவனத்தை வந்து திசை திருப்ப இவங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதா ஒரு பிளான் போடுறாங்க. ஸ்டில் நம்ம டீனோ என்னன்னாலும் சரி உங்க உயிரை வந்து நான் பணைய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பால. அதுவே இங்க நம்ம ஹீரோ பறந்து வந்துகிட்டு இருப்பான்ல, ப்ளீஸ் டீனோ நீ மட்டும் அது உயிரோட இருந்துரு, மத்தவங்களா செத்து போனா போயிட்டு போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு வருவான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வால்ட்டுக்குள்ள இறங்குன அந்த டீனோவும் அவங்க ஸ்குவாடும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் டீனோவுமே பரவாயில்லையே மாஸ்டர் வந்து நல்ல ஒரு ஸ்குவாட தான் நம்ம கூட அமுச்சு வச்சிருக்காருன்னு நினைப்பா. அந்த கீபர்ட்டோட ஸ்குவாடு பவர்ஃபுல்லா இருக்கிறங்காட்டி அவன் ஈஸியாவே அங்க இருக்கிற டார்கெட் வந்து அட்டாக் பண்றானா. கிரெகுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தால எப்படி அந்த கீபர்ட் கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ரூதா கிட்ட பவர்ஸ் பெருசா இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னாலும் அவ வந்து ஒரு தீஃபா இருந்திருக்கா. சோ அதனாலேயே அங்க இருக்கிற அந்த ஒரு மான்ஸ்டர்ஸோட கவனத்தை வந்து திசை திருப்பும் போது இந்த டீனோ அசல்ட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கிறாள். சோ இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி தான் மாஸ்டர் எங்களை அனுப்பிச்சிருக்காரு, மாஸ்டர் மேல ஒரு காட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க கீபர்ட் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அவனோட பழைய பார்ட்டி மெம்பர்ஸ் கூட வந்து சண்டை போட்டு பிராக்டிஸ் எடுத்துருப்பான் போல, அவங்க யாருமே பவர்ஃபுல்லா இல்லாதங்காட்டி உங்களுக்கு இதுக்கு மேல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னா உங்களை விட்டு போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இந்த கீபர்ட் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகிற காரணத்தால அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த ஒரு கேப் வந்து அதிகமா இருந்திருக்கும், அதனாலதான் அவங்களை விட்டு வந்திருப்பானா. ஆனா அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து விட்டுட்டு போனதுங்கிறது ஒரு தப்பான விஷயமா இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு தோணும் போது கிரெகும் அவன் கூட சேர்ந்து சண்டை போடும் போது அப்பதான் அவனுக்கு ஒருத்தங்க கூட சேர்ந்து சண்டை போறது எப்படி இருக்குங்கிறதே வந்து ஃபீல் ஆகுது, அவனுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் முன்னேறி போகும்போது அங்க பக்கத்துல எங்கேயோ தான் அந்த வால்ட்டோட பாஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. சோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாமான்னு மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது அப்பயும் டீனோ சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது நம்மள எந்த விதத்துல இம்ப்ரூவ் ஆக்காது, நம்ம கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்து ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த ஒரு கிரெக் லெவல் 4 ரீச் ஆனதுக்கு அப்புறமே வந்து ஒரு கம்ஃபர்டபிளான லைஃப் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா ஒரு நாள் ஒரு வால்ட்டை வந்து கிளியர் பண்ண போக அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் இருந்திருக்கும், அதை எதிர்த்தா ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலும் அதை எதிர்த்து போய் அவங்க டீம்ல இருந்த எல்லாரையும் அவன் வந்து இழந்திருப்பான். சோ 1000 தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப கால்குலேட்டடா இருக்கணும்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டீனோ அப்படின்னா நீ ரொம்ப வருஷமா ஒரு ஹண்டரா இருக்கிறன்னு சொல்லு, ஆனா நீ முதல்ல ஹண்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நான் உந்தி தள்ளிந்திருக்கும்ல. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மாஸ்டர் உன்னை இந்த ஒரு டீம்ல வந்து சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் வந்து உண்மையிலே ஒரு காட் அண்ட் நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்தது மாஸ்டரோட ஒரு காட்லி ஸ்ட்ராட்டஜி. சோ அதை சந்தேக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முன்னேறி கூட்டிட்டு போறாளா. அதுவே நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் அந்த ஒரு காட்டுக்கு வந்துருவானா. ஆஹா டீனோ எங்க போனான்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆஹா இதை முதல்ல எப்படி லேண்ட் பண்றதுன்னு தெரியலையே, பிரேக் வேற இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க போன அந்த ஒரு குகையும் கண்டுபிடிச்சிட்டு வேகமா அதுக்குள்ள போய் அப்படியே ஒரு கிராஷ் லேண்ட் ஆகுவானா. உள்ள அவங்களும் அந்த ஒரு பாஸ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஒயிட் உல்ஃபா இருக்கும். அது கூட சண்டை போட ஆரம்பிக்கும் போது அதோட தலையில வந்து ஹெல்மெட் இல்லங்கிற விஷயத்தை டீனோ கவனிக்கிற அப்படின்னா அதான் வீக் ஸ்பாட்டா இருக்கும்னு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டீனோ சண்டை போறத பார்த்து அந்த ரூதா ஆஹா அவளுக்கு பயமே இல்லைன்னு நினைக்கேன். அந்த இடத்துல கிரெக் அட்டாக் பண்ண போற மாதிரி தெரியுமா, உள்ள பூந்து அந்த ரூதா கிரெக காப்பாத்திடுறா. இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு நம்ம டீனோ உள்ள பூந்து அப்படியே பயங்கரமா அந்த உல்ஃப வந்து டேமேஜ் பண்ணிட்டு அதோட தலையில ஒரு போட அதே இடத்துல அந்த ஒரு பாஸ் காலி பண்ணிடுறாளா. அவளோட காலி அடிபட்டு இருக்கும், மெடிசன் எடுத்து உடனே அதை வந்து சரி பண்ணிக்க. பரவாயில்லையே முடிஞ்சிருச்சுன்னு அந்த கீபர்ட்டும் கிரெகும் பேசும்போது கிரெகோட ஸ்வாட் வந்து உடஞ்சிருக்குமா. சோ அந்த டீனோவுமே சரின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாட அந்த கிரெகுக்கு கொடுக்க டக்குனு அவங்கள மறைவுல இருந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணது பார்த்தா அந்த இடத்துல இருந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய உல்ஃப் வருதா. அந்த இடத்துல ஒரு பாஸ் இல்ல கிட்டத்தட்ட 4 பாஸ் வந்து இருக்குது. இது என்னாலேயே சமாளிக்க முடியாதுன்னு டீனோ நினைக்கும் போது சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆக ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்க அங்க ஒரு கேப் இருக்குமா. ஆனா அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் அந்த ஒரு கேப் வந்து அடைச்சுக்கும், எப்படி போறதுன்னு யோசிக்க அந்த கிரெகும் கீபர்ட்டும் வேணும்னா பொண்ணுங்க நீங்க எஸ்கேப் ஆகுங்க, எல்லாரும் இறந்து போறதுக்கு யாராவது தப்பிக்கிறது வந்து பெட்டர்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதா ஒரே வழியா மாஸ்டர் அப்படின்னு அந்த டீனோ யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாரும் கவனிங்க அந்த பாசஸோட கண்ணை டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்துல இறங்கி அது கஷ்டமா தான் இருக்குது, பட் இருந்தாலும் முடிஞ்சா அதோட கண்ணை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த டீனோட கையில நம்ம ஹீரோ கொடுத்த ஒரு ரிங் இருக்குமா, ஆக்சுவலி அதை முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துருப்பா, அதுல இருந்து ஏதோ பிளாஸ்ட் மாதிரி வெளியே வரும். சரின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துல வந்து பயன்படுத்துவாலாம். அந்த மான்ஸ்டரோட கண்ணு அந்த இடத்துல டேமேஜ் ஆன உடனே எல்லாரும் அட்டாக் பண்ண போகும்போது அந்த கீபர்ட்ட ஒரு மான்ஸ்டர் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுரும். என்னாச்சுன்னு சொல்லி உடனே டீனோ கிட்ட போய் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடு, நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒழுங்கா சொல்லியிருந்தேன், உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு ஃபீல் பண்ண பார்த்தா அந்த ஒரு மான்ஸ்டர் திருப்பி அதோட கண்ணை வந்து நீக்கிட்டு அவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து நிக்குமா. ஆனா அப்ப அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படியே பறந்து போய் எங்கேயோ விழுகுது. லைக் யார் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஆப்வியஸ்லி. ஹாய் டீனோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டீனோக்கு நம்ம ஹீரோ பார்த்தனே பயங்கர ஹாப்பியா. ஆனா ஒரு பிரச்சனை, ஏன்னா அந்த இடத்துல மிச்சம் இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம ஹீரோ ரவுண்டு கட்டும் போது அதுல ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட தலையிலேயே அட்டாக் பண்ணுமா, பட் எதுவுமே ஆகாது. அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் அப்படியே பறந்து போய் விலகும். நம்ம ஹீரோ அப்படியே
அப்படியே சிரிச்சு பார்த்துட்டு சாரி கைஸ், எங்கிட்ட ஒரு 17 லைஃப் மிச்சம் இருக்குது, நீங்க காலிடான்னு சொல்லி அவனோட ரிங் இருக்குல்ல, சோ அதுல இருக்கிற பவர்ஸை வந்து பயன்படுத்தி அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து கிரியேட் பண்றானா. அங்க இருக்கிற யாராலையுமே நம்ப முடியல. லைக் லெவல் 8ல இருந்துகிட்டு எப்பறம் இவ்வளவு பவர்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் ஓடும், மத்தவங்க என்ன பாக்குறானுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அட்டாக் பண்ணும் போதெல்லாம் செம கூலா இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறேன், இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும், இருந்தாலும் ஒரு லெவல் 3 வோல்ட்ல எதுக்கு இத்தனை மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது அடி வாங்கின மான்ஸ்டர்ஸ் திருப்பி எந்திரிச்சு வருமா, எப்படி அது வருதுன்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆக நம்ம ஹீரோவே இந்த ரிங் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாம் கிடையாது, சும்மா வெளியில வந்து பந்தா காட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா. அது எல்லாமே மொத்தமா சேர்ந்து நம்ம ஹீரோவை ரவுண்டு கட்டிடும். இப்ப இங்க இருக்கிற யாரையும் எனக்கு காப்பாத்த தோணல, வீட்டுக்கு தான் போகணும், இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவன் கழுத்துல ஒரு டியூப் மாதிரி இருக்குமா, அதுல இருக்கிறத எடுத்து குடிச்சிட்டு அந்த டியூபை தூக்கி வீசி அதை வந்து பிளாஸ்ட் பண்ணும்போது சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆவாங்களா. அந்த டீனோட கால்ல அடிபட்டு இருந்திருக்கும், அவன் நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் கடைசியில வருவானா. அப்படி இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாத்தியா டீனோ வந்து மெதுவா வரங்காட்டி நம்ம ஹீரோ கடைசியா வந்து டீனோவை பாதுகாக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஃபுல் வேகத்துல ஓடி வந்து அவ்வளவுதான் வர முடியுதா. அப்ப ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. ஆக்சுவலி ஒரு நாள் டீனோ வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து வம்பிழுப்பாங்களா. சோ அப்ப உள்ள போந்த கிரீவிங் சோல்ஸ் தான் அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அச்சு நவுத்தும் போது சரி ஹெல்ப் பண்ண உங்க பேர் என்னன்னு கேட்க சொல்ற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பானா. சோ அன்னைக்கு பேர் தெரியாதுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஒரு காட் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருப்பான் அந்த டீனோ. எப்படியோ அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட எஸ்கேப் ஆன உடனே நம்ம ஹீரோ டீனோட கால்ல அடிபட்டு இருந்திருக்குமா, ஒரு ரெலிக்க வச்சு அதை கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும் போது ஓகே ஃபைன் நடந்து போயிட்டு இருக்கிறோம், நான் எந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறேன், இப்ப நான் எதுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேன், எப்படி வெளியே போறதுன்னு எதுவுமே தெரியாம அவங்க எல்லாரையும் அப்படியே வழி தெரிஞ்ச மாதிரியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். லாஸ்ட்ல நம்ம ஹீரோஸ் ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஹீரோக்கு சில காசெல்லாம் வந்து இருக்குமா, அது மூலமா அவன் சில ரெலிக் எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் வாங்கிட்டு வந்துருப்பானா. இதெல்லாம் உங்களுக்கு உபயோகப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுல ஒரு பொண்ணுக்கு ஒரு டிமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பேக் வந்து தருவான், இதுல எது வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த காப்பு மாதிரி இருக்கிறது எனக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற லிஸ்ங்கிற பொண்ணு எடுக்கும் போது பார்த்தா அது வந்து அவளை அப்படியே குப்பருக்கு அங்கங்கேயும் போட்டு உடுக்க ஆரம்பிச்சிடும். சோ பேசிக்கா அந்த காப்பை வியர் பண்றது அப்படிங்கறது உங்களோட புலன்கள் சரியா ஒர்க் பண்ணாம போகும், சென்சஸ் வந்து கரெக்டா வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவானா. முதல்லயே சொல்ல மாட்டேன்னு பழம்பும் போது என்னமோ இந்த ஒரு சோடை எனக்குன்னு ஒரு பையன் அந்த சோடை எடுக்கும் போது அதை பார்த்து நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நான் யாரையாவது கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ அது வந்து ஒரு கர்ஸ்டு சோடாமா, அது யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பேசிக்காவே சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான், இருந்தாலும் அந்த யூஸ்லெஸ்ஸான ரிலீக்கை வச்சுதான் அவங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு குரூப் கூட்டிட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான்ல. பார்த்தா அந்த ஒரு கேவ் வந்து ஒரு மேஸ் மாதிரி தொடர்ந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, எந்த வழியில போறோன்னு எனக்கே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஒரு வேலை எல்லாம் கிடையாது, கன்ஃபார்மா நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. நான் ஏன் தேவையில்லாம இவங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், டீனோவும் சரி அந்த ரூதாங்கிற பொண்ணும் சரி ரெண்டு பேரும் வந்து திருடங்க தானே, அவங்களுக்கு ஒரு இடத்துல வழி கண்டுபிடிக்கிறதுல அத்துப்படி. அப்படி இருக்கும்போது அவனுங்களே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்ப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோ திரும்புற இடத்துல அவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன நான் திரும்பி பார்க்கும்போது டீனோ திரும்பிக்கிட்ட, ஒருவேளை அவளை எனக்கு என்ன பிடிக்கல எனக்கு ஏதாவது தப்பா நினைப்பாளோ அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கீவ் எடுக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோ கிட்ட சரி தலைவா நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கிறோம், வெளியே போற வழியை நோக்கி எல்லாம் தெரியுது, ஆனா ரொம்ப நேரமா இங்கேயே சுத்துற மாதிரியும் தெரியுது. அதுக்கு டீனோ கத்த ஆரம்பிச்சிருவா, ஏன்டா கீபட் இந்த மாதிரி மாஸ்டர் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுமே நம்ம ட்ரைனிங்கோட ஒரு பகுதி தான். நம்மள ஏற்கனவே ஒரு 2-3 தடவை வெளியே போற வழி கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி மாஸ்டர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு உள்ள. நான் ஆல்ரெடி வரக்கு முன்னாடி இந்த ஒரு வால்ட்டோட மேப்பை வந்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அந்த பாசஸ் எல்லாம் இருக்கிற அந்த உல்ஃப் இருக்கிறானுங்கல்ல அவனுங்களை வந்து போட்டு தள்ளிட்டு அந்த வழியா தான் நம்மளால போக முடியுங்கும் போது அப்படின்னா நம்ம ஹீரோவுமே ஓ இதுதான் மேட்ரா, அப்ப அவனுங்க தான் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்கும் போது அப்ப அந்த ரூதாவுமே தலை மேலே நல்லா கரெக்டான வழியில தானே போறோன்னு திருப்பி கேட்க எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்களை அமைதியே கூட்டிட்டு வந்துகிட்டே இருப்பானா. மறுபடியும் 2 வழி வந்து பிரியும். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, தலைவா நீ மாஸ் தலைவா, நீ லைக் சான்ஸே இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்களா. என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு அவனும் எட்டி பார்க்கும் போது அந்த இடத்துல அவங்க ரெஸ்கியூ பண்ண வேண்டிய சில ஆளுங்க இருப்பாங்களா ஒரு பார்ட்டி, அவங்க அந்த ஒரு இடத்துல தான் மயக்கமாய் கிடப்பாங்க. சோ இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த வழியை அவங்களை சுத்தி கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு போய் அவங்களை வந்து காப்பாத்தும் போது நம்ம தற்செயலா தான் அவங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலுமே ஸ்டில் அவங்க சும்மா பொய் சொல்லாதீங்க தலைவா, அவங்களுக்கு என்ன ஒரு தன்னடக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கூடவே அவங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சில சாக்லேட்லாம் அவங்களுக்கு வந்து தருவானா. ஆப்வியஸ்லி அது பயங்கர பிரஷரான ஒரு சிச்சுவேஷன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ சாக்லேட்லாம் கொடுத்து எல்லாரையும் வந்து ஹாப்பி குஷிப்படுத்திட்டு இருக்கும் போது இதை கவனிச்ச டீனோ ஆஹா மோஸ்ட்க்கு இன்னும் ஒரு மூளை
தலைவன் எங்களையும் வந்து காப்பாத்திருந்திருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தா தொலைஞ்சு போன டீமையும் ரெஸ்கியூ பண்ணியிருந்திருக்கான். ரொம்ப முக்கியமா இவ்வளோ ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்கிறானே அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்கியூ பண்ண வந்த டீமோட லீடர் ஒருத்தர் இருப்பானா, அவங்கிட்ட நீங்களாம் லெவல் 5 அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், உங்களுக்கே இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா எப்படிங்கும் போது நாங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டோம், சோ அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவானா. மேபி அந்த ஒரு உல்ஃப் வந்து மேலே ஸ்ட்ராங்கா தான் இருந்ததுன்னு சொல்ல. உல்ஃபெல்லாம் கிடையாது, அது ஆக்சுவலி ஒரு ஃபேண்டம் மாதிரி இருந்தது, மூஞ்சில ஒரு ஸ்கல் மாஸ்க் போட்டிருந்ததுங்கும் போது இன்னொரு பக்கம் அந்த உல்ஃபெல்லாம் இருக்குல்ல, அது எங்கேயோ போய் மண்டி போடுதா, பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஃபேண்டம் வருது, அந்த ஸ்கல் மாஸ்க் போட்ட மான்ஸ்டர். முதல்ல பார்க்கும்போது எங்களால அதை எதிர்க்க முடியும் தான் நாங்க நினைச்சோம், ஈவன் நாங்க எங்களோட பவர் மேல அவ்வளவு கான்பிடண்டாவும் இருந்தோம். ஆனா அது அனதர் லெவல்ல இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா அது வந்து ஒரு 1000 சோடா பயன்படுத்துற மாதிரி தோணுச்சுங்கும் போது இது எல்லாத்தையும் ரொம்ப அசல்ட்டா சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ, எனது 1000 சோடா பயன்படுத்துற மாதிரியா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான், அவனும் வந்து ஒரு 1000 சோடா பயன்படுத்துறவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன் ஸ்வாட் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும். வேற யாரு, கிரீவிங் சோல்ஸ்ல உள்ள என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அந்த லூக்குங்கிறவன். உண்மையா சொல்ல போறான், இவன் சொல்ற மாதிரி அந்த ஒரு ஃபேண்டம் உண்மையாலுமே 1000 ஸ்வாடுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னைக்கோ லூக் வந்து இதை போட்டு தள்ளிட்டு போயிருந்திருப்பான். சோ லூக் இங்க வரல அப்படிங்கும் போது கண்டிப்பா இது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காது, இவன் ஏதோ உளறிட்டு இருக்கிறான். ஆனா மேபி இந்த ஒரு டீனோவை வச்சு என்னால அந்த ஒரு ஃபேண்டமை போட்டு தள்ள முடியுமான்னு தெரியலையேன்னு லைட்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி தலைவோ, இப்ப என்ன பண்றது நம்ம ஹீரோட கேட்கும் போது நம்ம ஹீரோமே, நான் ஏன் சொல்லணும், டீனோ தானே இதோட லீடரு, இந்த ரெஸ்கியூ மிஷின் அவளோடதுங்கும் போது அவளே முடிவெடுக்கட்டும்னு சொல்ல. மாஸ்டர் இருந்தாலும் நான் ஒன்னும் உங்க அளவுக்கு இல்லையேன்னு சொல்லுவாள, அதெல்லாம் கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் டீனோன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பானா. ஓகே நீங்க சொல்லிட்டீங்களே, ரெஸ்கியூ பண்ணவங்களை கூப்பிட்டுக்கிட்டு என் காலுமே சரியாயிருச்சு, வேகமா இங்க இருந்து போறோம்னு சொல்ல. ஆனா அவங்களுக்கு தான் அடிபட்டு இருக்கே, அதனால கொஞ்சம் மெதுவா போகலாம்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, பரவாயில்ல நீங்க எல்லாரும் மேலேயும் வந்து பயங்கர அக்கறையா இருக்கிறீங்க அப்படின்னு அவன் நினைப்பாள. என்னால வேகமா வர முடியாது, அதனாலதான் மெதுவா போக சொன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்போ இவங்க ஒருத்தங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவன் நம்ம டீனோ கிட்ட மேபி ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா என்ன வந்து ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிருங்கன்னு சொல்ல. டீனோமே, நானா அந்த மாதிரியான ஒரு விஷயமே நடக்க போறது இல்ல, மாஸ்டர் ஒரு கடவுள் மாதிரி, அவரு கண்டிப்பா நம்ம எல்லாரையும் வந்து என்னானாலும் சரி காப்பாத்துவாருன்னு சொல்லி இருக்க, உங்களுக்கு நாங்க உண்மையாலுமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த அடிப்பட்ட எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேங்க் பண்ணுவாங்களா. இந்த டீனோ நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்தா எனக்கு தான் லைட்டா சில்லா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி என்கிட்ட இன்னும் ஒரு 5 கீ இருக்குது, 5 கீ இருக்குன்னா என்ன, இன்னும் ஒரு 6 டவர்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் ஒரு சில ரெலிக்குமே இருக்குது, சோடா யூஸ் பண்ற ரெலிக்கை எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு ஞாபகம் ஒரு அங்கேயே விட்டு வந்துட்டணும். சரி என்னமோ முடிஞ்ச அளவுக்கு தைரியம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்க போட்டுட்டு சைலுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா மத்தவங்களை வச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஒரு மான்ஸ்டருமே வருமா, அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா பயந்துருவாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டீனா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, நீ தள்ளி நில்லு, நான் இதை பாத்துக்கிறேங்கிற மாதிரி வீர வாசனெல்லாம் பேசிக்கிட்டு, ஆஹா சமாளிக்க முடியுமான்னு தெரியலையங்கும் போது பார்த்தா அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அது கூடவே இன்னொரு பொண்ணு மான்ஸ்டரும் அந்த மாதிரி இருக்குமா, அதை பார்த்தா எல்லாருமே பயந்து போயிருவாங்க. ஆஹா 2 பேரும் நம்மளால சுத்தமா முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பொண்ணு அந்த மான்ஸ்டர் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற எல்லாருமே என்ன மான்ஸ்டர் ஹீரோ கிட்ட பேசுதுன்னு பாப்பாங்களா, ஆக்சுவலி அது வந்து கிரீவிங் சோல்ஸோட அந்த லிஸ்ங்கிற பொண்ணு இருப்பாள்ல, அவளாதான் இருக்கும். அவ இவங்க யாருக்குமே அவளை தெரியல அப்படிங்கும் போது கடுப்பாயிருவா, என்னது நீங்களும் உண்மையாலுமே கேபிட்டல்ல தான் இருக்கிறீங்களா, கிரீவிங் சோல்ஸ் தெரியாத ஒரு ஆளா நீங்க அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த ஏவா இருக்கிறாள், சோ அவ தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோ போயிருந்திருக்கான், அந்த டீனோவையும் மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லிஸ் வந்து பயங்கரமா காண்டா இருப்பா. ஏன்னு பார்த்தா டீனோவை லிஸ் தான் வந்து ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பாள். சோ அதனால நீ என்னோட அசிஸ்டண்டா இருந்துகிட்டே உன்னால இந்த மான்ஸ்டரை அழிக்க முடியல, உனக்கு ஹீரோ வந்து ஹெல்ப்புக்கு தேவைப்படுது, அப்ப நான் என்ன உனக்கு ஒழுங்கா சொல்லி தள்ளியா அப்படின்னு அவ காண்டாகும் போது கீபட் நடுவுல பேசான்னு வர அவனையும் தூக்கி சொருகிட்டு, ஏன்டாடே நான் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லி டீனோவை பிடிச்சி பயங்கரமா மிரட்டு இருக்க. அவளே பயந்து போயிருவாளா. அப்ப நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இல்ல அவ ஆக்சுவலி ஒரு உல்ஃப் மான்ஸ்டர் வந்து டிஃபீட் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லும் போது, ஓ உண்மையாலுமேவா, சரி ஏதோ சொல்லி கொடுத்த ட்ரைனிங்ல வேஸ்டா போகல நினைக்கிறேங்க போதே அந்த இடத்துல அந்த ஒரு ஃபேண்டமும் திருப்பி எந்திரிச்சிடும். கூடவே ஒரு பெரிய உல்ஃப் மான்ஸ்டர் வரும்போது கையில கண்ணை வச்சுட்டு அவங்கள ஷூட் பண்ண இந்த லிஸ் மூவ் ஆகுறாள், அது வந்து புல்லட்டோட பயங்கர ஸ்பீடா இருக்குது. அது கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணி முடிக்கும் போது அந்த இடத்துல லிஸ் எல்லா புல்லட்டையும் கேட்ச் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு வச்சுட்டு, ஏ டீனோ இந்த மாதிரியான புல்லட்டுக்கே பயந்துட்டு செத்துட்டு கிடக்குறேன், நீ எல்லாம் என் அசிஸ்டன்ட் சொல்லிடாதீன்னு சொல்லி அவளை திட்டிக்கிட்டு அப்படியே போய் ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு லைக் தலையில இருந்து ஒரே கிக்கு அதே இடத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேண்டமுக்கு இல்ல அது பிளேட் எடுத்து அடிக்கலான்னு வரும்போது அதையும் கேட்ச் பண்ணிட்டு, ஏண்டி டீனோ இது ஒரு மொக்க பீஸ், இது கூட சண்டை போட முடியலன்னு தான் நீ ஹீரோவை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவளை திட்டிக்கிட்டு இருக்க. கூடவே அதையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. டீனோ பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாளா. கிரீவிங் சோல்ஸ்ல லூக் அப்படின்னு ஒருத்தன் சோடா யூஸ் பண்ணுவான்ல, அவனும் ஸ்ட்ராங்கானவன் தான். அதே மாதிரி இந்த ஒரு லிஸும் வந்து பயங்கர ஸ்பீடானவ, இவ்வளவு ஸ்ட்ராங்கானவ தான். 2 பேரும் மாறி மாறி ட்ரைனிங் எடுத்தங்காட்டி தான் கிரீவிங் சோல்ஸ் இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நினைப்பானா. அதுக்கப்புறம் அவ
ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ லிஸையும் காம் டவுன் பண்ணும்போது அந்த ஒரு மிஷினுமே முடிச்சிடுறாங்களா, சீன் கட் ஆகுது. அந்த கீப் எடுக்கிறான்ல அவன் டீனோ கிட்ட இந்த ஒரு ஸ்வாட் இதை வந்து நீ ஹீரோ கிட்டே கொடுத்துரு, நான் திருப்பி என்னோட ஒரு பழைய பார்ட்டிலேயே போய் ஜாயின் பண்ண போறேன், ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பா லிஸ் மாதிரி பயங்கர ஸ்பீடா மூவ் ஆவேன் அப்படிமானா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, ஆஹா அந்த பொருள் எங்க வச்சேன்னு தெரியல, எங்க போய் தெரிய கண்டுபிடிக்கிறது, சரி விடு காணாம போயிருச்சு, தேடின மட்டும் பிரயோஜனமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அந்த கிரீவிங் சோல்ஸ்ல இருக்கிற சிட்ரின்னு சொல்லி ஒரு பிங்க் கலர் முடிச்ச பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஒரு டியூப்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்லைமை வந்து கொடுத்துருப்பாளா. சோ அவ பார்த்தா ஒரு ஆல்கமிஸ்டா இருப்பா, இந்த மாதிரி சயின்ஸ் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பாக்குறவ. அவளே கிரியேட் பண்ண ஒரு ஸ்லைமை வந்து நம்ம ஹீரோக்கு கொடுக்கும் போது ஒரு கிஃப்டா, ஓகே இது வந்து நல்லா இருக்கே, நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது அப்படின்னு ஆரம்பிக்க, நீங்க இதை வச்சு விளையாடலாம் கூடாது, நீங்க ஆக்சிடென்டலா இதை வந்து யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், இந்த ஊரே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லும் போது ஏன் இவ்வளவு ஆபத்தானதா எங்கிட்டே வந்து சேருதுன்னு நினைப்பான். கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த ஸ்லைம் எங்க போச்சுன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அந்த வால்ட்ல அந்த ஸ்லைமை வந்து பயன்படுத்தி இருந்திருப்பானா, சோ பயன்படுத்தணும் ஆனா இப்ப இல்ல, மேபி உண்மையாலுமே இந்த ஒரு டியூப்குள்ள எதுவுமே இல்லையோ, அப்படியே கொண்டு வந்திருந்தாலும் சேஃபா அந்த லாக்கர்ல தான் வச்சிருந்திருப்போம். ஆமா ஆமா மேபி அந்த சிட்ரி சில டைம் நம்மளை ஏமாத்த கூட செய்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனையே ஆறுதல் படுத்திட்டு இருப்பானா. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு வால்ட்ல வேற ஒரு பார்ட்டி ஆக்சுவலி போயிருக்காங்க, ஒரு மிஷனை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்காக அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க போல. ஆனா இந்த ஒரு மிஷன்ல அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற நம்ம ஹீரோ கூட இன்வால்வ் ஆயிருந்திருக்கான். மேலே இது வந்து ஒரு பயங்கர சீரியஸான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க, ஒரே மர்மமா இருக்குது. அடுத்த நாள் மத்தியானம் நம்ம ஹீரோ சுத்திட்டு இருக்கும் போது நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தது இருப்பானா, தூக்க கலக்கத்துல இருக்க. அப்ப அந்த ஏவாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ வந்துட்டு தலை இந்த மாதிரி அந்த ஒயிட் உல்ஃப் வால்ட்டுக்கு நீங்க போயிருந்தீங்களா, அதை பத்தி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்ல வரும்போது அதை பத்தி ஏன் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆக்சுவலி டீனோ தான் அதுக்கு வந்து ஒரு கேப்டனா ஒரு லீடரா இருந்திருந்தா, ஈவன் அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு தான் நானே எஸ்கேப் ஆயிருந்தேன், அதனால அவகிட்ட கேளுன்னு சொல்ல. ஆனா டீனோ லிஸ் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறாளே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஊருக்குள்ள ஏதாவது மர்மமா நடந்துகிட்டு இருக்குதா என்ன, அப்படியா அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது இம்பார்ட்டன்டா தான் இருக்கணும் அவ நினைப்பாளா. இல்ல இல்ல அந்த மாதிரி சீரியஸால எடுத்துக்காத, ஏதாவது நான் வளரிக்கிட்டு இருப்பேன், நான் போய் டீனோ என்ன பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த ஏவா நினைப்பா நம்ம ஹீரோ எர்த்குவேக்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, வால்ட்ல ஏதாவது மர்மமா நடந்துச்சுன்னா அதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான், ஈவன் ஊருக்குள்ள இருக்கிற பெரிய தலைக்கட்டுங்களுக்கு ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அதையுமே வந்து தடுத்து நிறுத்தி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம ஹீரோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க போது இப்ப அவன் சொன்னதுலயுமே ஏதோ ஒன்னு இருக்குது அப்படின்னு அவர் நினைப்பாளா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டீனோவை பார்க்கலான்னு வர, அங்க அவங்க காப்பாத்தின அந்த ஒரு பார்ட்டி மெம்பர்ஸ்ல இருப்பானுங்களா, அந்த பார்ட்டியோட லீடர் பேர் வந்து ஆங்கர் அப்படின்னும் அவங்ககிட்ட பேசும்போது, டே உள்ள போய் முதல்ல டீனோவை காப்பாத்துடா, லிஸ்ஸுக்கு அதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிட போறான்னு சொல்ல, அப்பெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி கதவை நீக்குவானா. அந்த இடத்துல டீனோவா ஆல்ரெடி அவ பொழந்துட்டா, என்னடி எந்திரிக்க மாட்டேங்கிற, உன்னோட பவரே அவ்வளவுதானா, இதுதான் உன்னோட லிமிட்டா என்ன, இல்லைன்னா நீ இது என்ன அடிக்காம ஹோல் பேக் பண்றியா, ஹோல் பேக் பண்றங்க போது என்ன நீ என்ன நக்கல் பண்றியா, இல்ல நீ எனக்கு அவ்வளவுதான் மரியாதை தரையான்னு சொல்லிட்டு அவளை முடிச்சுக்கிட்டிடலான்னு போகும்போது நம்ம ஹீரோ கை தட்டிட்டு ஓகே போதும் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் தலைவா இங்க வந்த, இவளுக்கு நான் நல்ல ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கிறேன், அவ பயங்கர வீக்கா இருக்கிறா, அதுதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, அவளோட ஏஜ்ல இருக்கும்போது நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தேன் தெரியுமா, அவ ஏன் அப்படி பண்றானே எனக்கு புரியலன்னு சொல்ல, அது ஒரு சூப்பரான விஷயம் தான், இருந்தாலும் டீனோ அவளோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், சோ இதோட நிறுத்திக்கிறேன்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஓகே ஃபைன் ஸ்டாப் பண்ணிக்கலாம் தான் பாப்பால. ஆனா அப்ப டீனோ லிஸோட காலை பிடிக்க, ஏண்டி எந்திரிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல மாஸ்டர் நான் இன்னும் என்னோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு டீனோ எந்திரிப்பாளா. பரவாயில்லையே தலை நீ வந்தங்காட்டி பத்தியா வந்து திருப்பி சுறுசுறுப்பாயிட்டா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு பேரும் சண்டை போறதுக்காக தயாராக ரைட்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை சாத்திட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஃபைன் என்னாலேயே அவளை வந்து ஸ்டாப் பண்ண முடியல, ஆனா அதுக்கு அந்த ஆங்கர் சும்மா நக்கல் பண்ணாதையா, நீங்க எல்லாம் அடிக்கடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற ஆளுங்க தானே, டீனோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களை பத்தியில எங்களுக்கு தெரியும், டீனோ இன்னுமே பவர்ஃபுல் ஆகுறது நம்மளுக்கும் ஹெல்ப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓரமா கூட்டு போய் வச்சு, ரீசெண்டா நிறைய ஃபேண்டம்ஸோட நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னும் அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போன ஏகப்பட்ட நைட்ஸ வந்து சாகடிச்சிருக்காங்களாமா. ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அந்த ஒரு ஒயிட் உல்ஃப் டென்ல தான் இருக்குதுன்னு, ஆனா நாம அங்க போகும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணவே இல்லையில, இருந்தாலும் அந்த ஒரு லூக்குங்கிறவன் இங்க இருந்திருக்கலாம், அந்த லூக்குங்கிறவன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தனை காமிச்சிருப்பாங்கல்ல, அவனே தான், அவன் என்னோட பெட்டரான ஒரு லீடர், அழகா வேற இருக்கிறான், செமையான ஒரு வாரியர், நல்லாவே சண்டை போடுவான், அவன்கிட்ட தான் அந்த வேலையை ஒப்படைக்கலானே இருந்தேன், ஆனா இன்னத்துக்கு எங்க போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கும்போது பாரா எவ்வளவு ஹார்ஸான சிச்சுவேஷன்லயே தலைவன் காமா இருக்கிறான்னு அந்த ஆங்கர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, ஏன்னா இந்த ஒரு வேலை எப்படியே என் தலையில வந்து விழுகாதுன்னு தான் நான் காமா இருக்கிறேன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைப்பானா. அண்ட் சடனா அவன் மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடும், அவங்க கிட்ட ஓகே எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் உங்களை சமன் பண்ணியிருக்காங்கல்ல, நீங்க போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா இவங்க மட்டும் அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் போனாங்கன்னா அங்க இருக்கிற அந்த கார்க்குங்கிறவன் இவங்க கிட்டே அந்த ஒரு வேலையை வந்து தள்ளி விட்டுருவான், நம்மளை விட்டுருவான் அப்படிங்கிற நினைப்புல தான் இருப்பானா. ஆனா அதுவே அந்த ஆங்கரும் அவங்க கூட இருக்கிறவனும் ஆமா நம்ம ஹீரோ எப்போ என்ன நினைக்கிறாங்கிறதே புரிய மாட்டேங்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஆங்கரோட பார்ட்டில ஒரு புது பையன் ஜாயின் பண்ணி இருப்பான் போல, அவன் ஆமா எப்பவுமே ஏன் இவர் வந்து ரொம்பவே காமன் கூலா இருக்கிறாரு, அவங்க டீமை சேர்ந்த மத்த கிரீவிங்
சோல்ஸ் எல்லாம் கூட அந்த அளவுக்கு எல்லாம் சண்டை போடுறாங்க, ஆனா இவர் எதுவுமே பண்ணி நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்ல அதுக்கு அந்த ஆங்கர், ஆமா அதுதான் மாஸ்டர்ங்கிறது. கிரீவிங் சோல்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியற வரைக்குமே அவன் என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியாது. நீ புது பையன் காட்டி உனக்கு அந்த ஒரு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்ல போனா அவன் ஒரு மான்ஸ்டர். அவன் ஏதாவது சொல்லிட்டு போனானா அதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு இவனுங்களா ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த அசோசியேஷன்ல அந்த கார்க் இருக்கிறான்ல, அவன் அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கும் போது கண்டிப்பா இந்த ஒரு ஒயிட் டேனை பத்தி சில விஷயங்கள் நம்ம ஹீரோ கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்ல அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் அதுதான் ஆங்கர் வந்துட்டு நம்ம ஹீரோ உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னார்லன்னு சொல்லும்போது மேபி இருக்கலாம், ஆனா எந்த ஒரு மிஷனையும் பர்சனலா எடுத்துக்காத நம்ம ஹீரோவே அந்த ஒரு ஒயிட் உல்ஃப் டென்னுக்கு தனிப்பட்ட முறையில போயிருந்திருக்கானா அவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு பக்கம் ஒரு மர்மமான ஒரு குரூப் மேஜிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு குரூப் பார்த்தா அந்த ட்ரெஷர் வால்ட் அப்படிங்கிற விஷயங்களை கிரியேட் ஆகணும்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த ட்ரெஷர் வால்ட்டை ஓனா கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வேலைங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் தான் ஒரு பிரச்சனையா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போதைக்கு அந்த 1000 ட்ரிக்ஸ்டர்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோமே வந்து இந்த பிரச்சனையில மூக்கு நுழைக்கிற மாதிரி தெரியுது. சோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துதான் ஆகணும். கூடிய சீக்கிரம் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம சக்சஸா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கான ட்ரெஷர் வால்ட்டை நம்மளாலே உருவாக்க முடியும். ஆனா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் சோஃபியா ஒரு ட்ரிப்புக்கு போறேன்னு போயிருக்காளாங்கும் போது அதுல இருக்கிற லீடர் ஒரு வயசானவன், நான் தான் அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன், ஆனா அவர் ரீசெண்டா என்ன கூட கம்யூனிகேட் பண்ணியிருந்தா கூடிய சீக்கிரம் இங்க வர போறேன்னு. சோ ஒன்ஸ் அவ சீக்கிரம் வந்ததுக்கு அப்புறமே எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு ஸ்லைம் ஊரையே அழிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரிய கட் பண்ணா எந்திரிக்கிறான். சோ அவன் தொலைச்ச அந்த ஒரு ஸ்லைம் மேபி ஊரையும் அழிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் நம்ம ஹீரோட பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குதா. இது ஏன் தேவையில்லாம என் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அவன் நினைக்க அதுவே அந்த அசோசியேஷன் சேர்ந்த அந்த கிராக் இருக்கிறாருல அவரு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வரும்போது லிஸும் நம்ம ஹீரோவும் எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்குமா. சோ இப்ப நம்ம ஹீரோவை தேடி தான் வந்திருக்கான் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களோட வேலையை வந்து ஹீரோட தலையிலே கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் கூட ஃப்ரீயா விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிராக்கோட நம்ம லிஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பால. அதுவே நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பால, சோ அவளை உரமா கூட்டிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது நீங்க போன அந்த ஒரு ட்ரெஷர் வேர்ல்ட்ல ஏதாவது மிஸ்டீரியஸா நோட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் நினைக்கிறேன்னு சொல்ல அது என்னதுன்னு கேட்க இல்ல அதை என்னால சொல்ல முடியாது, என் கைகள் வந்து கட்டப்பட்டுள்ளது, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மேபி நீங்க ஏன் இந்த லூக் அப்படின்னு ஒரு பையன் இருப்பானே அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாரிமே என்ன மன்னிச்சிடு, என்னால எந்த விதத்திலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆப்வியஸ்லி அவன் வீக்கான ஒருத்தனை காட்டிக்க கூடாதுல, அதனால பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். அந்த இடத்துல இன்னுமே லிஸும் அந்த கார்க்கும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. பார்த்தா நம்ம லிஸ் பயங்கரமா அவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ட்ரிகர் ஆயிட்டு அங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே கார்க்கு என்னதான் இந்த இடத்துல ஒரு அசோசியேஷனோட லீடர் இருந்தாலுமே ஸ்டில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அவன் டாப் 7 ஹண்டர்ஸ்ல ஒருத்தன், இன்னும் சொல்ல போனா வார் டீமன்னே சொல்லுவாங்க போது அதுக்கப்புறம் உள்ள போன நம்ம ஹீரோ சரி கைஸ் போதும் நாங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேருமே வந்து காம் டவுன் ஆயிருவாங்க. ஓ எல்லாத்தையும் பேசியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்க்குமே சரி நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணுமோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லிஸும் நம்ம ஹீரோவும் கடத்தெருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட மத்த ஆளுங்கெல்லாம் நைட் பேலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறாங்களாமா. சோ எப்படியாவது அந்த ஸ்லைம் மேக் பண்ணி கொடுத்து அந்த சிட்ரிங்கிற பொண்ணு சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் யோசிச்சுட்டு இருக்கிற கேப்லயே நம்ம லிஸ் அங்க போயிட்டு ஒருத்தனை வந்து அடிக்கும் போது என்னாச்சு பாப்பான்னு கேட்க நம்மளே ரொம்ப நேரம் நோட்டு விட்டு இருந்தான்னு சொல்லுவாளா, தெரியாம பாத்துருப்பாரு. சோ அதனால போக விட்டுருங்க போது அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தவன் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு அவங்க என்ன கவனிக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணவில்லை, அப்பயும் என்ன வந்து பிடிச்சிருக்காங்க, ஆனா பிடிச்சதுக்கு அப்புறமே அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் என்ன வந்து போக விட்டுட்டான், ஏதாவது பிளான் இது வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லிஸ்ஸும் நம்ம ஹீரோவும் அப்படியே டேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க இருக்கிற சில ரவுடி பசங்களா அந்த லிஸ்ட் தானே அது, அவங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த இடத்துல எதையோ தேடி வந்திருப்பானா. அந்த ஏவா பொண்ணு இருக்கிறாள் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், அவ தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் காணாம போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்திருப்பாளா. இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்லைம் வந்து மக்களை கடத்திட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி வரையா இங்க இருக்கிற ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் வர ஆனா இவங்க வரத எவனோ ஒருத்தன் பைனாகுலர்ல பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறான். போன எபிசோட்ல லிஸ் ஒருத்தனை பொழந்திருப்பாள்ல அது இவன் தான். சோ அப்படியே என்ன விட்டதுங்கிறது இப்ப என்ன பிடிக்கிறதுக்காகவா தான் இருக்குமோ. உடனே போய் கடையை மூடணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தா சோஃபியா அப்படின்னு ஒரு ரெட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு வரால. அதுவே வெளியில நம்ம ஹீரோஸும் என்ன ஐஸ்கிரீம் கூட இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீக்கின மாதிரி தெரிஞ்சது, அதுக்குள்ள சாத்திட்டு இருக்குது. சரி ஏதோ வேலையா இருக்கும் போலன்னா அவங்களும் கிளம்பிடுறாங்களா. அப்பதான் அவனுக்கு ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸா இருக்கும். திருப்பியும் ஆபீஸ் வந்துடுறாங்களா. ஐஸ்கிரீம் கிடைக்கலையேன்னு நம்ம லிஸ் புலம்பும் போது நம்ம ஹீரோ அந்த சிட்ரிங்கிற பொண்ணு ஒரு ஸ்லைமை கொடுத்துருப்பாள்ல அதை கூட தொலைச்சிருப்பான்ல.
சொல்ல. சோ அந்த ஒரு ஸ்லைம் தான் போய் ஏதாவது பிரச்சனைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்குமோ, அதை போய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பானா. சரி லிஸ் சிட்ரி எப்ப திருப்பி வருவான்னு தெரியுமா, அவகிட்ட சில மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை பத்தி பேசணும்னு சொல்ல. மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்னா கண்டிப்பா அவட்ட தான் பேசி ஆகணும். ஆனா அவ எப்ப வருவான்னு தெரியல. சம்திங் ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க போது, ஆஹா சீக்கிரம் வந்துருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா ஜர்க்காக. அப்ப அந்த ஏவா வந்துட்டு அந்த உல்ஃப் டஞ்சன் இருக்குல்ல, அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன் இவங்களை காப்பாத்தின ஆங்கரையும் அவங்களோட டீம்மேட்ஸையும் அனுப்பி வச்சிருக்காங்களாமா. இதை கேட்ட நம்ம ஹீரோ லைட்டா ஜர்க் ஆகுவான். பட் இருந்தாலும் ஓகே நான் போகல அப்படின்னா அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைன்னு நினைக்க. இன்னொரு பக்கம் அந்த மேஜிக்கல் சொசைட்டி இருக்குதுல்ல, அதுல அந்த ஐஸ்கிரீம் கடை வச்சிருந்தவனும் போயிட்டு எப்படி அந்த ஹீரோக்கு நான் அங்கதான் பேஸ் வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களோட நெட்வொர்க் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குதோ, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பயப்பட. நீ சொல்லு சோஃபியான்னு அந்த குரூப்போட லீடர் கேட்பானா, சண்டை போடலான்னு சொல்லுவா. உனக்கு மூளை குழம்பிருச்சா, நம்மளோட எதிரிங்க நம்மளோட பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அதனாலதான் சொல்றேன் நான் பில்ட் பண்ண இந்த ஒரு டிஃபென்ஸ் பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி ஆகணும்ல. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எதிரிகளை நான் இதை பயன்படுத்தி அழிச்சிட்டேன்னா நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேல வேற எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. இது பத்தாதானே கேட்கும்போது அந்த குரூப்போட லீடருமே அந்த 1000 ட்ரிக்ஸ்டருங்கிறவன் நம்ம பிளான் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போது ஒரு தடயமும் இல்லாம தப்பிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஆனா அவனே அழிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பிளான் தான், நீ செயல்படுத்துன்னு சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் டீனா ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களா. யோ இத்தனை பேர் இங்க என்னையா பண்றீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கேள்விப்படல, அந்த உல்ஃப் டென் இருக்குல்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ முதல்ல அந்த ஹோலி ஸ்பிரிட் சன் அப்படிங்கிற அந்த பார்ட்டியை சேர்ந்த அந்த ரோடின் அப்படிங்கிற அவனோட ஃப்ரெண்டை தான் அனுப்பி வைக்கலாம்னு பார்த்துருப்பான். பட் அவன் இல்லாத காரணத்தால அவனுக்கு பதிலா தான் இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்திருக்காங்களாமா. ஸோ அந்த ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு பதிலா ஏற்கனவே அந்த அப்சிடியன் கிளான் வந்து முதல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களாமா. நாங்க எல்லாருமே அங்க போனா கூட அந்த ஹோலி ஸ்பிரிட் சன்னுக்கு ஈக்குவலா வருவோமான்னு தெரியல, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரே கிளான்னா அது கிரீவிங் சோல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, ஆஹா பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு டீனோ பயப்படுவான். அப்ப உள்ள இருந்து வந்த நம்ம ஹீரோமே அவங்க எல்லாம் பார்த்துட்டு, என்ன ஏதாவது ஃபெஸ்டிவலா ஒன்னா சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்ல, ஐயோ தலைவா அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, நீங்க தான் ரோடின் அனுப்பி வைக்க சொன்னீங்க, ஆனா ரோடினுக்கு பதிலா இவங்க தான் எனக்கு கிடைச்சாங்கன்னு சொல்லும் போது, ரோடின் அழகா இருப்பான், சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் சங்கட்டமே இல்லாம செஞ்சிருவான். அதனால இதை அவன் தலையில கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனா இத்தனை பேர் அனுப்பி வைக்கிறதுங்கிறது நிறைய செலவாகுமோ, ஒருவேளை இதுல பாதி பேர் மட்டும் நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கேட்ட எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா இந்த ஒரு டஞ்சனை கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ நீங்க அவ்வளோ பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, உங்கள பாதி பேர் இருந்தாலே தாக்கு பிடிச்சிடலாம். அப்ப இன்னுமே எச்சா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அங்க இருக்கிறவங்களாம். ஏன் இவங்களுக்கு ஒழுங்கா ஃபண்டிங் இது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏவா கிட்ட கேட்க, அதெல்லாம் கிடையாது, கிரெக் வந்து இன்னுமே அசோசியேஷன்ல இருந்து நிறைய ஃபண்டிங்லாம் அனுப்பி இருந்திருக்காரு. சோ அவங்களுக்கு செலவு பண்றதுங்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, காசு இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சிட்ரியோட ஸ்லைம் எங்க போச்சுன்னு வர தெரியலையே, அந்த உல்ஃப் டென்ல மேபி அந்த சிட்ரியோட ஸ்லைம் இது இருக்குமோ அப்படின்னு லைட்டா ஜர்க்காக. இத்தனை பேரை கூட்டிட்டு போய் என்ன நடக்க போகுதுன்னு ஐடியா இல்ல, அதனால உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே. அப்ப அங்கிருந்து நம்ம லிஸ், எதுக்குடா இத்தனை பேர் இல்ல, நானா இருந்தேன்னு தனியா போய் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்னு சொல்ல, ஏன்னா நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க அதனால நீங்க வாய் பேசுவீங்க. ஆமாண்டா நான் பவர்ஃபுல்லா இருக்கிறேன், எப்பவுமே ஹீரோ ஒருத்தவங்களோட லிமிட்டை புஷ் பண்ணி தான் அவங்கள டெவலப் பண்ணுவான், உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் நான் வேணா தனியா போட்டேன்ல கேட்க, ஒரே போடா முடியாதுன்றான். லிஸ்ஸுக்கு எஞ்சி கேட்டாலும் வாய்ப்பு இல்ல. அப்ப ஏவா ஏன் தலைவா நீ வேணா இவங்க எல்லாரையுமே வழி நடத்துன்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்களும், ஆமா உங்களை மாதிரியான ஒரு ஆள் எங்களை வந்து வழி நடத்தினாங்கன்னா கண்டிப்பா எதா இருந்தாலும் எங்களால ஜெயிக்க முடியும்ல சொல்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் அவனுக்கு டக்குனு ஐடியா வரும், அந்த அப்சிடியன் கிளான் அங்கதானே இருக்கிறாங்க, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் போய் பார்த்தாகணும். அந்த இடத்துல அப்சிடியன் கிளான் ஏற்கனவே போயிட்டாங்களாமா, அதனால நான் வர வரைக்கும் அவங்க உங்களை தலைமை தாங்குவாங்கன்னு கைவிட்டுருவான். அதே மாதிரிதான் அந்த டஞ்சனுக்குள்ளேயும் அந்த அப்சிடியன் கிளான் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்களா. இங்க நம்ம லிஸ் ஹீரோ கிட்ட நான் ஏன் போக கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவே, உனக்கு நான் வேற வேலை வச்சிருந்திருக்கேன்னு சொல்லுவானா. அப்ப அதுல ஒருத்தன் வந்துட்டு, ஆமா தலைவா அங்க போய் நாங்க ஏதாவது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு கேட்க, அந்த ஒரு டென்ல என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்ல, பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லைம் மாதிரி ஏதாவது கிரியேச்சர் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல, ஆனா ஸ்லைம் எப்படி உல்ஃப் டென்ல, அது ஒன்றும் சாதாரண ஸ்லைம் இல்ல, அது ஒரு அசாதாரணமான ஸ்லைம்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சிருவானா. இன்னொரு பக்கம் இந்த மேஜிக்கல் சொசைட்டி இருக்குதுல்ல, அவங்க எல்லாம் என்ன ஹீரோ இந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேரை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான், எல்லாரும் ஒன்னா வந்து நம்மளோட பிளான் எல்லாத்தையும் நாசமாக்க போறாங்களா அப்படின்னு பயந்து போகும்போது அப்பவுமே அந்த சோஃபியா இல்ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னு பார்த்தா என்னதான் கிரீவிங் சோல்ஸை எதிர்த்து வந்தாலும் கண்டிப்பா இவங்க வச்சிருந்திருக்க டிஃபென்ஸ் அவங்கள தாக்கு பிடிக்கணும். இப்போதைக்கு கிரீவிங் சோல்ல வந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, மத்த யாருமே இப்போதைக்கு இந்த கேபிட்டல்ல கிடையாது. சோ அந்த லிஸ் அவ வந்து பயங்கரமா பிசிக்கலி பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, நம்ம ஸ்ட்ராங்கான ஒருத்தங்களை வச்சே தடுத்தரலாம். அதுவே இவங்க எல்லாருக்கும் மூளையா செயல்படுற ஹீரோ அவனோட பார்ட்டி மெம்பர் அவன் கூட
கூட இல்லைன்னா அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவனால பயன்படுத்த முடியாது. ஆனா உண்மையான பிரச்சனையே அந்த சிட்ரிங்கிற பொண்ணுதான். அவ சரியான புத்திசாலி. அவ ஒரு ஆல்கெமிஸ்டா இருக்கிறாங்க போது அவளோட மேஜிக்கை பயன்படுத்தியும் நம்மளோட டிஃபென்ஸை என்னன்னாலும் அவளால பெனிட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த சிட்ரிய என்னோட கையாலேயே அழிக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி வெறியோட இருப்பா. ஆனா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ரிசர்ச் இருக்குதுல, இதை பத்தி அந்த சிட்ரிக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கும். அதை பத்தி தான் அவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா கண்டிப்பா. சோ அதனால அவங்க எல்லாரையுமே தடுத்து நிறுத்துறதுக்காக எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த குரூப்போட லீடரும் இருக்கிற எல்லாரையுமே இப்போதைக்கு அந்த சோஃபியாவோட கமாண்டுக்கு கீழே வேலை செய்ய சொல்றாரு, ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த டென்னுக்குள்ள அந்த அப்சிடியன் கிளான் போயிருந்திருப்பாங்கல்ல. சோ ஓரளவுக்கு தேடி பார்த்ததுக்கு அப்புறம் ஆங்கருக்கு ஒரு கால் வருமா, உடனே டென்ல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வெளியே வந்துருவான். விசில் ஊதி ஒரு சிக்னல் மாதிரி சென்ட் பண்ணி தான் அந்த டஞ்சன்ல இருக்கிற மத்தவங்களே கூட்டு வந்திருப்பானா. ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கிட்ட பத்தி தேவையில்லாம எங்களை வெளியே கூப்பிட்டு அப்படின்னு அவங்கள சண்டைக்கு வரும்போது அப்ப அந்த ஆங்கர் பாரு நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒன்னும் கிரீவிங் சோல்ஸ் எல்லாம் இல்ல, அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த விசில் ஊதி உங்களை எல்லாம் வெளியே கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களே என்ன வேலையை பண்ணணுமோ அதை கச்சிதமா முடிச்சிருவாங்க. பட் நம்ம தான் இங்க இருக்கிறவங்க போது எந்த ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு பேக்கப்புக்காக நிறைய ஆளுங்க வராங்களாமா, நம்ம ஸ்லைம்ஸை பார்த்தும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டென்ல எதுக்கு ஸ்லைம் எல்லாம் இருக்க போது நம்ம கடுப்பாகும் போது இங்க பாரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஹீரோ இருக்கிறான்ல அவன் எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு ஊருக்கு வெளியில ஒரு பூ பூக்குற ஒரு இடம் இருந்தது, சரி வாங்க அதை பார்க்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி வெப்பன்ஸி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தான். சரி ஏதோ சும்மா சொல்றான் போலன்னு சொல்லி நாங்களும் அங்க போயிருந்தோம். ஆனா பூக்கள் பூத்து இருந்த அந்த நேரத்திலேயே அங்க வந்து ஒரு வால்ட் ஃபார்ம் ஆச்சு. சோ அதுக்காக தான் வெப்பன் அவன் எடுத்துட்டு வர சொல்லியிருந்திருக்கான். ஹீரோனால எதிர்காலத்துல என்ன நடக்குதோ அதையும் அவனால பார்க்க முடியுது. அதிகமா செலவு பண்ணி தான் இந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸே நாங்க வாங்கி இருந்திருக்கோம். ஏன் தெரியுமா, ஹீரோ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேல்யூபிள்னு சொல்லும் போது இதை கேட்டு அவனுங்களும் பேச முடியாம ஆயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் லிஸ் நம்ம ஹீரோ அந்த ஏவா இவங்க எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஆல்கெமிஸ்ட் பொண்ணு சிட்ரி இருக்கிறாள் அவ வந்துருவாளா. முதல்ல ஓவரா வாய் பேசுற லிஸ்ஸ நோஸ்கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்மளோட எதிரிங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்ல சிட்ரி நம்மளோட பார்ட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா இல்ல மிஸ் ஆகிற ஒரு விஷயத்த நம்ம வந்து சரிப்படுத்தி ஆகணும். ஆனா மத்தவங்க அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான பாடி எல்லாம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான், வேணும்னா நீ ஒரு நல்ல ஒரு ஆல்கெமிஸ்டா மாறேன்னு சொல்லியிருந்திருப்பான். கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த சிட்ரி கிட்ட அந்த ஸ்லைம் தொலைஞ்சு போச்சுங்கிற விஷயத்த சொல்லிடுறானா. சிட்ரியுமே ஓ அந்த ஸ்லைமா அது ஆக்சுவலி என்விரான்மெண்ட்டுக்கு பயங்கரமா அடாப்ட் ஆகும், இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லைம் ஆக்சுவலி ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். ஆனா கவலைப்படாத என்னானாலும் சரி அது நம்ம ரெண்டு பேரையும் வந்து அட்டாக் பண்ணாத மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னு சொல்ல முதல்ல ஹாப்பியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமானு ஷாக் ஆக ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அந்த பொட்டி ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்குங்க போது ஸ்லைம் நல்ல ஈரமா இருக்கிற இடத்துல தான் இருக்கும். மேபி இந்த பாத்ரூம்ல இருக்கிற இந்த ஹோல் வழியா தான் வெளியே போயிருக்கும் போது ஆஹா இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஊரையே அழிக்கிற ஒரு ஸ்லைம் தானே இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தானா அப்படின்னு ஜர்க்காயிட்டு இருப்பானா. அப்ப சிட்ரி இப்ப போய் நம்ம அந்த ஒயிட் டென்னுக்கு போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க எல்லாரும் இறந்து போயிருவாங்கன்னு ஒரு குண்ட தூக்கி போட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அனுப்பி வச்ச அந்த ஒரு டீம் அந்த ஒயிட் டென்னுக்கு வந்திருப்பாங்களா. இப்போதைக்கு ஹீரோ இங்க வரப்போறது இல்லையாமா, அதனால உங்களோட கமாண்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ண சொன்னாங்கன்னு அந்த ஆங்கர் கிட்ட சொல்லும் போது அவனுமே இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு கைஸ் இங்க இருக்கிற யாராவது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைம் கூட சீரியஸான பேட்டில் போட்டு இருந்திருக்கீங்களான்னு கேட்க இருக்கிற எல்லாருமே இல்லம்பாங்களா. ஏன்னா ஆப்வியஸ்லி ஸ்லைம்ங்கிறது பயங்கர வீக்கா இருக்கும். சோ அது கூட சீரியஸான பேட்டில் எல்லாம் போட்டதில்ல, நான் காலையிலேயே முடிச்சிருக்கேன்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. இன்னும் சில பேர்லாம் அவங்களோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஃபிளெக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்களா. இது மூலமா இருக்கிற எத்தனை ஸ்லைம் அந்த அளவு போட்டு தெளியலான்னு. நார்மலா ஊருக்குள்ள இருக்கிற மக்களே ஸ்லைமை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஹீரோ பையன் இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கஞ்சம் பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கான், ஒழுங்கு எதுவும் சொல்ல மாட்டானா அப்படின்னு ஆங்கர் கடுப்பாக. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தன் ஸ்லைமுக்குலாம் எவனாவது பயந்துட்டு இருப்பாங்களா, வாங்க உள்ள போய் சண்டை போடலாங்க போது இல்ல ஹீரோ சொல்லியிருந்திருக்கான் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிமாங்களா. ஈவன் அந்த ஆங்கருமே இங்க பாருப்பா உனக்கு வேணும்னா நீ போய்க்கோ, ஆனா உன்னை நான் தடுக்கல அப்படின்லாம் வந்து சொல்லாத, கூடவே தேவையில்லாத விஷயத்துக்கு இறந்து போயிடாதங்க போது போங்கடா பொடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள இறங்குறானா. அப்ப அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஹேரை வச்ச பொண்ணு ஒருத்தி இருப்பா. இவ வந்து நம்ம சிட்ரியோட அசிஸ்டன்ட் ஆமா, லேப்ல ஒர்க் பண்ணியிருக்காளாமா. அந்த ஒரு ஸ்லைமை அழிக்கிறதுக்காக நம்ம சிட்ரி ஒரு மெடிசன் வந்து ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவா. இதை பயன்படுத்தினா அந்த ஸ்லைமுக்கு தான் ஏதாவது ஆகும், மற்றவங்களுக்குலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி இவளும் சோஃபியாவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, பட் இவ வேற சோஃபியா வேற. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் சொசைட்டியுமே சோஃபியா கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு 100க்கும் கம்மியான ஹண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் அசால்ட்டா பாத்துக்கலாம், கண்டிப்பா இந்த ஸ்கெட்ச் மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆங்கருமே அங்க இருக்கிறவங்க கிட்ட ஓகே ஃபைன் உள்ள போய் நம்ம என்ன இருக்குன்னு
நடக்குன்னு பார்த்தாகணும். ஒரு சில பேர் பேக்கப்புக்காக இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையே கூட்டிட்டு உள்ள போறானா. அப்படியே ஈவினிங்கே ஆயிருது. திருப்பி வெளியே வந்துடுறாங்களா. பார்த்தா ஆல்மோஸ்ட் சில பேருக்கு அடிபட்டு இருந்திருக்கும். கூடவே அந்த டென்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அவங்க சுத்தி பார்த்துருப்பாங்க. பட் பெருசா எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம ஹீரோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஏன் இந்த அளவுக்கு ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல ஆங்கர் கிட்ட ஒருத்தன் வந்து அடிக்கடி சண்டை போட்டே இருந்தான்ல, அவன் இங்க இல்லாத ஒருத்தனோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்களே அவனோட பேச்சை கேளுங்க, உங்க கூட இருக்கிறதுல செம்ம காண்டாகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போயிருவான். அப்ப அந்த ஆங்கரோட ஒரு டீம்மேட் ஒருத்தர் இருப்பானா, அவன் எனக்கு உண்மையிலே ஹீரோ பத்தில எந்த ஒரு விஷயம் தெரியாது, ஆனா உண்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை நம்புறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானா. அப்ப அந்த காட்டுக்குள்ள போனவன் இருக்கிறான்ல, சே இவனுங்களா என்ன இவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருக்கிறானுங்க, நம்மள கமெண்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல ரோடின் மட்டும் இருந்திருந்தானா நடக்கிறதே வேற, ஆனா 1000 ட்ரிக்ஸ்டர்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு கூட வரமாட்டேங்கிறான் பாத்தியா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ சத்தம் கேக்குதா. என்னன்னு போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு உல்ஃப் ஒன்று இருக்குது. கூடவே அந்த மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்த ஆளுங்களும் நின்னுகிட்டு ஒரு உல்ஃப வச்சு இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிடலாம் தான் நினைக்கிறேன், என்ன ஒரு 100 பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊசியை போலான்னு போக உள்ள போந்தவன் அவங்க கூட அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அடிச்சு போடும் போது அவன் கையிலுமே அடிப்படுதான். இருந்தாலும் அவங்கள பூச்சி பயங்கரமா குத்திட்டு இருக்கும் போது என்னடா இங்க 1000 ட்ரிக்ஸ்டர் வந்திருக்கானு கேட்கும் போது அவன்லாம் இல்ல நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்க, என்னது அவன் இல்லையா அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருன்னு ஊசி எடுத்து அந்த உல்ஃப் மேல இன்ஜெக்ட் பண்ணி விடும்போது லைக் அது ஒரு மாதிரி மாறிட்டு அப்படியே அதோட உடம்புல ஏதோ ஒழுகுற மாதிரிலாம் இருக்குதா. இங்க கேம்ப்ல இருக்கிற ஆங்கரும் அவனோட டீம்மேட்ஸ்க்கும் காட்டுக்குள்ள ஏதோ கத்தர சத்தம் கேட்ட உடனே ஆளுங்க எல்லாரையும் உஷார் பண்ணிட்டு அது என்னன்னு செக் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போறாங்களா. அப்பதான் ஏற்கனவே ஒருத்தன் கோச்சிட்டு போனால, சோ அவன் பேரு கின்னு வச்சுக்கலாம், அவன் எங்க போனா திருப்பி வரலையான்னு ஆங்கர் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கவே ஒரு சில நொடிகள்ல அவங்க கிட்ட அந்த கின்னுமே வந்துருவான். வந்தவன் 1000 ட்ரிக்ஸ்டர் உண்மையை தான் சொல்லியிருந்திருக்கான். ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு ஸ்லைம் தான் இருக்குது அப்படின்னு அவங்கள வார்ன் பண்ண அந்த ஒரு உல்ஃப் இருக்குதுல, அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஸ்லைம் மாதிரி மாறி இருந்திருக்கும். சோ அதை பார்த்த உடனே இவங்களுமே அட்டாக் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே வந்து பயன்படுத்தினாலுமே அந்த ஒரு உல்ஃபுக்கு அவங்களால எந்த ஒரு டேமேஜும் பெருசா ஏற்படுத்தின மாதிரியே தெரியல. அதுவே அந்த அப்சிடியன் கிராஸ்ங்கிற கிளான் வந்து நிறைய ஹீலர்ஸ் தானே வச்சிருந்திருப்பாங்க. சோ உடனே அடிப்பட்ட அந்த கின்னுக்கு அங்க ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது தெரியல, நான் காட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, கூடவே ஒரு பெரிய உல்ஃபி வச்சிருந்தாங்க, அது மேல ஒரு ஊசியை போட்ட உடனே அது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்லைமா மாறிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 1000 ட்ரிக்ஸ்டருக்கு எதிர்காலத்தை வந்து பிரெடிக்ட் பண்ண முடியுது போல அப்படின்னு சொல்லுவானா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அதை அட்டாக் பண்றதுக்காக வர உடனே ஆங்கர் அவன்கிட்ட இருக்கிற எல்லா விதமான அட்டாக்கையுமே வந்து ட்ரை பண்ணி பாக்குறான். பட் பெருசா எதுவுமே வேலைக்கு ஆகல. உடனே அங்க இருக்கிற மத்த ஹண்டர்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்க பாருங்கன்னு சொல்லி நேரா சோஃபியா கிட்ட வந்து அந்த ஸ்லைம் அழிக்கிறதுக்கான ஒரு மெடிசன் வச்சிருந்திருக்கேன்னு சொன்னால அதை வாங்கிட்டு வர அந்த ஒரு உல்ஃப் தொடர்ந்து அவனையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குமா. அப்படியே குதிச்சு ஒரு பாயிண்ட்ல அவன் கிட்ட வரும்போது அந்த ஒரு மெடிசன் அது மேல போட்டு விட்டுருவானா. பார்த்தா டக்குன்னு அந்த ஒரு ஸ்லைம் அது எல்லாமே சுருங்கி அது திருப்பி உல்ஃபா மாற அதை பார்த்த ஆங்கருக்கு பயங்கர காண்டாகும். டே 1000 ட்ரிக்ஸ்டர் ஒழுங்கா அது ஸ்லைம் இல்ல வேற ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அவனுக்கே ஞாபகம் வரும், ஏன்னா நம்ம ஹீரோ கரெக்டா சொல்லியிருந்திருப்பான் ஸ்லைம் மாதிரி ஒண்ணு வரும்னு. சோ மாதிரி அப்படின்னா அவனோட கிரீவிங் சோல்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்களால எதை வேணாலும் போட்டு தள்ள முடியுங்கிறங்காட்டி அவனோட டீமுக்கு ஏத்த மாதிரியே நமக்கு யோசிக்கிறது வந்து முட்டாள்தனமா இல்ல, அவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லி திருப்பி டென்ஷன் ஆயிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம சிட்ரி வருவா. ஹீரோ சொன்னா இங்க ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு, அதனால தான் வந்தங்க போது ஒரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அவ தான் கேட்டிருந்திருப்பா அங்க ஏதாவது பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது, வேணும்னா நானே போய் பாக்குறேன் பெர்மிஷன் கொடுன்னு. இந்த ஒரு உல்ஃபோட வெளிப்புறத்துல அதிகமான மேஜிக் இருக்கிறங்காட்டி உங்களோட எந்த ஒரு அட்டாக்கும் அது மேல விழாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரை நான் ஃபேஸ் பண்ணதே இல்ல. ஈவன் ஒரு லெவல் 8 ட்ரெஷர் வேர்ல்ட்ல கூட இன்னுமே பவர்ஃபுல் ஆகிறதுக்காகவும் தன்னை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காகவும் இருக்கிற எல்லா மேஜிக்குமே இது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ரொம்பவுமே டேஞ்சர். மேபி இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து ஃபெயிலியரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதைய தோக்கடிக்க இது போதுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் டியூபை தூக்கி போட நம்ம ஆங்கர் அதை வெடிக்க வைக்கிறானா. அது பட்ட உடனே அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல டிஃபீட் பண்றாங்களா. அப்ப அந்த கிரக் இருக்கிறாருல அவரோட வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா தலைமை ஏதோ போருக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆங்கர் கிட்ட நம்ம சிட்ரி சொல்லுவா. சோ மேபி இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு க்ளூ இருக்குது, இது யாரு பண்ணியிருப்பாங்கன்னு அவன் நினைக்க மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்த லீடர்ஸுமே அவ்வளவு குயிக்கா அந்த ஃபேண்டமை பத்தி அவ மொத்தமா அப்சர்வ் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்றானா. அது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு சொல்லி பயப்படுறாங்களா. அதே நேரத்துல பார்த்தா நம்ம சிட்ரியுமே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் மாஸ்டர் ஆஃப் மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை வந்து ஏற்கனவே இவங்க கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருப்பாங்களாமா. ஆனா அந்த ஒரு குரூப் தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க தான் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த சிட்ரியோட அசிஸ்டன்ட் மேபி அவங்க இந்த இடத்துல அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் இது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இத்தனை ஹண்டர்ஸ் கூட இருக்கிறீங்க போது கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம், நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது, இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்க கூட சேர்ந்து நான் சண்டை போடுவேன்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் கிட்ட அவன்
டீம்மேட் ஒருத்தன் உண்மையாலுமே அந்த சிட்ரிங்கிறவங்க கொஞ்சம் வீக்கான ஆளான்னு கேட்கும்போது இல்ல அப்படி கிடையாது, ஒரு நார்மலான வீக்கான ஆள் வந்து சிட்ரி இல்ல, மேபி கிரீவிங் சோல்ஸ்ல இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணும்போது வேணா அவ தன்னை அப்படி சொல்லிக்கலாம். ஆனா அப்போயுமே அவளை வந்து கிரீவிங் சோல்ஸோட ஒரு மதர்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவானா. இன்னொரு பக்கம் லிஸ்ஸுமே சண்டை போடுறதுக்காக போறேன்னு ஹீரோவோட பெர்மிஷன் கேட்கும் போது இல்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லும் போது இந்த மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்கு ஒவ்வொரு ஃபேண்டமா அமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் அந்த சோஃபியா நம்மளோட லீடரா இருந்தாலுமே இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபேண்டமா அமைச்சு வச்சு அவங்க ஈஸியாவே அதை போட்டு தள்ளிடுவாங்க. அவ வேணும்னா ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், பட் இருந்தாலும் அவளுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியல. என்னதான் நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவளோட பேச்சை வந்து கேட்கணும் அப்படின்னு இந்த இடத்துல முடிவு பண்ணிருந்தாலுமே இப்போதைக்கு நாம இங்க ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல ஃபிளிக்னு ஒருத்தர் இருப்பானா, அவன் அந்த சோஃபியாவோட ஆர்டரை மீறி வந்த ஹண்டர்ஸ் எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்காக அவன் எல்லாருக்கும் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பெரிய மான்ஸ்டருக்கு ஊசி போட்டவங்க இருப்பாங்களா ரெண்டு பேரு, அவனுங்களை புடிச்சு வச்சிருப்பாங்களா. சிட்ரி அந்த ரெண்டு பேர்கிட்ட அந்த நாக்டஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனோட ஆளுங்க தானே நீங்க ரெண்டு பேரும், எனக்கு அவனை ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால மரியாதையா அவன் எங்க இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பொழைச்சு போவீங்கன்னு சொல்ல ஆப்வியஸ்லி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டானுங்களா. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்க தர மாட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நானே அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க வேண்டியதா இருக்கும்ட்டு நம்ம சிட்ரி ஏதோ ஒரு போர்ஷனை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா, அவங்க கிட்ட அதை கொடுக்கலான்னு போக அப்ப அந்த இடத்துல கவர்மெண்டோட சில ஆளுங்களா இருப்பானுங்களா. ஆனா அவனுங்களா சிட்ரிய வந்து தடுத்துட்டு இல்ல நீ அந்த ஒரு போர்ஷன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது, அதனை கொடுத்தேன்னா அவங்களோட மெமரி வந்து ஆல்டர் ஆகும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போக கூட சான்ஸ் இருக்குது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாக்குமூலம் வாங்குறது மூலமா இது வந்து ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி ஆயிரும். ஈவன் அந்த கிரக் இருக்கிறாருல அவருமே என்னதான் அவங்க வந்து நம்ம பிடிச்சு வச்சிருந்திருக்க பிரிசனர்ஸா இருந்தாலும் கிரிமினல்ஸ் கிடையாதுல்ல, நீ பண்றது கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம்னு சொல்ல அப்ப சிட்ரி பார்த்தா வச்சிருந்திருக்க போர்ஷன் எடுத்து அவளா அவளோட வாயில ஊத்தி பார்த்துட்டு இங்க பாருங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது, நான் சும்மா எதுவும் அவங்கள பயமுறுத்துறதுக்காக பண்ணனேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதே நேரத்துல அந்த நாக்டஸ் நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்ல அப்ப காட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேக்குமா, அவ்வளவுதான்டா நீங்க எல்லாம் காலிடான்னு அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாம் சொல்லும் போது இந்த தடவை ரெட் கலர்ல ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் வரும். சோ இந்த தடவை கலரும் வேரியா இருக்குது. சோ போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை இந்த ஒரு மான்ஸ்டருக்கு மேல இருக்கிற அவுட்டர் பேரியர்ல இருக்கிற அந்த மேஜிக் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சிட்ரியுமே ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஷீல்டை யூஸ் பண்ணி அதை நிறுத்த சொல்லுவாங்களா. பார்த்தா ஷீல்டை வச்ச உடனே அது எல்லாமே அப்படியே தெரிச்சு போயிடும். ஸ்லோ டவுன் பண்றதுக்காக நிறைய பேர் மேஜிக்கையும் பயன்படுத்த தான் செய்யறாங்க. என்னோட உதவிக்கு இது தேவைப்படுமா நம்ம கிரெக் வந்து நிக்கும் போது மேபி அதோட மொத்த மேஜிக் பவரும் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இதே ஃபோர்ஸ்ல நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தா கூட இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அது கண்டிப்பா தாக்கு பிடிக்கும்னு சொல்ல அப்பதான் அந்த ஆங்கர் ஒருவேளை ரோடினை கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்காக தான் சொல்லியிருப்பானோ அப்படின்னு நினைப்பான். ஆனா இப்ப இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கவே டக்குன்னு பார்த்தா இன்னொரு மான்ஸ்டர் அங்க வந்துடும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு அடிபட ஆரம்பிச்சிருக்கும். இதுங்க கிட்ட இருந்து நம்மளால எஸ்கேப்பும் ஆக முடியற மாதிரி தெரியல, பேக்கப்புக்கு கூட ஆளுங்க வரைக்கும் லேட் ஆகுமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப சிட்ரி இவங்க எல்லாரும் என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க, அந்த மேஜிக்கல் சொசைட்டி பயங்கர வேஸ்ட், அட்டாக் பண்றது எல்லாத்தையும் நிறுத்துங்கடான்னு சொல்ல பார்த்தா அங்க இன்னொரு மான்ஸ்டர் வந்திருக்கும்ல, அது ரெண்டுமே வந்து மோதிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மான்ஸ்டர்ஸ் யாருக்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குதோ அவங்கள தான் அடிக்க பாக்குது. இண்டிவிஜுவல் ஹண்டர்ஸ் விடவுமே அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் கிட்ட தானே அதிக மேஜிக் இருக்குது, அதனால தான் ரெண்டு மோதிக்குதான். கூடவே இன்னொரு மான்ஸ்டரையும் டிப்ளாய் பண்ணி விடுறாங்க. அது வேகமா வந்துட்டு அந்த இடத்துல 3 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னும் 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. தேவையில்லாம அந்த சோஃபியாவோட பேச்சை மீறி அந்த ஃபிளிக் தான் ஏகப்பட்ட மான்ஸ்டரை இறக்கி விட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனா நம்ம ஹீரோஸுமே என்னடா திடீர்னு அதிர்ஷ்ட காட்டு நம்மள பார்த்து வீசுதோ அப்படின்னு நினைக்க இன்னொரு பக்கம் இந்த மேஜிக்கல் சொசைட்டிலுமே அந்த ஃபிளிக்க போச்சு திடீர்னு திட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்கேன்னு. ஈவன் சோஃபியாவுமே போன் கால்ல பேசினவ எனக்கு சண்டை போடுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதங்காட்டி ஒன்னு அதை தனித்தனியா அனுப்பி வைக்கல, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஃபிளிக் உண்மையை சொல்ல போனா உனக்கு தான் அறிவு கம்மியா இருக்குதுன்னு சொல்லிடுவா. அப்ப அவங்களோட லீடர் ஓகே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி வெப்பன்லாம் சொல்லாத, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேட்க உண்மையை சொல்ல போனது கொஞ்சம் கஷ்டமா இருக்க போது அந்த சிட்ரி இருக்கிறாள்ல அவ்வளவு அவங்க கூட சேர்ந்துருக்கான். கூடவே அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷனை சேர்ந்த கிரெக் இருக்கிறான்ல, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாலுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவன் கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பான். ஏன்னா அவனும் அவங்க கூட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்ல அப்படின்னா என்ன நம்மளோட பிளான் இதோட அபார்ட் பண்ணிக்க போறோமா? கிடையாது, வாய்ப்பே இல்ல, வெறுங்கைய வீசிட்டுலாம் வர முடியாது. ஆனாலுமே நம்மளோட 2 ஆளுங்களை அவங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல இருந்தாலும் அவங்க கண்டிப்பா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஃபிளிக் சொல்லும் போது நீ சொல்றது உண்மையா இருந்தா சரிதான், ஆனா உனக்கு எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்காமலே கண்டிப்பா நம்ம ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த சிட்ரி வந்து ஸ்மார்ட்டான ஒருத்தி. சோ அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த மலிஸ் சீட்டர் அப்படிங்கிற கடைசி வெப்பனையுமே பயன்படுத்தலாம், அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு, கண்டிப்பா அதை வச்சு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள முடியும்னு சொல்ல நீ சொல்றது உண்மைதான், ஆனா இன்னும் மலிஸ் சீட்டரை ஒழுங்கா நம்ம ட்ரெயின் பண்ணவே இல்லையே, யாராவது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கமாண்ட் கொடுத்தாகணுமேனு சொல்லும் போது நம்ம சோஃபியா
அந்த ஒரு வேலையை ஃபிளிக்கு கிட்ட ஒப்படைக்கிறான். ஃபிளிக்கு, இது வரைக்கும் நீ எதையுமே ஒழுங்கா செஞ்சது இல்ல, ஆர் அட்லீஸ்ட் இதையாவது உருப்படியா பாரு, எங்கேயாவது எல்லாருக்கும் விபூதி அடிச்சு விட்டுறாதுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எனக்குலாம் தெரியும் அந்த ஹண்டர்ஸை என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்புல இருப்பான். இன்னொரு பக்கம் கேம்ப்ல எல்லாரும் சில் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சிட்ரி எதையோ படிச்சிட்டு இருப்பாளா, அவளை பார்த்த சிட்ரியோட அசிஸ்டன்ட் இந்த கேபிட்டல்லே பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தினா அது சிட்ரி தான். அவளுக்கு இன்னொரு பேரு இருக்குது, த ப்ராடஜி. அவளுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்குது, சரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பார்ன் ஜீனியஸ்னு சொன்னா கூட அது மிகையாகாது. எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலுமே அதை நடத்துற அளவுக்கு பயங்கர தைரியசாலியான ஒருத்தி. ஆனா இந்த அளவுக்கு பியூரா இருக்கிற ஒருத்தைய பார்க்கும் போதுதான் என்னால அவளை மாதிரி ஆக முடியலையேன்னு சொல்லி ஒரு அளவுக்கு பொறாமையா இருக்குன்னு அவன் நினைக்க. அப்ப அவளை மீட் பண்ண ஆங்கருமே, இன்னைக்கு மத்தியானம் எல்லாம் செம சண்டை இல்ல, நீ கொடுத்த ஆன்டி ஸ்லைம் போஷன் இல்லைன்னா அந்த சண்டை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்குன்னு அவளை பாராட்ட. இல்ல அதெல்லாம் அவளோடது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துல 2 பேரை பிடிச்சி இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தா நம்ம சிட்ரியோட அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டே இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் கிரெக்குமே சிட்ரிக்கு அப்படியே ஒரு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு, ஓகே பயங்கர பெரிய பிரச்சனையா தான் இருக்குது, முதல்ல ஏதோ சாதாரண இன்வெஸ்டிகேஷன் தான் நாங்களும் நினைச்சோன்னு பேசிக்கிட்டு இருக்க, சிட்ரி எதிரிங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு ரஃப்பான ஐடியா இருக்குன்னு சொல்லுவாளா. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவோட நிலப்பரப்பெல்லாம் வச்சு பார்க்கும் போதும் ஸ்லைம் எல்லாமே எங்க உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் போதும் இந்த ஒரு இடத்துல தான் அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி காட்டுவாளாம். இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அங்க இருக்கிறவங்களா ஷாக் ஆனா. அப்ப அங்க 2 பேரை பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க இல்ல அந்த இடத்துல எல்லாம் எங்களோட மாஸ்டர் கிடையாது, நீங்க கண்டுபிடிச்ச இடம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்படின்னா கண்டிப்பா ரைட்டா தான் இருக்கும்னு நினைப்பாளா சிட்ரி. சோஃபியா எங்க இருக்கிற, சீக்கிரம் எங்களை ஏதாவது பண்ணி காப்பாத்தி விடு, அவங்கள நாங்க வந்து தடுத்தாகணும் அப்படின்னு அவனுங்க அலறும் போது, என்னது சோஃபியாவா, யாரா இருக்கும், ஒருவேளை அவங்களோட ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேச, நம்ம சிட்ரி அவளை பிடிச்சாலே ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லும் போது, கிரெக் உனக்கு ஏற்கனவே அவங்கள தெரியுமான்னு கேட்க, தெரியும் அந்த சோஃபியா நாக்டஸ் இவங்க 2 பேரும் தான் இருக்கிற இந்த மெஜிஷியன்ஸ்லயே பயங்கர ஈவிலான ஆளுங்க, இவங்க 2 பேரையும் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான ரிசர்ச் என்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவா. சோ அதனால என்ன ஆனாலும் சரி அவளை பிடிச்சி இங்க இருக்கிற ஒரு பிரிசன்ல நான் அடைப்பேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த லிஸ் டீனோன்னு சொல்லி இவங்க 3 பேரும் வருவாங்களா. சிட்ரிக்கு இது செத்து போயிட போறா, சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு லிஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, யாரும் சாகாம இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துகிட்டே இருப்பான். எப்படியோ நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு பவரும் கிடையாது, ஈவன் அவன் யூஸ் பண்ற அந்த மேஜிக்கல் ரிங்கலா இருக்குல்ல அது கூட அவன் ரீசார்ஜ் பண்ணவே இல்லையாமா. வெள்ளங்குண்டாடே அங்க போய் நான் என்னதான் பண்றது அப்படின்னு அவன் யோசிக்கவே. இன்னொரு பக்கம் இவங்களுமே என்ன நம்ம ஹீரோ இன்னும் வரலன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த கின்ன அவன் அப்பவே சொன்னான் ஸ்லைம் மாதிரி என்னமோ ஒண்ணு இருக்கும்னு. அந்த கேட்டு நானும் அமைதியா இருந்திருந்தேன், என்னத்துக்கு என் கையாவது உடையாம இருந்திருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இவங்க பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு இடி வந்து விழுகுமா. என்னன்னு பார்த்தா அது அந்த ஃபிளிக்கும் அவன் ஒரு மான்ஸ்டரையும் கூட்டு வந்திருப்பான். ஆஹாஹா என்னோட மேஜிக் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாத்தியா, ஒரே அட்டாக்ல அவங்க எல்லாரையும் நான் காலி பண்ணிட்டு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கேன். ஆங்கருக்கும் அடிபட்டு இருந்திருக்கும், இருந்தாலும் சிட்ரி நல்லா தான் இருப்பாளா, எப்படி உனக்கு எதுவுமே ஆகலன்னு அவன் ஷாக் ஆக. இந்த மாதிரியான அட்டாக் எல்லாம் பேசிக்கா ஹை லெவல் வால்ட்ல எப்பவுமே இருக்கும், அதனால நான் பார்த்து பழகிருச்சுங்கும் போது, என்னது இதுதான் என்னோட ட்ரம் கார்டு, ஆனா இதுவே மேல எந்த ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தலையா, ஆமான்ட்டு அடிப்பட்ட ஆங்கரை ஹீல் பண்ணி விடும் போது அவன் உள்ள இறங்கி ஃபிளிக் அடிச்சிடறானா. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு போக அது ஆங்கரை போட்டு தள்ளான்னு போகும்போது உள்ள போந்த கிரெக் அட்டாக் பண்றாரு. அதுவே அந்த மேஜிக் சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் செம்ம கடுப்பாவாங்க. ஏன்னா அந்த மெலிசீட்டருங்கிற மான்ஸ்டர் வந்து நிறைய இருக்கும் போல, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தான் அட்டாக் பண்ண சொல்லியிருந்திருக்கா சோஃபியா. ஆனா ஃபிளிக் தான் ஒன்னே எடுத்துட்டு போயிருக்கான இந்த தடவை. அந்த முட்டா பையன் ஏன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்றானே புரியல. இருந்துட்டு போகட்டும், சோஃபியா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம், இந்த இடத்துல இருந்து நாம போக போறது கிடையாது, அவங்கள துரத்தி அடிக்க போறோம்னு சொல்லி அவன் ஆளுங்க எல்லாரையும் சண்டை போடுறதுக்காக அனுப்பி வைப்பானா. நம்ம ஆங்கர் சிட்ரி இவங்க 2 பேருமே அந்த மேஜிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க உள்ள போய் புலந்தரலாம், நம்ம கிரெக்கும் ரெடியா இருக்கேன். நம்ம ஹீரோவும் லிஸும் இடி விழுந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா. அப்ப லிஸ் பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா டேமேஜ் ஏற்பட்டு இருந்திருக்கும், இருந்தாலும் அதை பார்த்துட்டு இவ்வளவு சப்பையான அட்டாக்ல எவன்டா பயன்படுத்துறது அப்படின்னு நினைக்க. அப்ப நம்ம ஹீரோஸ் கூட இருக்கிற சிட்ரியோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல சவுப்பு முடிக்காரி, அவளை அந்த மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்த 2 பேரை வந்து பிடிச்சி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க குறுகுறுன்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்களா, என்ன சோஃபியா மாதிரி இருக்கிறாங்களேன்னு. சிட்ரி இந்த கிரெக் இவங்க 3 பேரும் அந்த மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அங்க அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்க. அதுவே அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த நாக்டஸ் இருக்கிறான்ல, அவன் சம்திங் ஏதோ ஒரு அல்டிமேட் வெப்பன் சொல்லிட்டு எதையோ அவேக்கன் பண்ணி விடுறானா. அது டைரக்டா போய் நம்ம கிரெக் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். மேல வானத்துல பறந்துகிட்டுமே சில பேர் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்கள கீழே இருந்துட்டு நம்ம ஹீரோஸும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போது நாங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிய வர. ஈவன் ஒரு 3 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, அவங்களுமே பயந்து போவாங்களா. எல்லாருமே பதட்டமா இருக்கிற இந்த ஒரு நிலைமையில அந்த மேஜிக்கல் சொசைட்டி
சொசைட்டியை சேர்ந்த 3 பேரை பிடிச்சி சேர்ந்திருப்பாங்கல்ல, அவங்க தன்னோட கையில இருக்கிற கட்டை வந்து அழுத்துட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஆங்கரை அட்டாக் பண்ணிடுவாங்களா, அவனுக்கு டேமேஜ் ஆயிரும். பட் அப்ப மேல பறந்துட்டு இருக்கிற அந்த ஒரு எனிமியை டக்குனு யாரோ டேக் டவுன் பண்றாங்களா, வேற யாரும் இல்ல நம்ம லிஸா தான் இருக்கும். லிஸா பார்த்தா எல்லாருக்கும் ஹாப்பி. எப்படியோ நம்ம ஹீரோ நமக்கு பேக்கப்புக்காக ஆளுங்களை அமைச்சு வச்சிருக்கான், கமான் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் புதுசா உத்வேகம் கிரியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் டீனாவும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது லிஸ் கரெக்டான டைமுக்கு போயிருப்பா போல. இருந்தாலுமே லிஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடி கார்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ நினைப்பானா. அப்ப டக்குன்னு டீனோக்கு அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி தெரியும் போது அந்த 3 பேர் கட்ட உழுத்துட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்களா தான் இருக்குமா. பிளஸ் நம்ம ஹீரோ விடு டீனோ, அதையெல்லாம் போய் செக் பண்ணுங்கிற தேவை கிடையாது. காட்டுக்குள்ள கண்டிப்பா நிறைய மிருகங்க இருக்கும். அந்த மிருகங்க தன்னோட வீடுன்னு கன்சிடர் பண்ணப்படுற இந்த காட்டுக்குள்ள நாம தான் தேவையில்லாம வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால ஃப்ரீயா விட்டுறலாம்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோ அப்படி பேசுறதை கிட்ட அந்த மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நாங்க இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவன் இந்த மாதிரி எங்களை இக்னோர் பண்றானா, அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் என்னதான் பிளான் வச்சிருந்திருக்கான் அப்படி மாதிரி எல்லாம் நினைக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து போக பார்க்கும்போது அவனோட வழிகாட்டுற பவர் வந்து ட்ரெயின் ஆயிருமா. சோ அதை சொல்லிக்காம நம்ம டீனோவை பார்த்துட்டு சரி டீனோ இங்கிருந்து நீயே இனிமேல் என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லுவான். இங்க நம்ம ஆளுங்க அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களே, பட் அப்பயுமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆனா உள்ள பூந்த நம்ம லிஸ் இருக்கிற எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுட்டு ஏண்டாடி இந்த மாதிரி சொத்தையான விஷயங்களுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா நக்கல் பண்ண, உனக்கு என்னடி இங்க வேலைன்னு சிட்ரி கேட்கும் போது ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன போக விட்டான். அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற மொக்க பீசுங்களை அட்டாக் பண்றேன்னு சொல்லி அந்த ஒரு பெரிய ஆர்மர் போட்ட மாதிரி ஒரு மான்ஸ்டர் அவன் இறக்கி விட்டு இருந்திருப்பான்ல, அதை அவ தொடர்ந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாளா. பார்த்தா ஏகப்பட்ட டேமேஜ் வாங்கியுமே ஸ்டில் அது எந்திரிச்சு நிக்க தான் செய்யுது. பரவாயில்லையே பயங்கர இம்ப்ரெசிவா இருக்குதுன்னு அவளும் நினைக்கும் போது கிரெக்கும் நானும் விட மாட்டேன்னு சொல்லி அவரும் அட்டாக் பண்றாரு. ஃப்ரீஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ண, ஆனா பெருசா அது வேலைக்கு ஆகல. அது ஈஸியா ரெக்கவர் ஆயிருது. அப்பயும் திருப்பி கிரெக் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அது டக்குனு உயரமா குதிக்குதான். முதல்ல ஷாக் ஆனாலுமே அப்புறம் தான் அவங்களுக்குலாம் புரிய வருது மேபி இது ஒரு ரோபோட் டைப்பா இருக்குமோன்னு. லிஸ் மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக போக டக்குனு அது லேசரை வர வச்சு லிஸோட வயித்துல ஒரு அட்டாக்க போட்டுருது. சிட்ரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம லிஸோட மெயின் பவரே அவளோட ஸ்பீடு மட்டும் தான். சோ முடிஞ்ச அளவுக்கு அவ வேகமா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஆர்மரை அவ தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. மேபி அந்த ஒரு மான்ஸ்டர் தன்னோட மொத்த மேஜிக்கல் பவரையும் லூஸ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னால முடியாதுன்னு உள்ள போந்த லிஸ் திருப்பி அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாளா. ஈவன் கிரெக் கூட அவரோட ஆக்ஸ வச்சு அதை ஃப்ரீஸ் பண்றதுக்காகவும் முயற்சி பண்ணும்போது அதுக்கு எதுவுமே ஆகல. எதை வச்சுல இதை உருவாக்குனாங்கன்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகும் போது லிஸுமே அவரோட கடைசி தடவை போய் அட்டாக் பண்ணிட்டு இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்வாயிடுறாளாம். இதுக்கு மேல முடியாதுன்னா என்ன அர்த்தம்னு ஆங்கர் கேட்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம டீனாவும் ஹீரோவும் வந்திருப்பாங்க. இருட்டுல நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியல, அங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருப்பானா. ஹீரோ வரக்குள்ள இதை நானே தனியா சமாளிச்சலான்னு பார்த்தேன். லிஸ் வந்து கொஞ்சம் சோகமாகும் போது சிட்ரி கண்டிப்பா இதோட எல்லாம் முடிஞ்சிடும் நினைப்பாலாம். அந்த ஒரு ஆர்மருமே டைரக்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக போகும்போது டீனோ பயந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி ரிப்பிள் ஆகி ஓரமா போய் விழுந்துருமா. இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு, எதை பயன்படுத்துறா நம்ம ஹீரோ ஜெயிச்சான்னு. ஆனா அதுவே நம்ம ஹீரோக்கு இருட்டுல கண்ணு தெரியல. சோ அதனால ஆமா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு டீனோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆயிருது. பார்த்தா அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த மேஜிக்கல் சொசைட்டி சேர்ந்தவங்கள எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஏதாவது ரெலிகா பயன்படுத்தி இருப்பான்னு கிரெக் சொல்லும் போது அப்ப ஆங்கர் இல்ல அவன்கிட்ட நான் கேட்கும் போது அது பாட்டுக்கு அப்படியே ரிப்பிள் ஆகி போய் விழுந்துருச்சுன்னு தான் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கவே இவங்களாலே நம்ப முடியல அப்படிலாம் நடக்குமா என்னன்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கவே இங்க நம்ம சிட்ரி நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாள். நல்ல வேலை நீங்க பேக்கப் அமிச்சு வச்சீங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோவே நான் எங்க அமிச்சு வச்சு அவ பாட்டுக்கு ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு பயங்கரமா மசாஜ் பண்ணிட்டு இருப்பா நம்ம டீனோ. சரி ஃபர்தர் உனக்கு ஏதாவது என்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஹீரோ சிட்ரி கிட்ட கேட்க இல்ல எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அவளோட அசிஸ்டண்டா பாப்பாலாம். நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போன அந்த 3 பேர் இருக்கிறாங்களா, அவங்க நாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு சோஃபியா நம்ம ஹீரோவோட குரூப்புக்குள்ள தான் வந்து ஒன்னா மிங்கில் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன், அந்த சிட்ரியோட ஒரு அசிஸ்டண்டா. அது மூலமா தான் அவ நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்றா போலன்னு சொல்லும் போது நாக்டர்ஸ்க்கு லைட்டா பயமாயிரும். ஏன்னா நம்ம ஹீரோங்கிறவன் ஒரு 1000 ட்ரிக்ஸ்டர். அவன் இதுக்கு முன்னாடி எதர்ச்சியா பண்ண நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கும்ல. சோ அதனால நம்ம ஹீரோவை டிஃபீட் பண்றது அப்படிங்கறது யோசிக்கிறது எல்லாமே முட்டாள்தனம். அதனால இங்க இருந்து நம்ம கிளம்பலாம், சீக்கிரம் சோஃபியாவும் கூப்பிடுங்கன்னு சொல்ல அந்த சோஃபியா ஏதோ ஒரு ட்ரைனேஜுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருப்பா. எப்படியாவது சிட்ரியோட அந்த ஸ்லைம் இருக்குல்ல எஸ்கேப் ஆகி போனது அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. இங்க அந்த கிரெக் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை உட்கார வச்சு கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்கல்ல எப்படி அதை பண்ணனு. பட் நம்ம ஹீரோ இல்ல எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நீ பெரிய விதக்காரன் அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஈவன் எங்களால கூட முடியாத விஷயம் எல்லாத்தையுமே நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, பட் இருந்தாலும் ப்ளீஸ் கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எங்ககிட்ட ஷேர் பண்ணு அப்படின்லாம் சொல்லும் போது ஏன்டாடே நானே சுத்தமா லீடரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தான என்னையெல்லாம் ஒரு ஆள்னு மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கவர்மெண்டோட விஷயங்களெல்லாம் பத்தி எங்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பானா. இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எங்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா சிட்ரி கிட்ட கேட்கலான்னு சொல்ல அவங்க எல்லாரும் லைட்டா தயக்கப்படுவாங்க. ஏன்னு பார்த்தா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜெயில் பிரேக் அவுட் நடந்திருக்கும் போல, நிறைய பிரிசனர்ஸ் எல்லாரும் தப்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு சிட்ரி தான் காரணமா இருப்பாளோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மூலமா அவளுக்கு ஒரு டிமோஷனும் கூடவே வந்து அவளுக்கு ஒரு சின்ன களங்கமும் ஏற்பட்டிருந்திருக்கு அவளோட பேருக்கு. அப்படி நாங்க பண்ணிட்டு திருப்பி எப்படி அவளையே குறைச்சு கேள்வி எல்லாம் கேட்கறதுன்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவங்க சிட்ரியோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஹே சோஃபியாவா இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லும்போது, சோஃபியாவா இல்லங்க நான் சாதாரண ஒரு ஆள், நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஒருவேளை சோஃபியா அவ மேலேயே ஏதாவது ஸ்பெல்ல இது பயன்படுத்தி இருந்திருப்பாளோ, நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க கூடாதுன்னு, இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது ஞாபக மறதி ஏற்பட்டு இருந்திருக்குமா அவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லங்க எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு சாதாரண ஆளு தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப பின்னாடி பார்த்தா அந்த சோஃபியா வராளா. சோஃபியாவை பார்த்து அந்த ஒரு பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறா. பிளஸ் அங்க இருக்கிற எல்லாருமே, ஹே சோஃபியா எப்படி நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு சோஃபியா, ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல, எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலி அவளோட நான் கொஞ்சம் ஹைட்டா இருப்பேன், எல்லாரும் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, பட் என்ன நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அவளோட விக் எல்லாத்தையும் கழட்டுவாளா. பார்த்தா அது நம்ம சிட்ரியா இருக்கும். ஏ சோஃபியா மாதிரி வேஷம் போட்டு நீங்க நடை பண்றேன்னு கேட்கும்போது, நான் ஒன்னும் சோஃபியா மாதிரி வேஷம் போடல, உங்க குரூப்ல நான் முதல்ல ஜாயின் பண்ணல, அப்ப இருந்து நான் சோஃபியாவா தான் இருக்கிறேன். அதாவது சோஃபியா என்கிற அந்த ஒரு பெண்மணி சிட்ரி என்கிற நான் தான் சொல்லுவா. அவங்களால இதை சுத்தமா நம்பவே முடியாது. துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு அந்த ஃபிளிக் கேட்க, ஹே நான் ஒன்னும் துரோகம்லாம் பண்ணல கண்ணு, இந்த நாக்டர்ஸ் அப்படிங்கிற நம்மளோட குருநாதர் எந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தர், நாலேஜபிளான ஒருத்தர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமோ, அந்த ஒரு விஷயத்த நானும் ஒத்துக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறதுக்காக தான் நானும் அவங்க கூட சேர்ந்தேன். இந்த இடத்துல வேஷம் போட்டு இருக்கிறதுக்காக நான் ஏகப்பட்ட விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருந்திருப்பான். பட் எதுவும் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் மேபி நான் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு உங்க கூட இருக்கிறது ரொம்பவுமே டேஞ்சர், சோ அதனால சீக்கிரமா வீடு வந்து சேரு அப்படின்னு என்ன எச்சரிக்கிற விதமா தான் விட்டுருந்திருப்பான்னு சொல்லுவா. ஏன் இவ இப்படி சொல்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே நல்லவன் அப்படின்னும், அந்த ஒப்சிடியன் கிளானை சேர்ந்த ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல சண்டை போடுறதுக்காக வரும்போது நம்ம சிட்ரியோட உருவாக்கத்துல தான் பார்த்தா இங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருந்திருக்கும். சோஃபியாவா இருந்து உருவாக்கி இருந்திருப்பான். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தோட பவர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து எல்லாருமே அது கூட சண்டை போட்டு நம்ம சிட்ரி டெஸ்ட் பண்ணி இருந்திருப்பா. ஆனா கடைசியா நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும் போதுதான் அந்த ஆர்மர் மான்ஸ்டர் தானா போய் விழுந்திருக்கும்ல, அதுக்கான காரணமே சிட்ரி தான். சோ ஹீரோவை அட்டாக் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஹீரோவை கொஞ்சம் லிமிட்டை புஷ் பண்ணணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவன் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான், இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திருக்கேன்னு சொல்லுவாளா. கூடவே அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு நான் தேவையில்லாம உன்ன மாதிரி மார்வேஷப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சாரி சொல்லும் போது அந்த நாக்டர்ஸ் அவனோட பவரை யூஸ் பண்ணி சிட்ரி அட்டாக் பண்ண பார்த்தா சிட்ரிக்கு எதுவுமே ஆகாது. ஏன் எதுவும் ஆகலன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதான். ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏதோ ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுதான் சிட்ரியோட அந்த ஒரு ஸ்லைம். அது பார்த்து இந்த மாதிரி மேஜிக் எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிக்குமாமா. சோ அதனாலதான் இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே உடனே அந்த நாக்டர்ஸ் ஒரு புகை குண்டு மாதிரி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவானா. பட் வழியில ஏதோ ஒன்று வந்து அவன் அப்படியே தூக்கி எறியும். அதுவும் நம்ம சிட்ரியோட ஒரு கண்டுபிடிப்பு தான். நான் பயங்கர வீக்கான ஒருத்தி, அதனாலதான் பேக்கப்புக்கு இதுன்னு சொல்லி அவனை முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ போய் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றா. இந்த மாதிரி அந்த மேஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணி அவங்களா இறந்து போயிட்டாங்க அப்படின்னும், இந்த ஒரு இன்சிடென்ட்ல அவளோட ஒரு அசிஸ்டன்ட் வந்து மாட்டிக்கிட்டா. பட் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிருந்திருக்கு, மற்றபடி நல்லா தான் இருக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே நிறைய மேட்டர் அவ சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பெருசா எதுவுமே புரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்படியே தலையாட்டிட்டு, சரி உன்னோட பரம விரோதின்னு சொல்லி சோஃபியான் ஒரு பொண்ணு இருந்தால அவளை என்ன பண்ணான்னு கேட்கும்போது, அவ இனிமேல் திருப்பி வரமாட்டா, அவளை நான் மொத்தமா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். கட் பண்ணா நம்ம ஹீரோஸ் இருக்கிற அந்த ஊருக்கு வெளியில எவனோ ஒருத்தன் வந்து நின்னுகிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாக்டர்ஸையும் அவனோட ஆளுங்களையும் முடிச்சு கட்டியாச்சு. சோ இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் சீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன்ல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருந்திருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொருட்கள்ல ஒரு கோலமையும் கூடவே தண்ணியும் வேணும் அப்படின்னு கேட்பானா. சோ அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தண்ணி அப்படின்னா அந்த மேலி சீட்டரை பத்தி சொல்றீங்களோ, அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமனு கேட்க, தண்ணியை எதுக்கு கேட்பாங்க, குடிக்கிறதுக்காக தான் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆபீசருக்கு பயங்கர ஷாக்கு, என்னது குடிக்க போறியா, நெசமா தான் சொல்றியான்னு கிரெக்கும் கேட்கும் போது அப்கோர்ஸ்மா. அடுத்த சீன்லயே வெளியே வந்து நம்ம ஹீரோ சிட்ரி கிட்ட, ஆமா அந்த கோலம்னு ஏதோ சொன்னீல அதை பத்தி மட்டும் தான் லைட்டா தெரியலன்னு சொல்லுவான். ஆக்சுவலி அந்த கோலமையும் அந்த வாட்டரையும் வந்து சிட்ரி தான் கேட்டிருந்திருப்பா. ஆனா அவ சிரிச்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே சொல்ற பாத்தியா, சரி இருக்கட்டும் நீ கீழே போய் வெயிட் பண்ண, நான் போய் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போக, அப்ப அந்த கிரெக் இருக்கிறாருல அவரு நம்ம ஹீரோ நிறுத்துவாரு. போன எபிசோடோட கடைசியில ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் பேர் ஆக்சுவலி அர்னால்டு. அவன் ஒரு லெவல் 7 ஹண்டர் ஆமா, வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஏன் ராசா அவனை பத்தி தெரியாதான்னு கேட்க இல்லன்னு சொல்லுவானா. பாருடா எவ்வளவு கேர்ஃப்ரீயா இருக்கிற, சரி என்னமா இருக்கட்டும் அவன்
அவன்கிட்ட மட்டும் நீ வம்பு வச்சுக்காத, அவன் வந்து ஒரு டிராகன் ஸ்லேயர்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் நானும் ஒரு டிராகன் ஸ்லேயருமானா கிரெக் சிரிச்சுக்கிட்டு அதான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம ஹீரோட முதுகுல தட்டிட்டு அங்கிருந்து போவாரா. நம்ம ஹீரோட கையில இருக்கிற ஒரு சேஃப்டி ரிங் அப்படியே மறைஞ்சு போகும். ஏன்னா அந்த கிரெக் நம்ம ஹீரோட முதுகுல தட்டினதே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவு வீக்கா இருக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும். இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் நடக்கும், அதுலதான் இந்த மாதிரியான மேஜிக்கல் ரிலீக்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஏல விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோ, ஆஹா இது இருக்குதுங்கிறதே நான் மறந்து போயிட்டேனே, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் ஏதாவது பொருட்களை வாங்கி ஆகணுமே. ஆனா முதல்ல என்கிட்ட காசு இருக்குதா, சரி காசு இல்லைனாலும் பரவாயில்ல, சிட்ரிக்கிட்ட நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் இரு, போன தடவை வாங்கின கடனையே நம்ம திருப்பி அடைச்ச மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவாளாம். இவ யாருன்னு பார்த்தா இங்க ஹண்டர் அசோசியேஷன்ல தான் ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருப்பாளாமா. அந்த கிரெக் இருக்கிறாருல, அவரு இந்த பொண்ணோட ஒரு அங்கிள். ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீங்களே, ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு கேட்க, ஆமா ஆமா ஏதோ டிராகன் ஸ்லேயர்னு உங்க அங்கிள் தான் சொன்னாருங்க போது, ஓ அவரு அர்னால்டா அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக் ஆகுவாள. கரெக்டா உள்ள வந்த சிட்ரி, தலைவா வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கியாச்சு, வா போகலாம், அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏதோ ஒரு கூட மாதிரி வச்சிருந்திருப்பாள, ஓ இதுதான் மேலி சீட்டரா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கவனிக்க, அதே நேரத்துல அந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு டைரக்டா அந்த அர்னால்ட் இருக்கிறான்ல, அவன் போய் நிப்பானா. இங்க அந்த சிட்ரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கிற அந்த மேலி சீட்டரை கொண்டாந்து இருப்பாளாம். அதை கவனிச்ச ஏவா, இது ஏதாவது டேஞ்சரா இருக்க போதுன்னு சொல்லும் போது சிட்ரி இல்ல அதெல்லாம் கிடையாது, என்னையும் ஹீரோவையும் மட்டும் இது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் இதை நான் பார்த்து இருந்திருக்கேன்னு சொல்லும் போது அது டக்கு நம்ம ஹீரோ மேல ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்க, அப்ப அதோட வால் நம்ம ஹீரோ மேல பட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஒவ்வொரு அந்த சேஃப்டி ரெல்லிக்குமே வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். மொத்தமா முடியறதுக்கு முன்னாடியே சிட்ரி அதை வாங்கிக்கிறாளா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, ஏன்னா அது தன்னை எந்த விதத்திலயும் டேமேஜ் பண்ணாது அப்படின்னு தான் சிட்ரி சொல்லியிருந்திருக்கா. இருந்தாலுமே அவனோட சேஃப்டி ரெலிக்கெல்லாம் குறையுது அப்படிங்கும் போது அது மொத்தமே நான் முடிச்சு விடுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்னோட ரெலிக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆகணும்னு நினைப்பானா. அப்புறம் சிட்ரி இந்த லூசியா பையன் இருக்கிறான்ல, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியுமா என்ன, அவன் சம்திங் ஏதோ ஒரு பாஸ் சேம்பர்ல சண்டை போட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படின்னா என்ன, லூக்குக்கு திருப்பி உடம்பு சரியில்லாம போயிருச்சா? ஆமா அவனுக்கு திருப்பி உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி அவன் தான் போய் சண்டை போடுறதா இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவனால போக முடியலன்னு சொல்லி தான் லூசியா போயிருந்திருக்கான். இருங்க இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையில அவ ஒரு ரிங்க கொடுப்பா. ஆக்சுவலி லூசியா அப்படிங்கிறது பொண்ணு பேர் மாதிரி தெரியும், பட் அது ஒரு பையன் கேரக்டர் தான். அந்த ஒரு ரிங்க நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, ஆக்சுவலி இது ஒரு ரிலீக் அப்படின்னும் இதுல வந்து மேஜிக்கல் பவர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது ஸ்பெல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லூசியா பையன் தான் எங்கிட்ட இருக்கட்டும்னு கொடுத்தான், பட் இது உங்களுக்கு தான் தேவைப்படும் நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோட கொடுத்துருவாளாம். இன்னொரு பக்கம் இந்த அர்னால்டோட டீம் இருக்கிறானுங்கல்ல, அவனுங்களை பத்தி அந்த ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கேள்விப்பட்டிருந்திருப்பா, பட் அவங்கள பார்க்கும்போது யாருனே அடையாளம் தெரிஞ்சிருக்காதா. சோ அது ஒரு பெரிய அசிங்கமா அவனுக்கு நினைக்கிறானுங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு கெத்தான ஆளுங்க, டிராகன் ஸ்லேயர்ஸ்டா, நம்மளாம் மாசான ஆளுங்கடா. நம்ம ஊர்லயே அவ்வளவு கெத்தா இருந்திருக்கோம்னா வேற ஊருக்கு வந்தாலும் இதே ஊர்லயே நம்ம அவ்வளவு கெத்த மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால வாங்க நம்மளோட திறமை என்னங்கறத இங்க இருக்கிற ஹண்டர்ஸுக்கு காட்டுவாங்க போது அர்னால்டும் தயாராகிறானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சிட்ரியை வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சோ கூடவே அந்த ரெலிக்கையும் சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கவே, அதுக்கப்புறம் சிட்ரி அந்த ஊர்ல இருக்கிற நிறைய ஹண்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, உங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறான். ரொம்பலாம் பயப்படாதீங்க, நீங்க சாகுற அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்க போறது இல்ல. ஆனா இதுல யாரு பாஸ் ஆகுறீங்களோ கண்டிப்பா அவங்க லூசியா கூட சண்டை போட முடியும்னு சொல்ல, எனது லூசியா கூட அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் கூட எங்களால சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்க முடியும்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரி யார் யார் இந்த ட்ரைனிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னு கேட்கும் போது யாரும் வர மாதிரி தெரியாது. அப்பா லாபிஸ் அண்ட் கிறிஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு எல்ஃப் பொண்ணுங்க வருவாங்க. இவங்க ஆக்சுவலி ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த கிளான்ல இருக்கிற எல்லாருமே வந்து டெமிகாட்ஸ் தான், பயங்கரமா மேஜிக்கை யூஸ் பண்றவங்க. ஆனா இந்த அளவுக்கு மேஜிக்கை யூஸ் பண்றவங்களுக்கே வந்து நம்ம லூசியாவை பார்த்து ஷாக் ஆவாங்க. ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு லூசியா எப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான்னு. அதுக்கு சிட்ரி அவனுமே இந்த அளவுக்கு ட்ரைனிங் மூலமா தான் பவர்ஃபுல்லா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி கதையோட லேட்டர் பார்ட்ல தான் பார்த்தா லூசியா வந்து ஒரு மேல் அப்படிங்கறத ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இருக்கிற எல்லாரும் பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ நானும் அப்படியே சொல்லிக்கிறேன். அப்ப அதுல மேரின்னு ஒரு பொண்ணு நானுமே இதுல கலந்துக்கிறேன்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு ரிங்க வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லுவா. ரொம்ப நேரமா அவளும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு பாயிண்ட்க்கு மேல அவளுக்கே என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் சார்ஜ் ஆக மாட்டேங்குது நிற்கும். கடைசியா அதை முடிக்கும் போது இந்த இதையும் சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ரிங்க வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணிக்குவாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ரிங்குக்கு போகலான்னு பார்க்க அதுக்குள்ள அந்த மேரிங்கிற பொண்ணு அதே இடத்துல மயங்கி போயிடுறான். கம்ப்ளீட்டா அவளோட மேஜிக்கை பயன்படுத்தினாட்டி அந்த இடத்துல ஃபுல்லா டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகிடலாம். சின்ன வயசுல இருந்து ஒரு டீனேஜ் பருவம் வரைக்கும் தான் ஒருத்தரால அவங்களோட மேஜிக் எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்த முடியும். இல்லனா இந்த மாதிரி தான் மேஜிக் ஒரு பாயிண்ட்க்கு மேல முடிஞ்சு போய் கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருவோம். இங்க இருக்கிற எல்லாரையும் உங்களோட டீனேஜ் கடந்துறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதுக்குள்ள கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மேஜிக்கை நீங்க கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அந்த கேப்ல உங்களுக்கு இன்னுமே அந்த மேஜிக் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கான பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களோட லிமிட் தான் நீங்க புஷ் பண்ணி ஆகணுங்கும் போது அப்ப அந்த கிறிஷ் ஆனா இது ஒரு எஃபெக்டிவான வழியா இல்லையேன்னு சொல்லும் போது அதுக்கும் என் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மயங்கி போன அந்த மேரியோட வாயில போய் சம்திங் ஏதோ மெடிசன் ஊத்தும் போது டக்குனு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிட்டு அதே இடத்துல திருப்பி படுத்துக்க. பாத்தீங்களா, நீங்க ஒன்ஸ் உங்களை பயங்கரமா புஷ் பண்ண
பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட மேஜிக்கை இன்னுமே அதிகமா இம்ப்ரூவ் பண்ணலாம். இதே மாதிரியான ப்ராசஸ் மூலமா தான் லூசியாமே அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு சொல்லும்போது உண்மையாலுமா அப்படின்னு அந்த எல்ஃப் பொண்ணுக்குலாம் ஷாக்கா இருக்கும். லூசியா தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அதே மாதிரியான ரத்தத்தையும் வேர்வையும் நீங்க சிந்தி ஆகணும். அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன் உங்க ஸ்டார்லைட் குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே லூசியா மேல பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு அவளை வேவு பாப்பீங்களாமா. அவளை சும்மா ஸ்பை பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதுமா, அதுக்குள்ள நீங்க இம்ப்ரூவ் ஆயிருவீங்களா அப்படின்லாம் அவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணும்போது அவங்களும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி அந்த ரிங்கை கூட நாங்களும் ஒரு கை பாத்துறோம்னு சொல்லும்போது பார்த்தா ஒரு பெரிய மூட்டை ஃபுல்லா ரிலீக் வச்சிருந்துருப்பா போல. அங்க இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்களும் நாங்களும் வரோம் அப்படின்னு களத்துல இறங்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தா அந்த ரிலீக் எல்லாமே நம்ம ஹீரோவோட தான் இருக்கும். சோ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம சிட்ரி இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்து வந்திருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ரோடின் பையன் இருக்கிறான்ல, அவன் யாரையோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஆமா நம்ம டீலிங்க பத்தி என்னாச்சு அப்படின்னு அவன் ரோடின் கிட்ட கேட்க எனக்கு இன்னும் சில விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்குமானா என்ன அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் கிட்ட இருந்தா இந்த இடத்துல உங்க கூட சரிசமா சண்டை போடுற ஒருத்தன் அவனாதான் இருப்பான் போலேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா நம்ம ரோடின் ஏதோ ஒரு பொண்ணை மீட் பண்றானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த லிஸ் இருக்கிறாள் அவளை மீட் பண்றதுக்காக போயிருக்கான். என்ன மேட்டர்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு சிட்ரி திருப்பி ஊருக்கு வந்திருக்காள். சோ அதனால அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்களாமா. நம்ம டீனோ இருக்கிறாள் அவளையும் சேர்த்து இன்வைட் பண்ண. இன்னொரு பக்கம் இந்த அர்னால்டோ குரூப் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்களா. என்னடா எவனுமே ஊர்ல மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க, முதல்ல சரக்கு கடை உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஒரு பார்க்கு தான் வந்து இருப்பாங்களா. சோ அந்த இடத்துல அப்படியே லிஸ் எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சிட்ரி எக்ஸ்ட்ரா வச்சிருக்க மெடிசன்லாம் ஊத்திட்டு இருந்திருப்பா போல. சோ அதனால லிஸுக்கு பயங்கரமா போதை ஆயிரும். சும்மா அந்த இடத்துல உளர ஆரம்பிச்சிருவா. எனக்கு என்னமோ அந்த ஒரு டஞ்சன்ல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீயும் ஒரு காரணமா இருப்பையோ அப்படின்னு நம்ம சிட்ரியை வந்து வம்பெடுத்துக்கிட்டு இருக்கேன். இரு மொத்தமா இவளை ஆஃப் பண்ணிடுவோம்னு சொல்லி சிட்ரி திருப்பி ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துட்டு அவள்கிட்ட குடுக்கலான்னு போக அப்ப நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு மருந்து கலந்ததை நம்ம சிட்ரிக்கும் கலக்காததை நம்ம லிஸுக்கும் கொடுத்துருவான். சோ வேற வழி இல்லாம சிட்ரி அதையும் குடிச்சிட்டு அவளும் போதையில இருக்க. ஹீரோ பையில உங்ககிட்ட நான் கோடிக்கணக்கில் கடன் கொடுத்துனுக்கண்டா, முதல்ல எனக்கு செட்டில் பண்ற வழியா பாடுறா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாள் போதை ஆயிட்டு. அப்ப அந்த பார்ல யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த அர்னால்டோ ஆளுங்களா தான் இருக்குமா. உடனே சரக்கும் ஏதாவது பொண்ணு இருந்தா வர சொல்லுங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆஹா சண்டை போடுறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ் நேரா சரக்கு எடுத்துட்டு அவங்க கிட்ட போக அர்னால்டோ லிஸ கண்டுக்கிற மாதிரி இல்ல. குழந்தை ஓரமா போய் நில்லுங்கும் போது கையில வச்சிருக்க மக எடுத்து மண்டையில அடிச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரே செகண்ட்ல அச்சு போட்டுட்டு என்னடி நீங்க எல்லாம் லெவல் 7ல இருக்கிறீங்கன்னா யாராவது நம்புவாங்களா என்ன, சரியான சோட்டா பையலா இருக்கிறீங்களேன்னா அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்த அர்னால் கிட்ட வம்புலுக்காதுன்னு அந்த கிரெக் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரெகோட நீச் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தால, அவ இந்த ஹண்டர் ஆகிறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்குமா. அதனால லூக்கு கூட சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல லூக்கு கிட்ட அந்த ஒரு பொண்ணு தோத்து போயிருந்திருப்பாலாம். கவலைப்படாத பொண்ணு, நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற, என்ன பண்றது உன்னோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அதனாலதான் நீ தோத்து போயிட்ட, அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா சரி இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டர் ஆகணும் அப்படிங்கிற தன்னோட கனவை கிவ் அப் பண்ணிட்டு அவ அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷனோட ஒரு ரிசப்ஷனிஸ்டா மாறி இருந்திருப்பா. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவையும் அந்த ஏவாவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே அந்த அர்னால் கூட வம்பெழுத்துட்டு வந்துட்டான்ல. சோ அவன் லெவல் 7 அப்படின்லாம் யோசிக்கும் போது ஏவாவுமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம முதல்ல கிரெக கிட்ட பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவன் ஏற்கனவே பயங்கர பவர்ஃபுல்லான டிராகன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ண ஒருத்தன். அப்படி இருக்கிறவன் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவ்வளவு லேஸ்ல விட மாட்டான். அவன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சரி நீ ஏதோ டிராகனை பத்தி பேசிட்டு இருந்தே இல்ல, அந்த ஒரு டிராகனோட பார்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொண்டு வரையா, சிட்ரி சில விதமான சூப்பெல்லாம் செஞ்சிருந்தா அது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், பிளஸ் டிராகனை சாப்பிடுறத என்னையா பேசுற அப்படின்னு அந்த ஏவாக்கு ஒண்ணுமே புரியாது அவன் ஹீரோ என்னதான் பேசுறான்னு. அதுவே இன்னொரு பக்கம் அந்த அர்னால்டோட கேங் இருக்கிறானுங்களே அவனுங்களா பயங்கர கான்ல இருப்பானுங்க. அப்கோர்ஸ் அந்த லிஸ் கிட்ட அடி வாங்கிட்டானுங்க. சோ திருப்பி கண்டிப்பா போய் அவனுங்களை பொழந்தாகணும்னு பயங்கர கடுப்புல இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே ஹண்டர் அசோசியேஷன்ல போய் நம்ம ஹீரோஸை பத்தி விசாரிக்கும் போது அங்க ரிசப்ஷனிஸ்ட் ஆகிற அந்த ஒரு பொண்ணுக்குமே ஓகே ரைட் ஏதோ பப்ல வந்து உங்ககிட்ட ஹீரோஸ் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது, ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அந்த ஒரு பொண்ணு அந்த பிங்க் கலர் முடி அது மட்டும் யாருன்னு சொல்லுன்னு கேட்க மின்னலோட பயங்கர வேகமா மூவ் ஆகிற அந்த ஒரு பொண்ணோட பேரு லிஸ்ன்னு சொல்லி நம்ம கிரெக் வந்து நிப்பாரு. என் பேரு தான் கிரெக், இந்த ஹண்டர் அசோசியேஷனோட ஒரு லீடரா நான் தான் இருக்கிறேன், பிளஸ் அந்த ஒரு பப்ல என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு எனக்குமே ரொம்ப நாளா தெரியும். நான் ஏற்கனவே ஹீரோ பாயிண்ட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எல்லாம் வந்து வம்பு வச்சுக்க வேண்டாம் கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் சொன்னதை அவன் மறந்துட்டான் போல, தேவையில்லாம மேல கை வச்சிருந்திருக்கான். என்னடா நடந்ததை சொல்லி வெறுப்பே தெரியாம அங்க இருக்கிறீங்களா காண்டாக. இல்ல அந்த மாதிரி
மாதிரிலாம் சொல்ல வரல, இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு பப்ல இருந்தான்ல அவன் லெவல் 8ல இருக்கிற ஒருத்தன், அவன் நினைச்சிருந்தவங்க எல்லாரையும் என்ன வேணா பண்ணிருந்திருக்கலாம், ஆனா எதுவுமே பண்ணல, அவன் அமைதி காத்திருந்தாங்க போது இவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு, என்னது அவன் லெவல் 8ஆனு. ஆனா நீங்களும் அதை பத்தி கவலை பண்ணுங்கிற தேவை கிடையாது, அவன் வீக்கா இருக்கிற யாரையுமே அட்டாக் பண்ணாத ஒருத்தன், கண்டிப்பா அடுத்த தடவை உங்களை லிஸ் எதுவுமே பண்ணாதபடி அவன் பாத்துக்குவான். சோ அதனால அந்த ஒரு 1000 ட்ரிக்ஸ்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு டிராகனை போட்டு தள்ளிட்டு அதோட மீட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி இருந்தான். சோ அதனால நீங்களாம் டிராகன் ஸ்லேயர்ஸ் தானே, இந்த ஒரு வேலையை எடுத்துக்கிறீங்களா, எடுத்துக்குவீங்கன்னு நம்புறோம் அப்படின்ட்டு அங்கிருந்து அவர் போக, என்னடா அவன் நம்மள கலாய்க்கிறானு அர்னால்டோட ஆளுங்களா காண்டாக, அதுவே அர்னால்டு கண்டிப்பா இந்த ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கிறோம், கூடவே அடுத்த ஒரு டார்கெட் அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் தான் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த சிட்ரி கிட்ட ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி இருக்காங்கிற விஷயத்த ஏவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எப்படியே திருப்பி நீ அவளுக்கு அடைக்க போறேன்னு கேட்க, இந்த விஷயத்த பத்தி நான் அவகிட்ட பேசினேன். அவ 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தா. ஒன்னு என்னன்னா, சிட்ரியை வந்து ஜெயில தூக்கி போட்டுறணும், ஜெயில தூக்கி போட்டுட்டா சிட்ரி ஜெயில இருப்பா, சோ அதனால அவளுக்கு கடன் கொடுக்க தேவையில்லை, அது மீன் அந்த கடன் அடைக்க தேவையில்லை. ரெண்டாவது ஆப்ஷன், சிட்ரி என்னோட ஒய்ஃப் ஆகுறது, சோ அவ எனக்கு கொடுத்த கடன் வந்து இல்லாம போயிரும். கடைசியா மூணாவது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சிட்ரியோட ஹஸ்பண்ட் ஆகுறது. இந்த 3 வழிகள்ல தான் அவகிட்ட வாங்கின கடனை வந்து அடைக்க முடியும் அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. மேபி அவளை கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு அவன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஏவா கடுப்பாயிட்டு, யோ அவ ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்திருப்பா, அதையெல்லாம் இங்கே சீரியஸ் எடுத்ததா பண்ணி தொலைச்சிடாத, நியாயப்படி பார்த்தா இந்த கிரீவிங் சோல்ஸ்ல இருந்து வர காசே உனக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு போதுமானதா தான் இருக்கும், வேணும்னா நீ அசோசியேஷன்ல சொல்லிட்டு இன்னும் சில வேலைகளை தனியா எடுத்து செய்ய வேண்டியதானே கேட்க, என்ன போய் சாக சொல்றாளா அப்படின்னு யோசிப்பானா. சரி என்னமோ இருக்கட்டும், அந்த கடன் அடைக்கிறதுக்கான சில வழிகளை நான் யோசிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் புதுசா எந்த ஒரு கடனையும் வாங்காம இருறா அப்படின்னு கத்திட்டு போவாளா. அதுவே ஊருக்குள்ள ஏகப்பட்ட மக்கள் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி அந்த அர்னால்டோ குரூப் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து போற்றி புகழ்ந்துதான் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்டா நம்ம ஹீரோட பவர் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ அதனால அவன் பவர் என்னன்னே தெரியல, அவன் லெவல் 8ல வர இருக்கிறான்னு சொல்றான். உண்மையா என்ன, ஏதோ ட்ரெஷர் வால்ட்ட வந்து அப்படியே கண்ணு முன்னாடியே வர வச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க போது அர்னால்டு இதெல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு எக்ஸாக்டா ஒரு விஷயம் புரிய வரல அப்படின்னா அதை ஓவரா புகழ்ந்துதான் பேசுவானுங்க. மேபி அவன் லெவல் 8 அப்படிங்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனா அந்த லெவல் 8 அவன் ரீச் பண்றதுக்கு அவனோட நண்பர்களோட உதவி தான் அவனுக்கு அதிகமா தேவைப்பட்டிருந்திருக்கும். ஏன்னா நீங்க கலெக்ட் பண்ண டேட்டா படி யாருமே அவன் சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது, அவங்ககிட்ட உண்மையாலேயே சண்டை போடுற அந்த ஒரு ஸ்கில் இல்லாம கூட இருக்கலாம், அவன் வந்து ஒரு பெரிய டாக்டிஷியனா இருக்கலாம், பயங்கர ஸ்ட்ராட்டஜி போடுற ஒருத்தனா இருக்கலாம். சோ மத்தவங்களோட ஹெல்ப் மூலமா லெவல் 8 ரீச் பண்ண அவனை நான் சுயமா லெவல் 7 ரீச் பண்ணிருக்கேன், என்னால அவனை தோக்கடிக்க முடியும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் அவனை தோக்கடிச்சு காட்டுறேன்னு சொல்லுவானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே சும்மா சில் பண்றதுக்காக வெளியே வந்து நின்னுட்டு அப்படியே கீழே பார்க்கும்போது டக்குனு டீனோ கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டு, என்ன தலை மேல இருந்து என்ன பார்த்த, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ அவளை கூட்டு போய் குறைச்சிட்டு அவனோட கடன் தொலை எல்லாம் இருக்குல்ல, சோ அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பானா. தலை உன்னோட கதை கேட்கறதுக்கு வேணா நான் தயாரா இருக்கிறேன், ஆனா உனக்கு கோடி கணக்குல காசு கொடுக்குற அளவுக்கு எங்கிட்டயே முதல்ல காசு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. இல்ல உங்ககிட்ட நான் காசு கேட்கறதுக்காக இந்த கதையை சொல்லல, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு உனக்கு சொல்றதுக்காக சொன்னேன், சரி வா வெளியே போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு அங்கிருந்து கிளம்புவாங்க. அப்படியே ஊருக்குள்ள 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது, ஆமா இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குதுல்ல, வேணும்னா நீங்களுமே ஒரு மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ட்ரெஷர் வேர்ல்டுக்குள்ள போய் ஏதாவது பயங்கர ரேர் ஐட்டம் எடுத்துட்டு வர வேண்டியதானே, ஏன்னா உங்களுக்கு தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்குன்னு சொல்ல, எங்கிட்ட அந்த பவர் இருக்குது நான் எப்ப சொன்னேன் நீங்களா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த அர்னால்டோ ஆளுங்களும் அங்க வந்துடுறானுங்களா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த அர்னால்டும் ரைட் இன்னைக்கு கணக்க தீர்த்துக்கலாமாடான்னு சொல்ல, ஒரு செகண்ட் நம்ம ஹீரோக்கு உனக்கு யாருன்னு தெரியல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தவன் அந்த பப்ல ரைட் சாரி கைஸ் அன்னைக்கு தெரியாதனமா சிட்ரி உங்களை உள்ள வந்து டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டா, சோ அதனால அவளுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, வேணும்னா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கற கூட தயாரா இருக்கிறேன், ப்ளீஸ் என்னையும் டீனோவையும் போக விட்டுருங்க, நாங்க 2 பேரும் ஒரு டேட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா அப்பவுமே அர்னால்டு கேட்கற மாதிரி தெரியல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இன்னைக்கு உன்னை பொழந்துட்டு தான் இருந்து போக போறேன்னு அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். டீனோவும் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ மேல சந்தேகமே படாம, ஏன் மாஸ்டர் தேவையில்லாம இவனுக்குலாம் பாவம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்க ஊன்னு சொல்லுங்க உன்னை போட்டு பொழந்துடலாம் அப்படின்லாம் கடுப்பாக, சரி சண்டை தான் போடணும் அப்படின்னா வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்ட ஆரம்பிக்கிறான். என்னடா கூட்டத்துல எவனாவது ஒருத்தனாவது சப்போர்ட் பண்றதுக்கு வேற கிளான சேர்ந்தவன் இருப்பான்னு பார்த்தா ஒருத்தன் கூட இல்ல, தனியா தான் சோலோ பண்ணி ஆகணும் போலயே. அந்த அர்னால்டுமே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ லெவல் 8 வரைக்கும் போனது உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுதானே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ லெவல் 8 போற அளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்ல, உன்னால எங்களை எதிர்த்து கூட நிக்க முடியாதுன்னு சொல்லும் போது உடனே நம்ம டீனோ தான் பயங்கரமா தயத்தக்கன்னு குச்சிட்டு இருப்பாள. ஆனா நம்ம ஹீரோவோ நீ என்ன வேணா யோசிச்சுக்கோ, அதை பதில எனக்கு கவலை இல்லைன்னு ரொம்ப கூலா இருக்கும் போது டீனோ மாஸ்டர் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, வாங்க ஊன்னு சொல்லுங்க இவனை பொழந்துறேன் அப்படிலாம் பயங்கரமா கடுப்பாக, சரி போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிடுவானா. அவ முதல்ல லைட்டா பயந்துருவா, பட் இருந்தாலுமே அந்த அர்னால்ட ஏத்து போய் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்க, அதுவே நம்ம ஹீரோ சண்டையை பார்க்காம, என்ன இந்த இடத்துல அந்த ஆங்கர் கூட கிடையாது, ஈவன் அந்த அப்சிடியன் கிராஸஸ் அந்த யாருமே இல்லையே அப்படின்னு பாத்துட்டு இருப்பானா. அந்த அர்னால்டோட ஆளுங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டே அந்த பொண்ணு உனக்காக தான்டா சண்டை போடுது கொஞ்சமா பாடுறான்னு சொல்ல, டீனாவும் முடிஞ்ச அளவுக்கு அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமா
சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுவாள். ஆனா எந்த ஒரு அட்டாக்கும் அந்த அர்னால்டோ பெருசா டேமேஜ் பண்ணிருக்காது. ஈவன் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஹெவியான கிக்க வைக்கும் போது அவன் அசால்ட்டா பூச்சி மூஞ்சி வச்சு தரையில அமுக்கிடுவான். டே நீ ஒரு மொக்கன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும்டா, அதனாலதான் உன்னோட லோயர் லெவல் இருக்கிற ஒரு பொண்ணை நீ சண்டைக்காக இறக்கிருக்கேன்னு சொல்ல, சின்ன பசங்களை அவங்க கூட சண்டை போட வேணாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வேணும்னு கேட்கும் போது நான் அப்படி தராம இருக்கிறதுன்னு ஏதோ ஒரு ரெலிக் எடுப்பானா அந்த மரியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. சோ அவங்க ஒரு மெஜிஷியன் தானே, ஒரு மேஜிக் பயன்படுத்துறவங்க. சோ ஆப்வியஸ்லி அவகிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ அந்த ரெலிக்ல வாங்கி இருந்திருப்பான். எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கிற ஒருத்தங்களா இருந்தாலும் சரி அவங்கள மடக்கிற மாதிரி அந்த இடத்துல அதுல இருந்து கிராவிட்டி மாதிரி ஒரு ஸ்பெல் வந்திருக்குமா. சோ ஆப்வியஸ்லி அந்த அர்னால்டோ ஆளுங்க அர்னால்டுன்னு சொல்லி எல்லாரையும் அதோட தரையா அமைக்கிற, நீ என்ன மேஜிக்கை பயன்படுத்துறனாடா அப்படின்னு அர்னால்டு கடுப்பாகும் போது அப்படிலாம் சொல்லிட முடியாது. உண்மையை சொல்ல போனா நான் கொஞ்சம் டாப் லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கவேன். என் கூட நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கிளானையாவது டிஃபீட் பண்ணியிருந்திருக்கணும், அதுக்கப்புறம் வேணா என்ன தொடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் டீனோவும் ஒரு இடத்துல வந்து கேக் சாப்பிட்டு இருக்கும் போது டீனோ இல்ல என்னால கேக் எல்லாம் சாப்பிட முடியல, என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, உங்களை நான் வேலை செய்ய வச்சுட்டேன், வேணும்னா நீங்க கொடுக்குற என்ன ஒரு ஆர்டர் வேணாலும் நான் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன், எந்த ஒரு டஞ்சனுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா போய் சிட்ரியோட கடனை அடைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்னு கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாள. இன்னொரு பக்கம் நம்ம லிஸ் சிட்ரியோட சில கண்டுபிடிப்புகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. சோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. பிளஸ் அர்னால்டு கூட ஹீரோ சண்டை போட்டு தெருவில் அர்னால்ட வச்சு பொழந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தியுமே அவங்க கேள்விப்படுவாங்க. அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு இருக்கிறாள், அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்ப என்ன நடந்துச்சு, அந்த சண்டை என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விசாரிக்காக வந்திருப்பாள. அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு சரி இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹண்டரா சேர்றதுக்காக ஒரு ட்ரைனிங்காக வந்திருந்தேன்ல, அன்னைக்கு நான் ஏன் தோத்து போனேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க, சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இருந்தாலும் அதை நான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, ஈவன் அது என்ன அப்படிங்கறத நீயே கண்டுபிடிச்சிருந்தானே இன்னைக்கு கூட உன்னால ஒரு ஹண்டரா சேர முடியும். ஆனா அதோட ரொம்ப முக்கியமா உனக்கு இந்த ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறதே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, அதை பிடிச்சிருக்குன்னா இதையே பண்ண, ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் உன்னை மீட் பண்றதுக்காக டெய்லி ஆபீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவானா. வெளியே வரும்போது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும், ஒரு ஹண்டர் ஆகணும் அப்படின்னா வயசு வந்து மினிமம் 15 இருக்கணும், ஆனா அந்த டைம்ல அவளுக்கு வெறும் 14 தான் இருந்திருக்குமா. சோ அதனாலதான் அவ ஃபெயில் ஆனாளா அப்படின்னு இவன் யோசிக்க, அதுவே இன்னொரு பக்கம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோ சொன்னதை தெய்வ வாக்க எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது, இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த ஒரு பதில நானே கண்டுபிடிக்கணும், அவனா சொல்றது வந்து யூஸ்லெஸ் நினைக்கிறான். கண்டிப்பா ஒரு நாள் அந்த ஒரு பதில் என்ன அப்படிங்கறத நானும் கண்டுபிடிப்பேன், கூடவே இந்த ஒரு வேலையும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒண்ணு அப்படின்னு சொல்லி திருப்பி ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்க, அந்த அர்னால்டோ ஆளுங்களா இருப்பானுங்கல்ல, அவனுங்க கிட்ட அந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன்ல இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு இந்த மாதிரி ஹீரோ ஒரு தண்டர் டிராகனை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தான்ல, அந்த ஒரு ரெக்வஸ்ட கேன்சல் பண்ணிட்டானாமா, அவனுக்கு சிக்கன் சாப்பிட்டாலே போதுமாமா, அதனால நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட, திருப்பி அவங்களோட இடத்துக்கு வந்தவனுங்க சமகான்ல வந்துகிட்டு இருப்பானுங்க. கூடவே நடுத்தருவில் அந்த கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி அமுக்கி இருந்திருப்பான்ல, ஏன் அப்படியே விட்டுட்டு போனா, பெருசா காயப்படுத்தின மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம அவன் கூட நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவன் கிளான்ல உள்ள மத்த பார்ட்டிஸ் கூட எல்லாம் நம்ம சண்டை போடணுமாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த அர்னால்டோட ஆளு ஒருத்தன் வருவானா, என்னன்னா ஏற்கனவே அந்த அப்சிடியன் கிளான சேர்ந்த அந்த ஆங்கர் இருக்கிறான்ல, அவங்கிட்ட ஸ்டார்லைட் அப்படின்னு அந்த எல்ஃப் பொண்ணுங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருந்திருப்பாங்களா மேஜிக் பயன்படுத்துறவங்க, அவங்க கிட்ட ஆர்க் பிரேவ் அப்படின்னு அந்த ரோடினோட கிளான் இருக்கும்ல, சோ அவங்க கிட்டே போய் கேட்டு இருந்திருப்பான். அவங்களும் சண்டை போட முடியாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா சொல்லி வச்ச மாதிரியே 3 பார்ட்டி சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோட வார்த்தைகள்ல வெறும் வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கூடாது, அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும், அந்த அர்த்தங்கள் என்னங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு 3 பேர் சொல்லி வச்ச மாதிரியே சொன்னாங்கன்னு சொல்ல, அந்த அர்னால்டோல அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாகிட்டு இருப்பானா. நான் அப்ப அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தன், சரி விடுங்க இந்த ஒரு மேட்டரை வந்து நம்ம தூக்கி கொஞ்சம் ஓரமா வைப்போம், இந்த மாதிரி இந்த ஊர்ல ஏலம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குதாமா, வேணும்னா அங்க போயிட்டு நமக்கு தேவையான புதுசா ஏதாவது கியர் ஏதாவது ரிலீக் அந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம், அதை பயன்படுத்தி ஏன் நம்மளும் ரிவெஞ்ச் வாங்க கூடாதுன்னு சொல்லும் போது அர்னால்டோ ரைட் இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டீனோட ஹெல்ப் மூலமா ஒரு லெவல் 1 வால்ட்ல இருந்து ஒரு ரெலிக் எடுத்து வந்திருப்பானா. அந்த ஒரு ரெலிக் அங்க இருக்கிற வயசானவர்கிட்ட தான் சும்மா செக் பண்ற மாதிரி அப்படியே காமிச்சிட்டு, சரி இந்த இடத்துல ஒரு ஏலம் ஒண்ணு நடக்க போகுது இல்ல, அந்த ஏலத்துல வைக்கிறதுக்கான பொருட்கள் தானே நீங்க அங்க இடத்துல நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்க, அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஐயா போய் பாத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க டீனோ கூட சும்மா பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொட்டியில என்ன இருக்கு அப்படின்னு அவன் பார்க்க போயிடுறானா. ஓகே டீனோ, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட பேத்தி ஞாபகம் தான் வருது, முடிஞ்ச அளவுக்கு உடம்ப பார்த்துக்கோ, பெருசா ஆபத்தான செயல்கள் எதையும் பண்ணாத, உனக்கு உண்மையாலுமே உதவி தேவைப்படுதுங்கும் போது உன்னோட கிளான் மெம்பர்ஸ் கிட்ட மறக்காம கேளு, அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோ பையன் தான் கொஞ்சம் வருஷத்திலேயே வந்து அதிகமான லெவல் ரீச் பண்ண ஒருத்தன், சோ அவங்க கூட இருக்கும்போது நீ ஓரளவுக்கு சேஃபா தான் இருப்பேன்லாம் சொல்ல, ஆமா ஆமா உண்மையாலுமே மாஸ்டர் வந்து சூப்பர் தான், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர், இருந்தாலுமே அவர் சூப்பரா இருக்கிறாரு, அவருக்கு நிறைய கடன் இருக்குது, இருந்தாலும் தலைமை வேற மாதிரி, ஆனா என்ன பாரு நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் ஆக, டேய் ஹீரோ பையில இந்த பொண்ணுக்கு நீ என்னடா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க அப்படின்னு அந்த வயசானவர் கத்திக்கிட்டு இருக்கு. அதுவே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ்ல ஒரு மாஸ்க் இருக்குமா, அந்த மாஸ்க பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு மாஸ்க் வச்சிருந்திருப்பான், ஆனா அது வந்து மத்தவங்கள மாதிரி வேஷம் போட வைக்கும், ஆனா அந்த ஒரு மாஸ்க நம்ம லிஸ் வந்து உடைச்சிருந்திருப்பால, சோ மேபி இந்த ஒரு மாஸ்க போட்டா என்னால வேற ஒருத்தர் மாதிரி மாற முடிஞ்சதுன்னா யாரோட உதவி இல்லாமலே என்னால
தெருக்குள்ள ஜாலியா போக முடியும். அந்த அர்னால்ட பார்த்து பயப்படாம என்னால பிடிச்ச கேக் ஷாப்ல எல்லாம் போய் ஏதாவது சாப்பிட முடியும். ஆஹா இது எனக்கு வேணுமே நினைக்க அந்த தாத்தா வந்துட்டு என்னடா இன்னும் முடிக்கலையாங்கும் போது, தலைவா இதை என்னால ஏலத்துல எல்லாம் எடுக்க முடியாது, வேலை என்னன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து டைரக்டா வாங்கிக்கிறங்க போது, அடுத்த சீன்ல 2 பேரும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. சரி காசுக்கு என்ன பண்ண போறீங்க போது அதுக்கு பதில் சொல்லாம நம்ம ஹீரோ அப்படியே யோசிப்பான். ரைட் கண்டிப்பா அந்த ஒரு ஏலத்துல என்னால இதை விடவுமே விலை கம்மியா தான் வாங்க முடியும். இந்த மாதிரியான பொருட்களை கிரிமினல் வேலைக்காக தான் வாங்குவாங்க போது கடையில எல்லாம் கிடைக்காது. சோ ஒன்ஸ் இன் லைஃப் டைம் சான்ஸ் இது, அவ்வளவு ஈஸியா நழுவ விட்டுற கூடாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப டீனோமே உங்களால சிட்ரி கிட்ட கூட காசு கேட்க முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களோட ரிசர்ச்சுக்காகவே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்ககிட்ட இருக்கிறத எதையாவது நீங்க வித்தரலாம்ல அப்படிலாம் சொல்லும் போது அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு யோசிப்பானா நம்ம ஹீரோட மைண்ட்ல. மேபி இதை பத்தி லிசு கிட்ட சொன்னா அவ வேற யாரையாவது அச்சு புச்சாதான் அவங்க கிட்ட இருந்து காசு திருடி கொடுப்பா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சேரியட் இருக்குமா, பாரா ஏதோ நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க போலேன்னு நினைக்க. உள்ள இருந்து அந்த ரோடின் பையன் இருக்கிறான்ல, சோ அவங்க கூட பேசிக்கிட்டு போன எபிசோட்ல ஒரு நோபல் பொண்ணை காமிச்சிருந்தாங்கல்ல, சோ அவ தான் வரா, அவ பேரு கிளார். சோ அந்த கிளாருக்கு பேசிக்கா இந்த மாதிரியான ஹண்டர்ஸ் எல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் நீ மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது, நல்ல பையனா இருக்கிற அப்படின்னு ரோடின் அப்ரிஷியேட் பண்ணிட்டு ரோட்ல நின்றுக்கிற நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இலக்காரமா பார்க்க டக்குன்னு டீனோ அடிக்க போவால, இது அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த ரோடினும் நம்ம ஹீரோவை அந்த கிளாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட கிளானோட லீடர் அவரு தான். அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓகே நீ தான் 1000 ட்ரிக்ஸ்டரா, எங்க அப்பா உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்திருக்காரு, ஆனா உன்னை பார்க்கும்போது எங்க அப்பா சொன்ன விஷயங்களை எதையுமே என்னால நம்ப முடியல, இந்த எக்ஸ்ப்ளோரர் அசோசியேஷன்ல ஏன் உன்னை நம்பி இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாள். ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாம இருக்கிறத பார்த்துட்டு அவன் இன்னுமே கடுப்பாக ஆரம்பிப்பா. ஏன்டா டே சோனமுத்தான், நான் இந்த அளவுக்கு உன்னை அசிங்கமா பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்குதாடா ரியாக்ட் பண்றாங்க போது, அது ஒண்ணும் இல்ல மேடம், என்ன அந்த அளவுக்கு ஒன்னும் நல்ல விதமா வளர்க்கல, வாயை திறந்தா கலீஜா பேசுவனா, சோ அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு வாயை திறக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது. இதை கேட்ட அந்த கிளாருமே ஆஹா ஏதாவது தப்பா சொல்லிடுவானோ அப்படின்னு லைட்டா பயந்து போக, அதுக்கப்புறம் ரோடினுக்கு ஒரு பாய் பாயை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ரோடினுமே பார்த்தா நம்ம ஹீரோ கூட உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பானா, என்ன வேணா பண்ணிக்கோ நான் கரெக்ட் டைம்ல வந்திருக்கேன், காசு குடுறா அப்படிங்கும் போது கண்டிப்பா உனக்கு கூட தர மாட்டேன். ஏய் இல்லடா உண்மையில எனக்கு அந்த காசு தேவைப்படுது, கொஞ்ச நாள்ல ஏழு நடக்க போகுது போல, சோ அதனாலதான் எதையோ பார்த்து வச்சுட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கண்டிப்பா எனக்கு காசு கிடையாது, தரலனா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து போய் காசு கேட்க ஆரம்பிப்பான். நடக்க போற ஏலத்துல இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம ஹீரோ வாங்க போறான். சோ அது உண்மையிலேயே அந்த 1000 ட்ரிக்ஸ் தரே ஆசைப்படுறாருங்கும் போது அது பயங்கர டேஞ்சரஸான ஒரு ரெலிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரூமர் பார்த்தா ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அந்த சிட்ரியும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. என்னன்னா அந்த ஏலத்துல பொருட்கள்லாம் வந்துச்சுல்ல, அதுல தானே அந்த மாஸ்க் இருந்தது. சோ அந்த ஒரு மாஸ்கோட ஓனர் பார்த்தா இங்க வர போறாங்களாமா. சோ அவங்க கிட்ட வந்து வியாபாரம் பேச போறாங்க. அப்கோர்ஸ் நம்ம ஹீரோக்கு இங்க காசு கொடுக்க போறதும் சிட்ரி தான். என்னமோ இருந்துட்டு போகட்டும், ஆனா ஒரு 30 மில்லியனுக்குள்ள செலவு முடிச்சுக்கிட்டா போதுமானது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் எடுத்துட்டு வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம அர்னால்டா இருக்கும். ஆனா அவங்களுமே ஓகே ஃபைன், இந்த ஒரு மாஸ்க் எங்க ஊர்ல இருந்து நாங்க எட்டு வந்திருக்கோம், அவ்வளவு லேசான விலைக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அச்சு கேட்டா பாப்போம் அப்படிம்பாங்க. என்ன விலையா இருந்தாலும் சரி அதை கொடுத்து வாங்குறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு சிட்ரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா அர்னால்ட் அந்த ஒரு மாஸ்க் நாங்க பயன்படுத்தினதே கிடையாது, சோ அதனால அதோட பவர் என்ன அப்படின்னு எங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, பட் என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க போது மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாஸ்கோட பவர் என்னங்கறத சொல்லுங்க, எதுக்கு நீங்க வாங்குறீங்கறத சொல்லுங்க, அதை பொறுத்து நாங்க விலையை நிர்ணயிக்கிறோம், வாயை திறந்து பேசு 1000 ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு சொல்ல, இல்ல அதை என்னால சொல்ல முடியாது, அந்த ஒரு மாஸ்க் பயங்கர டேஞ்சரஸ் ஆனது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் அது எதிரானதுன்னு சொல்ல, அப்புறே கூட அது உனக்கு தேவை அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி தயங்க ஆரம்பிச்சிருவானா. அர்னால்டுக்கு தெளிவாவே தெரியுது இந்த நெகோசியேஷன் பேசுறதுக்கு, இந்த பார்கெனிங் பேசுறதுக்கே நம்ம ஹீரோ ரெடியா இல்ல. இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு இந்த மாஸ்க் போகாது. ஆனா இதுவுமே அவனோட ட்ரிக்ல ஒன்னா இருக்குமோ, அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசினானா அந்த ஒரு மாஸ்க் நாங்க கொடுக்க மாட்டோம், அதனால இந்த மாஸ்க் நாங்களே வச்சுக்கணும், மேபி இந்த மாஸ்க் ஆபத்தா இருக்குமோ, உண்மையாலுமே இந்த ஒரு மாஸ்க் ஏலத்துல போய் வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும், அதனால இந்த ஒரு மாஸ்க தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா இந்த ஒரு மாஸ்க் அர்னால்டான என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ்க் என்கிட்டயே இருந்துட்டும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பானோ, அதனாலதான் இந்த ஒரு நெகோசியேஷனுக்கு அவன் ஒத்து வர மாதிரி பேசலையோ அப்படின்லாம் நினைக்க, சரி போனா போயிட்டு போகுது 10 மில்லியனுக்கு இதை நான் விக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது 10 மில்லியனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு சரி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்டா காசு எடுத்து வச்சு அதை வாங்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது, ஆனா அப்ப அங்க இருக்கிற மத்த ஹண்டர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, 10 மில்லியனுக்குலாம் தராதீங்க, 20 மில்லியன் நான் தரேன் எனக்கு கொடுங்க, 30 மில்லியன் தரேன் எனக்கு கொடுங்க, 100 மில்லியன் தரேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த கிளாருங்கிற பொண்ணு இருக்கிறாள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி ஆபீஸுக்கு வந்துட்டு பயங்கர டிப்ரெஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏவாமே அங்கதான் இருப்பாள். அப்ப நம்ம சிட்ரி பார்த்தா ஏகப்பட்ட காசு கொண்டு வந்துட்டு, இங்க பாரு இதுல 800 மில்லியன் இருக்குது, எங்க அக்காவான அந்த லிஸுக்கு கூட தெரியாம நம்மளோட கல்யாணத்துக்காக இதை வந்து நான் சேர்த்து வச்சிட்டு இருந்தேன், இதை பயன்படுத்தி அதை நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஏவா பார்த்தா சிட்ரி கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நீ தான் இவனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற, அதிகமா காசு கொடுத்து இவனை கடனாளி ஆக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது இவங்க இங்கே அச்சிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தனியா வந்து சும்மா நின்னுகிட்டு இருக்கேன். ஏவா கிட்ட ஆர்குமெண்ட்ல ஜெயிச்சிட்டு சிட்ரி நம்ம ஹீரோட்ட வந்து ஓகே அந்த கிளாருங்கிற பொண்ணை போய் முதல்ல மீட் பண்ணி அவளுக்கு ஏன் இந்த மாஸ்க் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வருவானுங்கிறது கிளம்ப, அதுக்கப்புறம் அந்த கிளாரை போய் மீட் பண்ணி
அவள்கிட்ட பேசும்போது தான் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த ஒரு ரிலீக் எல்லாத்தையும் வந்து இந்த பவர்ஃபுல்லான ரிலீக் எல்லாத்தையும் அந்த ரோடின் இருக்கிறான்ல, சோ அவன்கிட்ட கொடுத்து அவனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம். நம்ம ஹீரோ வந்து வெறும் லெவல் 8 அப்படிங்கிற இந்த லெவல்ல மட்டும் தான் பெரிய ஆளா இருக்கிறான். மத்தபடி ரோடின் தான் ஸ்ட்ராங்கான ஒருத்தன், நீ ஒரு டம்மி பீஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சரியில்லம்மா, எனக்கும் ரோடினுக்கு சண்டை எல்லாம் இல்ல, நாங்க 2 பேர் நண்பர்கள் தான். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ரெலிக் இருக்குதோ இல்லையோ, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான். ரெலிக்கு எத்தனை தான் இருந்தாலுமே வீக்கா இருக்கிறவங்க வீக் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை தான் அவன் சொல்லுவான். தங்கிட்ட எத்தனை ரெலிக் இருந்தாலும் ரோடினை கம்பேர் பண்ணும்போது நான் வீக் தான். ஆனா அந்த கிளார் அதை அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டு, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ரோடினே அசிங்கமா பேசுவ. ஆனா அப்ப சிட்ரி, சரி கிளார், நீ என்னதான் ஒரு பணக்காரியா இருந்திருந்தாலுமே உனக்கும் செலவு பண்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். சோ அதனால 200 மில்லியன் அப்படிங்கறதா ஹையஸ்ட். அதுக்கு மேல நீ பிட் பண்ற அப்படின்னா அதுக்கப்புறம் நீயே அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்களா. அடுத்த சீன்ல அந்த கிளார் பார்த்தா அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது, ஓகே அந்த 1000 ட்ரிக்ஸ்டாரா அவனுக்கு எதிராக போறாங்க போது இதுல என்னன்னாலும் நம்ம தோத்துறக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் வரைக்கும் நம்ம பெட் கட்டலாம் அப்படின்னு நினைக்க. அப்ப அந்த ஒரு கிளார், இல்ல அவங்க வந்து 200 மில்லியன் தான் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஒரு 201 மில்லியன் இல்ல 202 மில்லியன் போனாலே நம்ம ஜெயிச்சிருவோங்க போது எனக்கு என்னமோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு எதிரி அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஈவன் ஒரு 1 பில்லியன் நம்ம செலவு பண்ணா கூட அது அவன் வச்சிருக்க காசுக்கு ஈக்குவல் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல கிளார், இந்த ஒரு போட்டியில 1000 ட்ரிக்ஸ்டரை நீ தோக்கடிக்கிறன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நைட்ல அப்படியே ஆபீஸ்ல வந்து அப்படியே இந்த வானத்தை எல்லாம் பார்த்துட்டு, இந்த ஒரு ஏலங்கிறது ஏதோ வார் மாதிரி போயிட்டு இருக்குது, என்னவா இருந்தா என்ன, கடைசியில முடியும் போது ஒரு பார்ட்டி வச்சுட்டா போதுன்னு நினைக்க. நம்ம சிட்ரி பார்த்தா ஓகே ஃபைன், ஒரு 950 மில்லியன் கைவசம் இருக்குது, வேற ஏதாவது நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம லிஸும் கூட வந்திருப்பாளா, இந்த ஒரு ஏலத்துல நீங்க தோத்துட்டா கூட கவலைப்படாதீங்க, அந்த கிளாரோட வாயை உடைச்சு அந்த ஒரு மாஸ்க் நான் ஆட்டை போட்டு வந்து தரேன்னு சொல்ல. அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா ஹீரோ மேல சந்தேகம் வரும் அப்படின்னு நம்ம சிட்ரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. அதுவே நம்ம ஹீரோட மைண்ட்ல அந்த ஒரு மாஸ்க் வேணுமா அப்படின்னா, ஆமா அந்த ஒரு மாஸ்க் கண்டிப்பா எனக்கு வேணும், ஆனா இனிமேலும் நிறைய பிரச்சனைகள் எனக்கு வேணாம். சோ அதனால இன்னைக்கு ஏலத்துல என்னால அந்த ஒரு மாஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா நான் அதை கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலையும் கடனாளி ஆனா இந்த ஏவா என்ன கொன்றுவா அப்படின்னு நினைக்க. அதுக்கப்புறம் அந்த ஏல நடக்கிற இடத்துக்கு போனா நிறைய பேர் வந்திருக்காங்க. கூடவே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த 3 கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே அங்க இருக்காங்களா. டீனோவும் வந்து இருக்கா. டீனோவை பார்த்த நம்ம ஹீரோ, ஏன் நீ எங்க கூடயே வந்திருக்கலாம்னு சொல்ல, ஆனா நீங்க கூப்பிடவே இல்லை தலைவா. ஓ கூப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதோ, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை பழு காரணமா மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி லைட்டா சுத்தி முத்தி பாப்பானா, பார்த்தா இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ 1000 ட்ரிக்ஸ்டர் எதையோ வாங்கறதுக்காக வந்திருக்காரு, அது பயங்கர இம்பார்ட்டன்டா இருக்கும்னு. அப்ப நம்ம ஹீரோ டீனோ கிட்ட, வேணும்னா நீ என்னோட ஆக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கிறியா அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோ சிக்னல் கொடுத்தான் அப்படின்னா கையை தூக்கி 10 மில்லியன் 20 மில்லியன் அப்படின்னு சொல்லி அவ தான் விலை இன்க்ரீஸ் பண்ணணும், சரி அப்படின்னு ஒத்துக்கிறாளா. அந்த இடத்துக்கு கிளாருமே வர, அவளை பார்க்கும்போது சிட்ரியுமே ரைட் அவளும் காசை ரெடி பண்ணிட்டா போலயே நினைக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆக்ஷனுமே நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அமைதியா அங்க உட்காந்துட்டு இருப்பானா, என்ன இன்னும் அந்த மாஸ்க வெளிய விட மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லி நம்ம லிஸ் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஹை டிமாண்ட் இருக்கும், சோ அதனாலதான் லேட்டா விடுவாங்க, கொஞ்ச நேரம் இழுக்க தான் செய்வாங்க, அது வரைக்கும் மத்த பொருட்கள் எதையும் வாங்காம தான் அமைதியா கொண்டிருக்கணும் போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பானா. பார்த்தா அந்த இடத்துல ஒவ்வொரு பொருளா வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு லைக் அவ்வளவு பொறாமையா இருக்கும், என்னடா எல்லாரும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீனோ பொண்ணு வேற என்னையே பாத்துட்டு இருக்கிறாளே, நான் ஏதாவது சிக்னல் கொடுப்பனா இல்லையான்னு சொல்லி செம்மையா கடுப்பாகுது. ஏன் இந்த மாதிரி அந்த காசே கிடையாது, நான் ஏன் இந்த அளவுக்கு ஏழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிறேன், எனக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மத்தவங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்களே, செம்மையா கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருப்பானா. சரி பொறுத்தது போதும் பொங்கியலுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன்ல கொடுத்து எந்திரிச்சு நிக்க. மேஜிக் அசோசியேஷன்ல இருந்து மெட்டல் கோலம் அப்படின்னு சொல்லி இதே ஒன்று வர வைப்பாங்களா. நம்ம சிட்ரி தான் அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்திருப்பான். அது எனக்கு வேணுமே அப்படின்னு அவன் நினைக்கும் போது எல்லாருமே அதை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. சிட்ரிக்கு அந்த கோலம் மேல ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் போல, இருந்தாலும் அது வேண்டாம், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தது அப்படிங்கிறது நீங்க ஆசைப்படுறத வாங்குறதுக்காக தான், இதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக நமக்கு காசு பத்தாதுன்னு சொல்ல, உனக்கு அது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிட் பண்ண ஆரம்பிக்கிறானா. பார்த்தா 300 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது. என்ன இந்த ஆள் எவ்வளவுதான் காசு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டீனோவும் பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இவ்வளவு காசு செலவு பண்ணி அது வாங்குற அளவுக்கு ஒர்த்து தானா அப்படிங்கிற மாதிரி சிட்ரியே கேட்பாளா. கண்டிப்பா உனக்கு தேவை அப்படின்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் விலை ஏத்திக்கிட்டே இருப்பான். என்னாலும் அது சிட்ரியோட காசு தான் அப்படிங்கிற மென்டாலிட்டியில. ஆனா அதுக்கப்புறமே விலை ஏறிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 400 மில்லியன் 500 மில்லியன் 600 மில்லியன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் விடாப்படியா எல்லாத்தையும் வந்து விலை ஏத்தி விட்டுட்டே இருப்பானா. அப்ப லிஸுமே சொல்லுவா, ஓகே நம்ம கிட்ட வந்து என்ன 950 மில்லியன் இருக்குது, அதான் நம்ம பட்ஜெட், அதுக்கு முன்னாடி யாராவது விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் கன்யூஸா விலை ஏறிட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ,
அவன் இருக்கிற மொத்த காசு அந்த 950 மில்லியனுமே வந்து செலவு பண்ணிடுவான். ஆனா அப்போ அந்த இடத்துல யாரோ 990 மில்லியனுக்கு கேட்கும் போது ஓகே அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சு நம்மகிட்ட இருக்கிறதே 950 மில்லியன் தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ 1 பில்லியன் அண்ட் 60 மில்லியன் கொடுத்து அந்த ஒரு கோலமா வாங்குறான், ஜெயிக்கிறான். அப்ப நம்ம லிஸ் சரி நீ அதை வாங்கிட்ட, பட் இருந்தாலும் ஏலத்துல நீ பிட் பண்ணதுக்கு அப்புறம் குடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு வைங்க உன்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க மவனேன்னு சொல்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்து கொடுப்பான். ஒரு 170 மில்லியன் இதுல இருக்குது, இதை வச்சு நம்மளால பே பண்ண முடியும்னு. கண்டிப்பா இந்த 170 மில்லியனை உனக்கு நான் திருப்பி ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சிட்ரி சொல்ல, நீ இது எனக்கு கொடுக்க கூடாது லூசியாக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவான். சோ லூசியா அப்படிங்கறது ஆப்வியஸ்லி சிட்ரியோட அண்ணன் தான். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருப்பாங்க, பட் இருந்தாலும் பையன் கேரக்டர் அப்படின்னு. சோ அதுதான் அவன் பையன் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு காசு அவன் தங்கச்சியோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்கான் பாத்தியா, அவன் ரியலி கிரேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா. சோ அப்ப அங்க இருந்த அனௌன்சர் பார்த்தா இந்த மாதிரி இந்த ஒரு கோலம 1 பில்லியன் 60 மில்லியன் வர வரைக்கும் ஏத்தி விட்டதுக்கு காம்படிட் பண்ண அந்த ஒரு நபர் யாருன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டா கிரெக் இருப்பாரு. இந்த ஆளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நம்ம ஹீரோ முதல்ல நினைப்பான். பட் இருந்தாலும் ஓகே அந்த ஆளு ஒரு காலத்துல ஒரு ஹண்டரா தான் இருந்திருக்காரு. சோ அதனால அவருக்கும் ஆசை இருந்திருக்கும் போல, அதை வாங்கணும்னு இருந்துட்டு போகட்டும். மத்தவங்களும் இருந்த காசு எல்லாத்தையும் நீங்க இதுக்கே செலவழிச்சிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து வந்து அந்த ஒரு ரெலிக் அதை எப்போ வாங்குவீங்கன்னு கேட்க, இல்ல அது தேவையில்லை நினைக்கிறேன், நான் எதை எதிர்பார்த்தனோ அதை வாங்கிட்ட மாதிரி தோணுது. சோ அதனால இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கிறேன். சோ அதனால ஜாலி பண்ணுங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுவானா. அதுவே உள்ள ஆக்ஷனும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாஸ்க்கும் வருது. நம்ம ஹீரோவும் எதையும் கண்டுக்காம அப்படியே வெளியே போகிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த ரோடின் பையன் இருக்கிறாங்க, அந்த கிளார் அப்படிங்கிறவங்க அந்த ஆக்ஷன்ல ஒரு டேஞ்சரஸான ஒரு மாஸ்க வந்து வாங்குறதுக்காக பாக்குறாங்க. அவங்களுக்கு நான் எத்தனையோ வார்னிங் கொடுத்து பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் அவங்க கேட்கற மாதிரி தெரியல. சோ அதனால அந்த ஒரு ஏலத்துல அந்த கிளார் அந்த மாஸ்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த மாஸ்க நீ வாங்கிரு, அதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை நீ வாங்கல அப்படின்னா நான் சோகமாகுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பானா. கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு வந்துட்டு ரைட்டு எப்படியும் அந்த அம்மா ஜெயிச்சிருந்திருக்கும். அந்த ஒரு மாஸ்க ரோடின் கிட்ட கொடுத்திருந்திருப்பா. ரோடின் கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற காரணத்தால ஃப்ரெண்ட் மேனிபுலேஷன் பண்ணி அவன்கிட்ட இருந்து நான் வாங்கிடுவேன், இதை நான் முதல்ல பண்ணியிருந்திருக்கலாம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் அந்த கிளார் அந்த மாஸ்க வாங்கி இருந்திருப்பால. சோ பார்த்தா இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும் போது அந்த 1000 ட்ரிக்ஸ்டர் தான் உன்னை ஜெயிக்க விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இல்ல இல்ல நான் தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சேன் அப்படின்லாம் சொல்ல, இல்ல இல்ல அப்படி கிடையாது, வெறும் 200 மில்லியன் தான் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா இல்ல, இந்த ஒரு மாஸ்க் ஆக்ஷன்ல வரக்கு முன்னாடியே அவங்க வெளியே போயிட்டாங்க, 200 மில்லியனுக்கு மேலேயே அவங்க கிட்ட காசு இருந்துச்சு. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம கிட்டே விட்டுட்டு போயிருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா. அப்படின்னா உண்மையிலே நான் அவன்கிட்ட தோத்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு மாஸ்க் எந்திரிச்சுக்கிட்டு உனக்கு பவர்ஸ் வேணுமா, சோகமா இருக்கிறியா, மத்தவங்களை எதிர்த்தாகணுமா, அதுக்கான பவர்ஸ் எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு அவளை ஆக்கிரமிக்க பார்க்க, ஏற்கனவே நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல அந்த மாஸ்க பத்தி எந்த விஷயத்தையும் என்னால சொல்ல முடியாது, ஆனா அது ரொம்ப ஆபத்தானதுன்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த ரோடின் பையனை போய் அந்த கிளாரை மீட் பண்ண சொல்லியிருந்திருப்பான்ல. சோ அதனால அந்த ரோடினுமே அவனோட ஆளுங்க கூட ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல அந்த கிளாரோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த ஏலத்துல ஜெயிச்சுட்டு வந்ததுல இருந்து அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரா. இதை கேட்டு ரோடினுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கும். என்னடா பண்ணிட்டு 1000 ட்ரிக்ஸ்டர், ஒரு 10 வயசு பொண்ணு இந்த அளவுக்கு நீ மென்டலி டார்ச்சர் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கும் போது ஏதோ சத்தம் கேட்குமா. போய் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி அப்படியே பறந்து வந்து விழுவாரு. கூடவே அந்த கிளார் அந்த மாதிரி பாக்காதீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு செக்யூரிட்டி அப்படியே தூக்கி வீச, ஓகே அவ போட்டிருக்கிறது அந்த ஒரு மாஸ்கா இருக்குமோ, என்ன நக்கல் பண்ண எல்லாரையும் நான் சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ரோடின் பார்த்தா எந்த வெப்பனுமே எடுக்காம அப்படியே மெதுவா அவகிட்ட பேச போக அவ அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலா இங்க பாரு நான் அந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஒரு ரெலிக்க உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், அப்படியே எனக்காக எடுத்து வந்திருக்கேன், அந்த ஒரு மாஸ்க் கழட்டி எனக்கே தரையா அப்படிங்கும் போது அவளும் கழட்ட போவாள. ஆனா ரோடின் கிட்ட ஸ்வாட் இருக்கிறத பார்த்துட்டு என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ திருப்பி ரேஜ் ஆக, அப்பதான் ரோடினுக்கு நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வரும். நீ அவளை போய் மீட் பண்ணு, ஆனா மீட் பண்ணும்போது எந்த வெப்பனையும் எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அது ஏங்கிறதே இப்பதான் அவனுக்கு புரியுது. பட் நம்ம ஹீரோ சும்மா தான் சொன்னான். இருந்தாலும் ரோடின் அவ கூட சண்டை போடுறதுக்காகவும் அந்த இடத்துல தயாராகிறான். ஆனா இந்த ஒரு சண்டையில கிளாரோட தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழக்கூடாதுங்கிற மென்டாலிட்டியோட தான். இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் அர்னால்டோ ஆளுங்க தானே வித்திருந்திருப்பாங்க. சோ 200 மில்லியனா நமக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா வந்துட்டு இருப்பானுங்களா. கூடவே நல்லா சரக்கடிச்சிட்டு வந்திருப்பானுங்க போல. ஆனா அப்ப அவங்க ரூம்குள்ள நம்ம லிஸும் சிட்ரியும் இருப்பாங்க. உங்க ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த ஒரு மாஸ்க் 200 மில்லியன் போனதுக்கு காரணமே ஹீரோ தான், அதனால எங்களுக்கும் நீங்க ஒரு பங்கு கொடுத்தாகணும், ஒரு 110 மில்லியன் கொடுத்தீங்கன்னா போதுமானது, ஃப்ரீயா தர வேண்டாம், ஏதோ இந்த ஒரு மருந்துக்காக நீங்க கொடுத்தா போதும்னு சொல்லுவா. என்னன்னா அவங்க சரக்கடிக்காக போயிருப்பானுங்களா. சோ அங்க போயிட்டு பாய்சன் கலந்துருப்பா. டே அர்னால்டு நீ லெவல் 7ல இருக்கிறங்க போது உனக்கு எதுவும் ஆகாது, பட் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க இறந்து போயிருவானுங்க. சோ அதனால நீ ஒரு 90 மில்லியன் நீயே வச்சுக்கோ, ஆனா இந்த ஒரு ஆன்டிடோட்டுக்காக அந்த 110 மில்லியன் நீ எங்களுக்கு கொடுத்துருவியாமா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த ரோடினும் அவரோட ஆளுங்களும் பயங்கரமா உத வாங்கிட்டு எப்படி அந்த கிளாரிட்டு இருந்து அந்த மாஸ்கை காப்பாத்தி வந்துட்டாங்க போல. அதே நம்ம ஹீரோ இருக்கிறான்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருப்பானா, கூடவே ரோடினோட காலிலே விழுந்துட்டு என்ன மன்னிச்சிடு தலைவா, அந்த பொண்ணு பயங்கரமா பிரச்சனை இருக்கும்ல எனக்கும் தெரியுது, இருந்தாலும் அவகிட்ட இருந்து அந்த ஒரு மாஸ்கை வாங்கி தந்துட்டியான்னு கேட்க கொடுப்பானா. சூப்பர்
சூப்பர் சூப்பர் இந்த மாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாஸ்க் அவன் எடுக்க எல்லாரும் அதை பார்த்தே லைட்டா ஜர்க் ஆகுவாங்க. நம்ம ஹீரோ ஓகே இந்த மாஸ்க் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவானா, ஆனா சுத்தமா வேலைக்கு ஆகாது. நம்ம ஹீரோட மொத்த எபிலிட்டியை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ரைட்டு மேஜிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி இவன் ஏன் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த மாஸ்கே ஆஃப் ஆகி அதே இடத்துல உளுந்து போயிருமா. ஆனா அதுவே நம்ம ஹீரோக்கு ஒருவேளை இது நம்ம மூஞ்சியெல்லாம் எதுவும் மாத்தாது போலயே அப்படின்னு தான் நினைப்பான். சோ சாதாரண மாஸ்கா இருக்குமோ அப்படின்னு. ஆனா அதுவே அங்க இருக்கிற அந்த கிளாரா இருக்கட்டும் ரோடினா இருக்கட்டும் அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. டே யார் அந்த மாஸ்க் கூட இவன் மேல வேலை சொல்லினா இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருப்பான் அப்படிலாம் பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க பார்ட்டி வச்சிருந்திருப்பான்ல. சோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பால்கனில வந்து நின்னுக்கிட்டு இந்த மாஸ்க் அந்த கிளாரோட மூஞ்சில வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னானுங்க. அப்படின்னா அந்த 10 வயசு பொண்ணு என்னோட ஸ்ட்ராங்கா இருக்குதா, கூடிய சீக்கிரம் இந்த கிளான்ல இருந்து நான் ரிட்டையர் ஆகணும்டா அப்படின்னு அவன் நினைக்க. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த ஏவா இருக்கிறாள்ல, சோ ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ரெகுலரா இந்த கிரீவிங் சோல்ஸ்ங்கிற இந்த கிளான்ல இருக்கிற மெம்பர்ஸ் பத்தின ரிப்போர்ட்டா தான் இருக்கும். ஆனா அதுல பார்த்தா ஒரு 7வது மெம்பர் ஒருத்தங்க இருப்பாங்க எலிசா அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கிரீவிங் சோல்ஸ் பார்த்தா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா 6 பேர் மொத்தமா ஆரம்பிச்சது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ல இல்லாத 7வது ஒரு நபர் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அது எலிசா அப்படிங்கிற அவ ஒருத்தி தான். ஆனா என்ன அவளுக்கு ஊர் சுத்தறதா ரொம்ப பிடிக்கும், ஏரியாலே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கேரக்டரையும் போற போக்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அங்கேயே சிடிசி முடிக்கிறாங்க. எனிவேஸ் அடுத்த சீசன் வருமானு தெரியல, வந்துச்சுன்னா பார்க்கலாம். சோ யா, தேங்க்யூ.